sun rays, and on we'll go, through the wastelands, through the highways, and on we'll go. ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தி ஸ்ட்ரீம். வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய ஈவினிங் வணக்கங்கள். ஏப்பா சரியான டயர்டுப்பா இன்னைக்கு ஃபுல்லாக. வணக்கம் மோஹி டூ கே, ஹாய், எப்படி இருக்கீங்க? பிஜி கிருஷ்ணன், கிராட்டோஸ் ஹாய், தீபக் கே, ஜக்ஸி கேமிங், கிஷோர் கி, வினேஷ் பிளேஷ், புகழ், சஞ்சய், கிரா, ஸ்பேட், கக்காஷி, வாடா தம்பி. இன்றைக்கி ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பேம் பண்ணிக்கிறோம். ஹெச்ஹெச்ஓபின்னு மார்க்ஸ் கிட்ட சொல்லுங்கள், ஸ்பேம் இது பண்ண வேணாமா? சந்தோஷம். ஃபங்க்ஷன்லாம் எப்படி போயிருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. விஎல்எஸ் சார் ஃபைனலி இன்னர் பீஸ் ஆகுது. இன்னர் பீஸ்ன்னு சொல்லலாம், சந்தோஷம் தான் ப்ரோ. சின்ன சின்ன ஸ்டேஜ் அப்கிரேடேஷனும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய ஒரு சப்போர்ட் தானே. இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. இன்னர் பீஸ் ஃபைனலி அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, பிகாஸ் பெரிய தடங்கள் அடுத்தடுத்து இருக்குது. ஃபங்க்ஷன்லாம் இப்படி செம்மையாக போச்சுப்பா, பியூட்டிஃபுல்லாக சந்தோஷமாக வந்து இறைவனர்களாக வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ஃபேமிலியெல்லாம் வெளியவும் போயிட்டு வந்துட்டோம். என்ன லேட் நைட்டு லைவாவதி இல்லை இங்கே ப்ரோ. நான் வீட்டுக்கு வந்ததே 9:50 தான். வந்துட்டு சாப்பிட்டுட்டு அவசர அவசரமாக அப்படியே வந்துட்டேன். பிபி வர வச்சுட்டாங்களா? உங்கள் ரியாக்ஷன் என்னென்னா, நான் வந்து குடும்பத்தோட எப்படி சொல்கிறது, அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தோம். கோபாலபுரத்தில் இருக்கார் அண்ணன். ஸோ அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு அங்கே ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருந்தேன்னு நாங்கள் போனோம். போயிட்டு அதுக்கப்புறம் சரி பீச்சுக்கு போகலான்ட்டு மொத்தம் 35 பேர் மினி பஸ்ஸு, 25 பேர் பஸ்ஸில் 35 பேர், அதில் 11 பேர் பசங்க, சின்ன பசங்கன்ட்டு. உடனே வந்து யூ ஆர் கோயிங் அகெயின்ஸ்ட் த ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க. செஞ்சாலும் செய்வீங்க, இதை கட் பண்ணி வச்சுக்கிட்டு. இப்போ இல்லைன்னா என்றைக்காக இருந்தாலும் ஏதாவது பண்ணாலும் பண்ணுவீங்க. அதுக்காக இப்போயே சொல்லிக்கிறேன். சின்ன பசங்க, ஸோ சின்ன பசங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க. 35 பேர் அப்படி என்ன சி போயிட்டு செமையாக பீச்சுக்கு போயிட்டு அங்கே தான் உட்காந்து என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்றும் தெரியல. அவனுக்கு மெசேஜ் இவனுக்கு மெசேஜ் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு மேட்ச் முடிஞ்சோடனே எனக்கு அங்கே வந்து நாசிர் இருக்கார்ல, அவர் வந்து எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ ஹீ இஸ் இன் தி பூட் கேம்ப். அவர் பூட் கேம்பில் தான் இருந்தார். ஸோ அதனால் அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். ஸோ மேட்ச் 1 முடிஞ்ச உடனே 0 பாயிண்ட்டா அப்படின்னு, ஓ இட்ஸ் ஓகே ப்ரோ, நோ இஷ்யூஸ், மேட்ச் 2 ஜஸ்ட் நவ் ஸ்டார்டட் ப்ரோ அப்படின்னாரு. ஓகே ஃபைன் ப்ரோ, கீப் மீ போஸ்டட் அப்டேட்டட் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஷுர் அப்படின்ட்டு அப்பப்போ மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தேன் அவருக்கு. அவரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் கால் அடித்து ப்ரோ டின்னர் ப்ரோ அப்படின்னோடனே அப்பாடா உயிர் வந்ததுடா. பட் ஆனாலும் எனக்கு தெரியும், டின்னர் அடித்தாலும் 27 பாயிண்ட், மேட்ச் 1ல் ஒரு 5-6 பாயிண்ட்டாச்சு எடுத்திருந்தா ஓகே, ஒன்றுமே எடுக்கலை. ஸோ இந்த மேட்ச்சில் இன்னொன்று ஒரு டின்னர் எடுத்தே ஆகணும், இல்லைனா ஒரு டாப் 5 அப்படின்ற மாதிரி யோசித்தேன். டாப் 5 ஒரு 5-6 கில்ஸ் அப்படின்ட்டு யோசிச்சேன். பரவாயில்ல, கில்ஸ் எதுவும் எடுக்கல. #3 எடுத்திருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து அவங்களுடைய சேனலில், பசங்களுடைய சேனல் வந்து சூன் வரும். சூன் உங்கள் எல்லாருக்கும் வரும். அப்போயே அவர் எல்லாத்தையும் சொன்னார். நல்லது நண்பா, லெட்ஸ் கோ டு 1K லைக்ஸ். எஸ், குட் இனிஷியேட்டிவ். என்ன ப்ரோ குட் இனிஷியேட்டிவ்? நல்ல வியூனா வெளியில் இருந்தேன். செகண்ட் மேட்ச் அப்புறம் தான் பார்த்தேன். இல்லைன்னா அப்போயே நெஞ்சு வெளி வந்துருக்குமாடா கக்காசி. அனுராக் சார் பவர்ஃபுல் ப்ரோ, டஃப் காம்படிஷன். அதுக்காக தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிஜிஎம்ஐ சேனல் இன்றைக்கி ரவுண்ட் 3 நடந்திருக்கும்ல. ஸோ எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே குவாலிஃபை ஆன டீம் தான். ஏன்னா ஆன்லைன் குவாலிஃபைஸ் தாண்டி 2 ஸ்டேஜ் தாண்டி 3வது ரவுண்ட் வந்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்ப்போம். ஏன்னா வந்து ஒரு வெலாசிட்டி கேமிங், அதாவது நீங்கள் வெலாசிட்டி கேமிங் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க, எல்லா அஃபிஷியல் ஈவெண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃபைனல்ஸில் விளையாடி அதிலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு குவாலிஃபை ஆன ஒரு டீம் அதாவது ஐஎன்டி குவாலிஃபை ஆன ஒரு டீமு. இந்த முறை வந்து குவாலிஃபை ஆகலை. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ் ஹேப்பன். Group 1 and 2 லைவ் போடல, 3 and 4 போட்டாங்க. எஸ், நாளைக்கு நிறைய டீம் வந்து எதிர்பார்க்கலாம். ஓவர் டீம் சூப்பராக விளையாடி இருக்கிறாங்க போல். ஸோ அதனால தான் வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா,
நம்ம வந்து இது பண்ணுவோம் அப்படின்ட்டு. லைக் அதை கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு சில் பண்ணிட்டு அவ்வளோதான். இன்றைக்கெலாம் உட்காந்து கேம்லாம் ஆட போகிறதுக்கு இல்லை, பிகாஸ் ஐ எம் டயர்ட். அதுக்கு தான் இந்த ஸ்க்ரீன் டேரெக்டாக வந்துட்டேன். கேம் ஸ்க்ரீன் வச்சேன், சரி எதுக்கு இன்றைக்கி என்னத்தை விளையாடிக்கிட்டு அப்படின்ட்டு டேரெக்டாக எதுக்கு வந்துட்டோம். ஸோ டுடே நோ கேம் கைஸ், ஒன்லி சில் டாக் தான், டிஸ்கஷன்ஸ் தான். இந்தியாஸ் மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் டீம் டில் எஸ்டர்டே. எஸ் கரெக்டு, இந்தியாஸ் மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் டீம். நான் இது வரைக்கும் அவங்க நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். வியர்டோ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்க. நான்லாம் மன உளைச்சலுக்கே ஆளாகிட்டேன் ஃபஸ்ட்டு ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு. எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல விரும்புகிறேன். ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3 தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் நம்ம டீமுடைய பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படின்ற ஒரு மேட்ரை பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதை நான் காட்டுறேன் பாருங்கள். லைக் ஹவு டிஃபிகல்ட் இட் வாஸ் அப்படின்றது நீங்கள் யூ கைஸ் கேன் see it. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம கேமு ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் ESP அப்படின்ற டீம் தான் #1 முடிக்கிறாங்க நம்ம குரூப்பில். ஸோ 46 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க அவங்க ஓவராலாக. ஸோ மேட்ச் 1ல் 13, மேட்ச் 2ல் 7, மேட்ச் 3ல் 26. ஓகேங்களா. ஸோ இவங்க என்னென்னா எந்த மேட்சுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க லூஸ் அவுட் ஆகலை. ஏன்னா மேட்ச் 5+ எடுக்கணும் அப்படின்றது தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஒரு மேட்ச் 5+ எடுத்திருக்காங்க, இன்னொரு மேட்ச் 13 எடுத்திருக்காங்க, இன்னொரு மேட்ச் 26 ஓவரால் 46 எடுத்துட்டாங்க. அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் 1ல் வந்து ஒன்றுமே எடுக்கலை, 0. மேட்ச் 2ல் டின்னர் அடிச்சிட்டோம், we are lucky. மேட்ச் 3 பாருங்கள் 11 பாயிண்ட்ஸு ஓவராலாக 38 எடுத்து எடுத்துட்டோம், 2 வந்தாச்சு. ஆனால் இங்கே இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே ஹீரோ அஃபிஷியல்னு 3 and 4 நம்ம அப்புறம் பார்ப்போம். இங்கே ஹீரோ அஃபிஷியல் நீங்கள் 2வது டீமில் பாருங்கள் 34 பாயிண்ட் எடுத்திருக்கான். அவன் மொதல் மேட்ச் பாருங்கள் 16 பாயிண்ட் எடுத்திருக்கான். இது இஸ் ஒன் ஆஃப் தி இன்வைட்டட் டீம் ஆக்சுவலாக. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இது இஸ் ஒன் ஆஃப் தி இன்வைட்டட் டீம் நம்மள மாதிரியே. செகண்ட் மேட்ச் பாருங்கள் 17 பாயிண்ட் எடுத்துருக்குறாங்க, 16. செகண்ட் மேட்ச் 17. ஆனால் மேட்ச் 3ல் பார்த்தீங்கன்னா தே மிஸ்ட் அவுட் 0, அதாவது 1 பாயிண்ட். இதில் என்ன அப்படின்னு நம்மளுக்கு என்ன ஒரு லெசன்ஸ் லேர்னிங்னா, இந்த 3 மேட்ச்சில் கம்பல்சரி ஒரு டின்னர் எடுக்கணும். இல்லை அப்படின்னா 3 மேட்சுமே 12+ பாயிண்ட்ஸ் எடுத்து ஆக வேண்டும். அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அஃபிஷியல். 2 மேட்ச் பக்கா கன்சிஸ்டன்ட் பண்ணிட்டாங்க அவங்க. ஓகேங்களா. பட் மேட்ச் நம்பர் 3 அப்படின்ற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா சொதப்பி இருக்கிறனால தே couldn't able to. நம்ம ஆளுங்க வந்து மேட்ச் 2ல் ஒரு 4 பாயிண்ட்டு, அதாவது டின்னர் எடுக்கலை, அதாவது டின்னர் எடுக்காமல் செகண்ட் பிளேஸ் வந்திருந்தால் 3 பாயிண்ட் லெஸ் ஆகிருக்கும். எப்படியும் ஒரு 2 கில்லு போயிருக்கிறோம், 33 பாயிண்ட்டுன்னு வைங்களேன். ஏன்னா 3 and 4 வந்து ஃபைட்டை பார்த்தீங்கன்னா 36. அப்போது வேறு அந்த டாப் 5 டீம்ஸுக்கான அந்த காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு 38, தேர்டில் முடித்தவன் 36, அடுத்து 36, அதுக்கப்புறம் 34. மற்ற எந்த டீம்ஸும் வந்து க்ளோசர் வரல. திஸ் இஸ் ஃபெட் ஆர் வாட் அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு பர்சனலாக தோணுச்சு. சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா லைக் இந்த டீம் ஹிடன் ஒன்ஸ்லாம் வந்து 2 மேட்ச் 4 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, ஒரு மேட்ச் 21 பாயிண்ட்ஸ் எடுத்து 29 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ என்ன தான் எடுத்திருந்தாலும் பட் couldn't able to qualify. ஸோ two things. If you are consistent, you have to be consistent in all the 3 matches. If you are getting dinner, then you are lucky enough to get qualified. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எக்ஸப்ட் சுப்பாரி அவங்க 2 மேட்ச் 16 எடுத்து இன்னொரு மேட்ச் ஓரளவுக்கு பாயிண்ட்ஸ் 6-5 அப்படி எடுத்தனால லக்கி. பட் சுப்பாரியை தவிர்த்து மீத எல்லா டீமும், ஏன்னா சுப்பாரிக்கும் ஹீரோக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அவன் 16-17, இவன் 14-16. அந்த ஒரு மேட்ச்சில் அவன் ஒரே பாயிண்ட் மட்டும் எடுத்துகிட்டு எலிமினேட் ஆகியிருக்கான். அவன் சுப்பாரி 6 பாயிண்ட் எடுத்ததுனால தப்பிச்சுட்டான். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் ரஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ரஷர்ஸ் டின்னர் எடுத்திருக்காங்க, லைக் 20+ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதாவது 23 டின்னர் வாட் ஐ டோன்ட் நோ, 23 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. இன்விசிபிள் 26 பாயிண்ட்ஸ், அது வந்து டின்னரு, அண்ட் நம்ம ஒரு டின்னர். ஸோ இந்த 3 மேட்ச்சில், அதாவது இந்த 3 மேட்ச்சில் குவாலிஃபை ஆகிற டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டின்னர் மஸ்ட்டு. மீத 2 மேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கன்னா இது. ஸோ
லைக் திஸ் இஸ் த ஒன் விச் ஐ வாண்டட் டு ஷேர். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டிஎல்ல இருக்கக்கூடிய டீம்ஸ் யார் யாரெல்லாம் வந்து வாதி ப்ரோ கார்டல் குவாலிஃபை ஆகாதோன்னு தோணுது ப்ரோ. ப்ரோ இட்ஸ் எனிபடிஸ் கேம் ப்ரோ. 3 மேட்ச்சு ஒன்றும் இல்லை, ஒரு 2 டீமு பிளான் பண்ணி கார்டனில் நொறுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணும் ஒன்றுமே புரியாது எனக்கு, ஒன்றுமே புரியல. ஓவர் டாமினேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆர்ஜிக்கு டுமாரோ மேட்ச் ப்ரோ, ஆர்ஜிக்கு டுமாரோ மேட்ச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க குவாலிஃபை ஆகிடும். கைஸ் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்கள். 800 பீப்புள் வச்சு பார்த்துட்டு 1K லைக்ஸ் வரணும். ஐ ஆம் ஆஸ்கிங் ஃபார் 3 மேட்சஸ் NGX ரிசல்ட்ஸ். NGX ரிசல்ட்ஸ் வந்து நான் இன்னும் கலெக்ட் பண்ணலையே ப்ரோ. நான் வீட்லேயே கிடையாதுயா, நான் வீட்டுக்கு வந்ததே 9:50க்கு ப்ரோ. என் வீட்டு ரூம் இப்படி திறந்தனா ஒரு 35 பேர் 40 பேர் இருப்பாங்க சாலிடாக. ஏன்னா ஒரு 4 பேர் வரல, எங்கள் அம்மா அப்பா அதை தவிர்த்து ஒரு 3 பேர் வரல வெளியே போகிறதுக்கு. இது எல்லாம் 35 பேர் இருக்காங்க இப்போ வெளில. இப்படி கதவு தந்தனா அப்படின்னு இருக்கும். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நைட்டு டின்னர் மட்டும் ஒரு 150 புரோட்டா வாங்கிட்டு வந்தேன். இப்போ வர்றப்ப வாங்கிட்டு தான் வந்தேன், சமைக்கலை, வாங்கிட்டு வந்தேன் 150 புரோட்டா. பார்த்து லைவில் இருக்கட்டா பாப்பா, போய்க்கடா, கதவு சாத்திட்டு போ, கதவு நல்லா அது. ஓஜி ஆல்சோ இன் ட்ரபிள் நவ். எக்ஸோ 61 சூப்பர். 3 மேட்சை கன்சிஸ்டன்ட். வாங்க எழுகா. ஆர்ஜி மேட்ச் அஃபிஷியல் சேனல் லைவ் வரும், மோஸ்ட் ப்ராபப்ளி வர வாய்ப்பு இருக்குது. 150 ப்ரோ, ஆளுக்கு 4 புரோட்டா கணக்கு வச்சாலும் எங்கேயோ போகுதுடா தம்பி. வாங்க ஜிங்க் ப்ரோ, வணக்கம். வாதி ஒரு 20 புரோட்டா, 4 புரோட்டாக்கு மேலே சாப்பிட மாட்டேன். 4 VLT பார்ப்போம், மேட்ச் பார்ப்போம், மேட்ச் அந்த மேட்சஸ்லாம் அனலைஸ் பண்ணலாம் கொஞ்சம்னா. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்களுடைய நார்மல் சேட்ஸ்லாம் பார்த்துக்கிறேன். அண்டு இப்ஸ் அண்ட் பட்ஸு. ஆமாம், கிளம்புறியா? காலைல சீக்கிரமா வா. ஒரு 6:30-7 6:30 எத்தனை மணிக்கு வருவேன்? சரி, அப்போ நான் இவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்கேன். சரிவா. சரிடா. நான் உங்களுக்கு ஓட் போட்டுட்டேன். தேங்க்யூ அபி பிளேஸ். வணக்கம் வாதி ப்ரோ. வணக்கம் சிவாராம். போய்த்தா வாதி. டிஎம் நல்ல கன்ஸ்டிடியூவன்சி அப்படின்னா சூப்பராக விளாட்னாங்கல்ல. டீம் மாயாவி சூப்பராக விளாட்றாங்க. லைக் பிளைண்டுக்கு எப்போ மேட்ச்? இன்னைக்கு கிடையாது. பிளைண்டுக்கு எப்போனா நாளைக்கு தான். நாளைக்குன்னு தெரில. இருங்க, நம்ம மேட்ச்சை பற்றி அவரு பிளைண்ட் கோச் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு கிலோ ஆகிட்ட. வாதி என்னாச்சு மேட்ச் 2 டின்னர் ப்ரோ அப்படின்னே அவர் ஒரு ஜாலி அப்பாடா அப்படின்ற மாதிரி அவர். யோ விட ஏதோ மெசேஜ் படிக்கிற. யோ விட இல்லை ஹாஸ்டலா? வீடா இல்லை, வீடு தான் ப்ரோ. சொந்தக்காரங்கன்னா அப்படி தான் ப்ரோ. இப்போ எங்கள் ஃபேமிலி இது வந்து வெறும் பிளட் ரிலேட்டடு. அதாவது எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க மட்டுமே இன்னும் ஒரு 20 குறையுது, அவ்வளோதான். ஒரு 60-70 கூட பிறந்தவங்க மட்டும். 4 அக்கா 3 அண்ணி ஒருத்த. இது 0 ஸ்ட்ரைக்கர் இஸ் ஈக்குவல் டு டிராவிட். இது என்றைக்கோ சொன்னது தானே. மீன்வாயில் எனக்கு அந்த பெருமை எனக்கு தான் சேரும். நான் தான் வந்து அதை சொன்னது. ஸ்ட்ரைக்கர் இஸ் டிராவிட் ஃபார் அவர் டீம் ப்ரோ அப்படின்னு. ப்ரோ ஜிபேயில் மெம்பர்ஷிப் போடுறதுக்கு லிங்க் சென்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியாது, பட் மை மாடரேட்டர்ஸ் வுட் பி ஹெல்பிங் யூ ப்ரோ. தமிழார் வாங்க. ஹெச்எச் எந்த குரூப் முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி தான் குரூப். ஹாய்வாதி கொஞ்ச நாள் கழித்து வரேன் ஹெச்ஹெச் மேட்ச்க்காக. டுடே ஈவினிங் ஒர்க் கூட ஐயோ இதெல்லாம் டூ மச்ப்பா. எனிவேஸ் அந்தளவுக்கு வந்து உங்களுடைய யூ ஆர் மெச்சூர்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றதுனால ஐ எம் சேயிங் குட். தேங்க்ஸ் ப்ரோ. மேண்டி ஃபுல் அக்ரெசிவ்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ப்ரோ. அதுதான் வாதி மும்பை போனீங்க, ஒரு பிக் கூட காட்டலையா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க? மும்பை பிக்ஸ் காட்டலையாமே இவருக்கு? இருங்க, ஃபேமிலி பிக்ஸ் எல்லாம் வந்துட போகுது. ஒரு நிமிஷம், ஃபேமிலி பிக்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கு. இதான் இந்த மும்பையில் வந்து மேக்ஸனை பார்த்தேன். மேக்ஸனை பார்த்துருந்தேன். என்ன அப்போ மீசை முறுக்கி வச்சுருந்தேன், இப்போ மீசை எடுத்துட்டேன். தம்பி இதுதான் ஃபோட்டோ ஷூட்டு. வருங்க, இதெல்லாம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. அங்கே வீடியோ ஷூட், இது போஸ்ட் மாற்றி கொடுக்கணும், இது பண்ணணும், ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்டிங்கு. இதெல்லாம் காமிச்சிருப்பனே, வெறியாக இருந்திருக்குமே. என்ன கைஸ்? இது ஒரு போஸு ஒன்று கொடுக்க சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் மூவ் பண்ணக்கூடாதுன்னு உட்காந்து பண்ணுற போஸு. இதெல்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேன். என்ன ப்ரோ நீங்கள் இது கூட தெரியாதா?
கைஸ் லெட்ஸ் கோ ஃபார் 1K லைக்ஸ் கைஸ். ஏதாவது வீடியோ அப்பப்போ வரும். என்ன ஃபேன் ஆஃப் பண்ணுமா? எனக்கு ஃபேன் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. மீசை எடுத்துட்டேன் இப்போ. மீசை எடுத்துட்டேன். அது கொஞ்சம் கொஞ்சம் திக்காக வளரணும்னு எடுத்துட்டேன். என்ன கொடுமை இது? என்ன 100 ப்ரோ? என்ன ப்ரோ கொடுமைன்றீங்க? இது அங்கே இது பண்ணுது. இது வந்து ரெக்கார்டிங் ஸ்டூடியோ. இதில் ஏதாவது வேர்டிங்ஸ் தெரியுதா? இது வெறும் இது என்னுடைய வேர்டிங்ஸு. இது மாற்றல்து பக்கத்தில். இது தக்குது. இது டிஃபால்ட்டு இன்கேம் கீ வேல்யூஸு. தக்கு மாற்றல்து. இது எந்த அங்கே எடுத்தது. என்னம்மா எங்கே போகிற? எவ்வளோ நேரம் ஆகும் வர? போ. இரு இங்கே இந்த ஃபேஸ் கேம் எங்கேன்னு தெரியலடி. இதில் ஃபேஸ் கேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். உடனே வந்துடும்ல. அதுதான் இங்கேன்னு தெரியல. இந்த சோர்ஸ் எங்கே வச்சுருக்கேன்னு தெரில. ஃபேஸ் கேம் ஹோம் அந்த இருக்கான். ஓகே. ஸோ இது வந்து வாட்டல் தக்கு அவங்க கூட வாய்ஸ் பேக் எடுத்தது அவங்களுடைய இது. ஸோ இந்த சைடில் இருக்கிறவங்க தான் ஒருத்தவங்க அரேஞ்ச் பண்ணுறவங்க. அந்த சைடில் இருப்பாங்க. நம்ம இதில் பேசணும். இதெல்லாம் ஷேர் பண்ணிங்க. வந்து அந்த ஃபோட்டோ வாங்குங்க. தம்ப்நெயிலுக்கு யூஸ் ஆகும். அப்படியா ப்ரோ? வாங்கிடுறேன் ப்ரோ. இது நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருப்பேனே. தியானம் பண்ணுறேன். இங்கே போகிறேன். அங்கிட்டு பாரு கதவு. தியானம் பண்ணுறேன். இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிருப்பேனே கைஸ். என்ன கைஸ் ஷேர் பண்ணலாம் சொல்கிறீங்க? இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வேர்டிங்ஸ் தெரியுதான்னு பார்ப்போம். சரி, ஆக்சுவலாக வேர்டிங்ஸே தெரியல ப்ரோ. இதில் தான் என்னுடைய வேர்டிங்ஸ்லாம் இருக்கும் ரைட் சைடில். நான் யூஸ் பண்ண மற்ற வாய்ஸு மேட்ரு. கேம் இஸ் ஆன். இது என்ன? இது வந்து பாம்பே. அங்கே ரிட்டர்ன் கிளம்புறப்ப இதை வேணால் பாருங்கப்பா. பாம்பே ரிட்டர்ன் கிளம்புறப்ப சரியான மழை. 3 மணி நேரம் டிலே. ஆமாம், இதை கதை சரி 3 மணி நேரம் டிலே. அப்புறம் ஃப்ளைட்டில் இது ஃபோட்டோ சும்மா ஒரு மாதிரி விரைச்சிடுச்சு கை. அந்த ஃபோட்டோ எடுத்தேன். இது ஃப்ளைட்டுக்குள்ளே சிம்பிள். இது ரிட்டன் இப்போ வர்றப்ப ப்ரோ நான்லாம் அப்டேட்டடாக தான் ப்ரோ இருக்கேன். இங்கே தான் ப்ரோ போடுறதில்ல. ஒன்று விடாமல் வாங்குங்க எல்லாமே. ஓகே ப்ரோ. ஓட் ஃபார் வாதியார் இன் www.blacksheep.com. எஸ் கைஸ், www.vaadhiyaar.com. blacksheep.com போயிட்டு வாதியாருக்கு ஓட் பண்ணுறேன் கைஸ். மேண்டி 4 kills, ஸ்ட்ரைக்கர் 4 yes 5 kills. 150 பரோட்டா ஃபேமிலிக்கு தான் ப்ரோ. என்டையர் ஃபேமிலிக்கு. டுமாரோ எஸ் பிளாக் சேனலில் போடுவார். ஆமாம் ப்ரோ. வாதி ப்ரோ இந்த பிக்கில் ஏஆர் ரஹ்மான் மாதிரி இருக்கீங்களா? அப்புறம் தேங்க்யூ ப்ரோ. ஒயிட் வாக்கர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சூப்பர் சாட் படி. கவனிக்காமல் விட்டேன் கைஸ். இந்த மந்த் எண்டு வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது. ஸோ விச் மீன்ஸ் என்னுடைய வருமானம் பார்த்திங்கன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ அதனால் மெம்பர்ஷிப் போடாதீங்கன்னா தயவு செஞ்சு மெம்பர்ஷிப் ரெனியூவல் பண்ணிக்கோங்க. அண்ட் சூப்பர் சாட் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செஞ்சு சூப்பர் சாட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இன்னும் 1 2 3 4 டேஸ் தான் இருக்குது கைஸ். ஹார்ட்லி இன்னையோட சேர்த்து 5 days. 4 நாள் தான் இருப்பாங்க. ஏறவன் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் முன்னிடுறான் நான் சொல்கிறேன். HS 3 மேட்சஸில் டீமில் யார் நிறையா கில்ஸ் 3 மேட்சஸ் சேர்த்து? மோஸ்ட் ப்ராபப்ளி எய்தர் ஸ்ட்ரைக் மேண்டி ஆர் எஸ் ஆர் கேரி ஆர் ஸ்ட்ரைக்கர். 4 பேரில் யாராவது ஒரு ஆள் 2 ஆள் தான் இருப்பாங்க. கேட்டு சொல்கிறேன். ஹாய் ப்ரோ ரோனி குட்டி ஸ்ட்ரைக்கர் வணக்கம். ஸோ இதில் என்ன அப்படின்னு சூப்பர் சட். நைஸ் ப்ரோ. வாதினே வம்சி ப்ரோ மெசேஜ் பண்ணுங்க. எங்கேப்பா இருக்கு இருப்பா. தேங்க்யூ வம்சி. கார்டல் மேட்ச் லைவ் வருமா? மோஸ்ட்லி 100% கார்டல் மேட்ச்சில் லைவ் இருக்கும் ப்ரோ. எல்லாமெல்லாம் இருக்காது. வாதி நம்ம கோச் ஐஃப்லிஸுங்க அவர் வீட்டில் இருக்கார். கால் ஹெச்எஸ் டீம்லாம் வந்து ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஐ வாண்ட் டு டிஸ்டர்ப் தம். அது ஹெச்சரோட இன்டர்வியூ சூப்பராக இருக்குது. ஹைதராபாத் சேனலில் பார்த்து கேரியா. லெட்ஸ் டூ சம் ரியாக்ட். அண்ட் சும்மா யூடியூப்பில் போனோம் ப்ரோ. அந்த ஃபஸ்ட்டு சாங்காக வருது ப்ரோ. பின் பண்ணியிருந்தது. தலைவன் கேரி அண்ணனுக்கு கைஸ். கேரி வர வைக்கிறப்ப அப்படியே வெல்கம் பண்ணு. என்ன ஃபயர் இல்லை சேட்டில்? வாட் இஸ் திஸ்?
Hi guys, this is me Carry. My This is me Carry. நீ கேரி இல்லைன்னு யாருக்கு தெரியாதா என்ன? real name is Vaadhiyaar. I'm playing for Team Hyderabad Tigers as a assaulter and a filter. பரத்வாஜி தலைவன் on fire. Fire. Games before Bgmi I used Guys, இதெல்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ஹைதராபாத் ரைடர்ஸ் நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா வரும். அடுத்தடுத்து வரும். இப்போதைக்கு கேரி தான் வந்திருக்கு. ஏஸ் பிளாக் முன்னாடி வந்துச்சு. அப்புறம் எந்த வரும் எல்லோரும் தான் வரும். ஒன்று வேணும். Free Fire. That's all. No more games. Free Fire. ப்ரோ இவன் இலவசர் இருப்ப பையன் ப்ரோ. When did you start playing Bgmi? இதுக்கு எதாவது உருட்டிருப்பான் பார்ப்போம். நான் பப்ஜி எப்படி வந்தேன்னா பப்ஜி வரதுக்கு முன்னாடி நான் கிரிக்கெட் I used to play cricket. என் கை வந்து I got fracture in பப்ஜிக்கு எப்படி வந்தேன்னா I used to play cricket. பப்ஜிக்கு ஏன் எப்படி வந்தேன்னு கேட்டால் I used to play cricket. சாரிடா கேரி, சாரிடா. நீ வேணா என்னுடைய கண்டென்ட் வர்றப்ப நீ என் சேனலில் இந்த மாதிரி போட்டு ஃபன் பண்ணிக்கடா. சாரிடா. in my hand and then எனக்கு போர் அடிச்சுது. ஓகே, அதுக்கப்புறம் என் ஏரியா பசங்களாம் வந்து பப்ஜியில் ஆடிருந்தாங்க. சரி என்ன கேம்ன்ற நானும் ஆடலான்னு. இது ஓஜி அவுட் ஆஃப் ப்ரோ, ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டீம் ப்ரோ. ஒராங்குட்டானு. ஸோ சார் I used started like that only. Normally I ஃப்ரெண்ட்ஸோட நாள் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். How did Tamilas formed? Team Tamilas formed, that is some big story. Before Team Tamilas, you guys know I am the IGL of Raven official. எனக்கு தெரியாது நீ யாருன்னு எனக்கு தெரியாது. You guys know me, Remu, Suri, SP. And then after that I just played 2 or 3 matches I think so with Spray and Striker Manti. நான் ஆடுற விதம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. And then they asked me and then I said okay, we'll go. தம்பி நீ கொஞ்சம் உட்காரு. They are supporting well. ஸ்டார்டிங்கில் நான் கேம் ஆடும்போது திட்டுவாங்க, நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். ஆஃப்டர் தட் ஏய் இப்பயும் நீ தான் திட்டு வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. சொன்னால் வந்து டென்ஷன் ஆகிடணும். இட் மே கெட் குவாலிஃபைட். 31 பாயிண்ட்ஸ். வாங்க மிஸ்டர் எஸ். ஓகே ப்ரோ, பார்ப்போம். வெயிட் பண்ணும் பார்ப்போம். நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம். நான் புரிய வச்சேன். திஸ் இஸ் த கேம். திஸ் இஸ் இங்கேயும் we should earn something and then after that they understand. Who is your closest teammate? இது வந்து ஸ்ட்ரைக்கர் தான் சொல்லுவான். My closest teammate, you guys very well know, my closest friend as a personal and then in game striker. Who makes the most mistakes in our team? It's me. Who makes the most? அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீ தான்டா. I'm கரெக்டா சொல்லிட்டான். ஒத்துக்கிட்டா. எதுக்கு சாவறனே தெரியாது கத்துருவேன். For me, the first team is for a recent days performance. I will tell EXO and TSM. What are your future plans? After esports career, I used to stream in YouTube and then I will learn that. யூடியூப்பில் போட்டால் ஏர்ன் பண்ணிடலாமா? ஏன்னா 30 நாள் நான் போட்டேன்டா. போன மாதம் இந்த மாதம் வருது. பட் அது வந்து எவ்வளோ நாட்கள் அதே மாதிரி வரும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. கரெக்டுங்களா? எவ்வளோ நாள் இத்தனை பேர் இன்றைக்கி போடுற என் சேனலில் மெம்பர்ஷிப்பாக இருக்கும், சூப்பர் சாட் பண்ணவங்க இருப்பான்னு தெரியாது. இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ கேரிங் இதை வந்து நான் சொல்லிக் கொடுக்கணும். earning. Who rages the most? Raging person is striker only. Raging person. ஒரு பரவாயில்ல. ரிலேஷன்ஷிப் ஸ்டெப் வச்சுக்கோ. My single bro. எடிட்டரே தக்கு பண்ணிருக்காரு bro. நம்ம எடிட்டரே செஞ்சிருக்காரு இவனை. எடிட்டரே வச்சு செஞ்சு விட்டுட்டு இருக்காரு. உருட்டு பாப்பாவோட நிலைமை அதெல்லாம் போச்சு.
மெசேஜ் ஃபார் மை ஃபேன்ஸ், கீப் ஆன் சப்போர்ட்டிங் கைஸ். நீங்கள் எதிர்பார்த்ததை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். இங்கே கொடு. பரவாயில்ல. Keep on supporting. That's all. That's song for your fans. Song for my fans. I'll sing வசீகரா. அவங்களுக்கு அதான் பிடிக்கும். அப்படியா? பிடிக்குமாயா? நிஜமாலையா? அடைமழை வரும் அதில் அடைவோமே. கைஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சு நான் தரேன். அவன் பாட போகிறான், சிரிக்காமல் எல்லோரும் பார்க்க போகிறோம். அண்ட் ஐ ஆம் நாட் கோயிங் டு ஸ்மைல். தட்ஸ் அ சேலஞ்ச். ஓகேங்களா? பார்ப்போமா? சிரிக்காமல் பார்ப்போம். ஓகே, யாரும் சிரிக்கக்கூடாது. சிரிக்காமல் பார்க்குறோம், சிரிக்காமல் பார்க்குறோம், சிரிக்காமல் பார்க்குறோம், சிரிக்காமல் பார்க்குறோம். அவ்வளோதான்யா. பார்க்குறோம்ப்பா. ரெடி ரெடி ரெடி. 3 2 1 கோ. நீங்கள் எதிர்பார்த்ததை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். Keep on supporting. That's all. Song for my fans. I'll sing வசீகரா. அவங்களுக்கு அதான் பிடிக்கும். அடைமழை வரும் அதில் அடைவோமே. குளிர் காற்றலோடு ஸ்நேகம், ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். குழு குழு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய், அது தெரிந்தும் கூட அன்பே மனம் அதையே தான் எதிர்பார்க்கும். That's all bro. Thank you. எங்கள் தலைவனை பார்த்தீங்களா கடைசியில் அப்படியே ஹிந்தியில் போட்டு முடிக்கிறாப்புல ஜோனிதா காந்தி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கேரி எடுது. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு லைக் எல்லார் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் அப்டேட் ஆகும். எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹைதராபாத் ஹைட்ராஸ்னுடைய சேனலில். ப்ளீஸ் கோ அண்ட் கிவ் தி மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் சப்போர்ட். ஓகே, ஸோ டூ தி சப்போர்ட் கைஸ். யூடியூப் நிஞ்சா மெம்பர்ஷிப் வாங்கினது ரொம்ப நன்றி ப்ரோ. யார் அந்த எடிட்டர்? அவர் ஒன் அண்ட் ஒன்லி. யார் இந்த எடிட்டர்? இருங்க, எடிட்டருடைய ப்ரொமோஷன் டைம் கைஸ். எடிட்டருடைய அவர் தான் நம்ம அஃபிஷியல் எடிட்டர் ஆஃப் ஹைதராபாத் ஹைட்ராஸ். அஃபிஷியல் எடிட்டர் ப்ரோ நம்மளுடைய ஹைதராபாத் ஹைட்ராஸ். சி இஸ் கெட்டிங் பெய்ட். ஸோ நம்ம நவீன் தான், அண்ணி நவீன் தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் எடிட்டர் ஆஃப் ஹைதராபாத் ஹைட்ராஸ். ஸோ எத்தனை பேருக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா தெரியும். ஆக்சுவலாக மேண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸிக்கு இது தமிழ்நாடு செஞ்சு கொடுத்தது, ஆண்டோக்கு போட்டது, லெமோ, கோஸ்ட்டு, கந்தர், மேண்டி, கேரி, அகோரி, டீம் தமிழாஸு, கிலுவா. டீம் தமிழாஸ்க்கும் அப்போ இவர் தான் இது பண்ணார். ஸ்ப்ரே, கேரிக்கு இது, ரவுடி, மாப்பியா, அஸ்ரீல், நம்ம ஸ்டோன் உல்ஃபு, பெயின்னு, மைக்கேல், ரிக்கானு, அனோரா. இது யான்னு தெரில, நம்ம ரிக்கானு தான். ஸோ இது நம்ம கண்ணா, மேண்டிக்கு புது அப்டேட்டட் வெர்ஷன், கேரிக்கு அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்ட்டு ஏதோ போட்டிருக்காரு. ஒன் டே ஆகோ போட்டிருக்காருப்பா ஏதோ வீடியோ மொரட்டா. மேண்டிக்கு தான் செஞ்சு ஸ்ட்ரைக்கருடைய வீடியோ. ஆக்சுவலாக வந்து இது ஒரு நல்ல லைவ். இதை வந்து நான் காப்பிரைட்ஸ் வாங்க விரும்பலை. ஏன்னா சில பல சிக்கல்கள் அனைத்தையும் தாண்டி நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லைவ் வந்துருக்குறோம். ஓஜி குவாலிஃபைடு ஆர் நாட் கைஸ். ஓஜி குவாலிஃபைடுன்றீங்க, ஒரு சிலர் ஓஜி டிஸ்குவாலிஃபைடுன்றீங்க. ஐ ரியலி டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். 50K மவுண்டேஜ். எஸ் ஓஜி டெட் ஷாட் மெம்பர்ஷிப் நன்றிப்பா. ஓஜி குவாலிஃபைட், நைஸ். அது என்சிஎஸ் தானா? ஓகே. ஓ என்சிஎஸ் தானா? அப்போ பார்த்துக்கலாம் வாங்க. நம்ம தலைவனோட எடிட்டிங்க பார்ப்போம் வாங்க. ஃபோனா சார்ஜரா?
என்னப்பா பா எத்தனை ஹெட் கனெக்ட் ஆகுது அதுல ஏ அப்பா M4 AKMல 3 ஸ்கோப்ல எத்தனை ஹெட் ஆகுது கண்ணாமின்னு அனுப்படுது 1 2 என்னடா ஏ அப்பா ஆக்சுவலாக இந்த மேட்ச் நீங்கள் எனக்கு ரொம்ப பர்சனல் பெஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங்கில் அடித்தான் தெரியுமா இந்த மேட்ச்சு சூப்பராக விளாடுவாங்க ரொம்ப அருமையாக விளாடுவாங்க அந்த மேட்ச்சு நல்ல மேட்ச் அது ஆக்சுவலாக ஆர்ஜி டின்னர் அடிப்பாங்க அண்ட் பட் அந்த மேட்ச் சூப்பராக விளாடுவாங்க சரியான மேட்ச் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஐ தாட் ஜி அண்ட் VLT டிஸ்கவர் பட் ஜி வெரி பண்ணிட்டாங்க அண்ட் ஓஜி இஸ் ஆல்சோ குவாலிஃபைட் #4 நைஸ் வாட் ஹேப்பன் டு ஆர்ஜி அது குவாலிஃபைட் நாளைக்கு தான் ப்ரோ ஸோ இதெல்லாம் இது மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒர்க்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவீன் த டிசைனர் நம்ம தலைவன்கிட்ட போனீங்கன்னா டுமாரோ 10 PM அவருக்கு வந்துச்சு பாருங்கள் வேலை அதுக்குள்ளே #டுமாரோ 10 PM சாரி 10 AM வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் டின்னர் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நவீன் டிசைனர் வந்து கொடுத்துருவார் வேலையை அதான் அங்கே பார்த்தீங்கன்னா RP ரீப்ளே ஃபைனல் அப்லோட் ஆகிட்டு இருக்குது அது எடிட்டர் நைட்டு உட்காந்து வேலை பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நம்மளுடைய வீடியோ ஒன்று வந்து பெண்டிங்கில் இருக்குது கைஸ் ஆக்சுவலாக அது வந்து இவனுங்க 10 மணிக்கு போடுறானுங்களா நாளைக்கு எத்தனை மணிக்கு நான் வந்து இது போடணும் சொல்லுங்கள் நான் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் அண்ட் ரெகுலராக வந்து அந்த வீடியோ நான் போடலான்னு இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் எந்த டைம் வந்து போட்டால் நீங்கள் வந்து கம்பல்சரி பார்ப்பீங்க அந்த ஒரு ப்ரீமியர் தான் வேணும் வாதி அனுமதி வரவங்க சுதா சாந்தி லைக் MKN மதுரை தாம்பரம் 5 6 7 30 10 6 நைட்டா நம்ம நைட்டு 9 PM லைவ்ல வரோம் முடிஞ்சிரா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி போல் போட்டுடுறேன் நான் எவ்ரிடே லைவ் சாரி எவ்ரிடே கண்டென்ட் வீடியோ அட் வாட் டைம் ப்ரீமியர் ஷோ 12 PM 8 AM இல்லை ப்ரோ என்னால் முடியக்கூடிய டைம் தான் நம்ம போட முடியும் 2 PM இந்த 3த்துல ஒரு ஆப்ஷன் நான் கொடுத்துட்டேன் ஆப்ஷன் நீங்கள் அதில் வந்து பெஸ்ட்டு ஏன்னா ஈவினிங் 6 நான் போட்டேன்னா நைட்டு 9 o'clock லைவ் வரேன் ஸோ அது நோட்டிஃபிகேஷன் புஷ் ஆகாது ஸோ அதனால் சொல்கிறேன் ஸோ டூ கோ அவுட் கமான் கைஸ் ஓஜி குவாலிஃபைட் நம்ம குவாலிஃபை ஆகிட்டோம் அடுத்தது வந்து இதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம அந்த VLT மேட்சஸ்லாம் பார்ப்போம் என்ன நடந்தது ஏன் டிஸ்குவாலிஃபை ஆனாங்க டிஸ்குவாலிஃபை ஆகிருக்காங்கன்னு தெரியும் பட் ஏன் டிஸ்குவாலிஃபை ஆனாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது ஸோ ஓட் போடுங்க ஸோ எந்த டைம் ஃபீஸிபிள் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா இது வேறு ஒன்றுடா யூடியூப் தொட்டாலே இதுதான் வருது டிச்சுக்கிட்டு இங்கிலீஷ்ல பாப்போம் 70 plus total points back to back chicken dinners they earn it they deserve அதே நீங்களே சொல்றீங்க இங்கிலீஷா ஹிந்தியா guys it's not disqualified it's not qualified bro yeah it's not qualified fine மாலை வணக்கம் ப்ரோ மிஸ்டர் டோனி வணக்கம் பையா சரி இங்கிலீஷ் தான் எல்லாரும் சொல்கிறீங்க
தேங்க்யூ ஃபியூரி ஃபர்ஸ்ட் ப்ரோ. நன்றி தலைவா. அடுத்த போல்லாம் போட முடியாது. இங்கிலீஷ் மேக்ஸிமம் எனக்கு தெரியுது. So we will go for English guys. Esports was right there in every single fight. In fact, other team our esports was there. No, 30 finish ah. Pa. In every single fight. Match 1. In fact, I think Miramar FPS Gaming also had a very elsewhere. Are going to be risking as well as Evil Sky is going to get the better of. Hey, யாரா ஒரு சஞ்சய் மஞ்சரேக்கர் மாதிரி உட்கார்ந்து நிக்கறாரு. But now 90 scared. ஏய் என்ன சஞ்சய் மஞ்சரேக்கரா? எக்ஸ்பெரிமென்ட் அது. Even though dark and iconic were getting easy for team. Provided anyone can make it, because I wonder how many of you watching know Cross the road any minute. நான் கூட செத்த நேரத்துல எங்கடா சஞ்சய் மஞ்சரேக்கர் வந்தான்னு பார்த்துட்டேன் ப்ரோ நான். சரி இந்த டின்னர் அடிச்ச மேட்ச் நம்ம பார்த்துட்டு அண்ட் குளோபல் ஸ்போர்ட்ஸ் டின்னர் அடிச்சிருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டு அப்படியே வில் ஜஸ்ட் மூவ் ஆன். சாரி ப்ரோ டப்புன்னு பார்க்குறதுக்கு கரடியாக அந்த ஷேப்பு பாடி எல்லாம் பார்க்குறப்ப தலைவர் மாதிரி இருக்கேன். Yeah, the angles have already been set up. In fact, Rishi Whitey and Predator, they both have the intel. They are present in the same vicinity, but they both lack those grenades or the molotovs. In fact, one of the players is just with a pistol. If that intel goes to the opponent player, Cherry Whitey, I think he will directly rush into the compound. he could, and again, all it takes is that first initial knock. Now, whichever side is going to sooner or later the fight and B flashback. இந்த ஃபைட்ல வேணாம், நான் மெயின் டீம் ஃபைட்ஸ் மட்டும் பார்க்குறேன். One at Novo, one at the military base, and ஏசிபிசின்ட்டு யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களா இந்த டோர்னமெண்ட்லாம் நடத்துவீங்க. Novo, one at the military base, and chances were that they were going to meet one another at the bridge. Now, normally you'd expect someone from the mainland itself, you know, setting up a blockade, but this time around it is not going to be the case. Now, interestingly, I do notice that shock in the boys from Exodius. Again, they heard all that commotion. They know that, you know, a few teams are going to be coming by that bridge now. All they're going to do is try and wait, bide their time, make sure. ப்ரோ என்ன ப்ரோ குளோபல் ஸ்போர்ட்ஸ் 72 பாயிண்ட்ஸ் எடுத்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஓல்டு ஹுட் 59, ஆர் ஸ்போர்ட்ஸ் 47, ஒராங்கட்டான் 21. ரைட்டு என்ன நடக்க போதோ. They only let those bullets loose when they are certain they're going to hit their mark, because that is a position I do not want to be in. ப்ரோ நீ டிராகன் அந்த ஸ்லோ மோட் கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. இருங்க நான் ஒரு நிமிஷம் அந்த ஸ்லோ மோட் ஆன் பண்ணி விட்டுறேன் நண்பா. ஸ்லோ மோட் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் மோட் போட்டுறேன். எல்லாரும் பாவமாக இருக்குது நம்ம நண்பர்கள். He's taken down. It could spell trouble for ACBC, and like Well, Captain on the thing for the players, they have to be careful on the players of team area who have already. team is now Exodius 9. Oh, are they going to let them pass? Looks like fighting is going to break out this time. தலைவன் தண்ணியில் ஊற்றி ஓடுறான் ப்ரோ. Gets the better of shock, and well, ஏசிபிசியில் ஒருத்தவன் Exodius have been reduced to 3. குவார்டர் ஃபைனல் லிட்டு. Well, they have been used to three-man squad. குவார்டர் ஃபைனல்லாம் ரொம்ப Not looking ஒரு மேட்ச் மிஸ் ஆனால் முடிஞ்சிட்டு. in what goes down, and they don't have enough cover to protect themselves, especially when the players of ACBC are also present. In to hold their horses, not go all aggressive gun blazing onto the enemy. But look at the angle Banza has. He is right across the road, but K Prince. Just a little. As once again, I want to see the Blake intense segment. that little damage. They should definitely be capitalizing out, and in case you missed any of the action we were talking about நான் earlier, குத்துறேன் அப்படி. wait a second, we might தலைவா. be breaking out. Hold on to the action earlier, because it looks like Gold Leaf Esports யாரு ப்ரோ இவன் do 10-8 MVP, and இப்படி ஆடுறானுங்க. you need them to be Yeah, appa. for now. Can they actually thwart the stack, as grenades are going to go off? In fact, that was devastating. Oh, if that bounces off the tree, it could be problematic. Group 3 match 2. Sure. கண்டிப்பா. Now more Ninja comes under fire. He gets in the house in the nick of time. But Johnny, he does have a grenade. Little does he know there's an enemy right by his side as well. He's paid a heavy price, as MVP is going to bring it down, and now Singh is going to be, well, on the line of defense for எதுக்கு? Golden Leaf again. They have the upper hand. Unfortunately, they are going to fall down, and now Prince is going to go in and make sure he puts them in his place, which means it's all down to Pro and his teammate Ninja from 10-8. I believe they still have a third man standing here, Shadow. Well, they have a third man, and they I think they should have been having grenades as well to find a
little opening, a little connection onto the players of Gold Esports. 3v3 situation. Let's see who's coming from the top. Well, for now, it's all even Stevens, but look at the distance. Old Hood, they've heard the commotion. Are they going to be joining us? Nope. வேற லெவல் நேடு. Driving by, looks like Pro is going to be brought down by a grenade, and now Singhu, he's going to go in. Is he going to be the king? Yes, he is. He's going to make sure he puts the enemy 6 feet under, which means now 10-8 already. நேடு. Ninja. Heal பண்றாரு. This is going up against their nemesis right now. Elsewhere, looks like Kane is going to join in the fight as well. Before now, we're going to try and see what's going to happen over there. Now, Johnny OP and the boys, they do have the upper hand, Shadow. However, 4 பேர் இருக்காங்க. one of the teammates is down. பரவாயில்ல ஜானி மிஸ்டேக் பண்ணாலும் தலைவன் எப்படியோ சேவ் ஆயிட்டான். They can't go in for the revive directly in the open well, area. One of the player can go. Yeah, one of the player is going already. Another fight is breaking somewhere. ACBC fight Between the players of Team Gain and ACBC, who was looking very good, but a grenade comes in. Hazard goes down. On the other hand, Afu with an M16. Gain team முடிச்சிட்டாங்க. ACBC out. Well, we were just singing their accolades, but it looks like ACBC are going to be exiting in the 12th position. என்ன bro 7 கில் எடுத்து வச்சிருக்காங்க. But meanwhile, on the other side, the action continues and looks like Johnny did try and go in for the 5, but he realized that somebody else. Siddiq bro, கம்மனி இருங்க bro. Somebody else, other boys from Global Esports. VLT wiped out. OG border pass. That grenade, he does chuck it, does take down a little bit of damage for the enemy. For now, it is going to be an exchange of projectiles, and Prince dangerously close to being knocked over. He is going to survive by a sliver of HP. I think Singh's position is given away. If Nemesis threw it outside, it could be problematic. He throws it in and catches Prince off guard before he can patch it up. Now, this could be dangerous. He jumps out. He hits the deck and down goes. சமல மாஸ்ரா பாடி என்ன மாதிரி ஃபைட் bro இது. Before he can patch it up. Now, this could be dangerous. He jumps out. He hits the deck and down goes Singh, which means Nemesis is going to have the upper hand. Question is, can he hear that buggy coming in? Because that could be problematic now. Only one man is going to be left standing for Gold Leaf Esports, and looks like his position has been given away. Well, his position has been given away, and beautiful grenade. சரியான நேடு. Wow! Bro, யாரு bro இந்த ஜானி? பட்டை கலப்பிட்டா கடைசில. And beautiful grenade from Johnny. Takes from Nemesis. Wow! And the last player as well. Wow! With that Gold Leaf Esports, Johnny OP coming in with a clutch. சமல. There's Johnny. That is what he's doing right now. As Gold Leaf against all odds are going to make sure they are still in this game of the two-man squad, wiping out the enemies before them elsewhere. It looks like Extinct Esports once again facing extinction. நிக்மா காலேசி குவாலிஃபைடு ஓவர் குவாலிஃபைடு. பட் அந்த குரூப்பில் டாப்பில் முடித்தது அயன் சைட் 66 பாயிண்ட்ஸு, 4 heroes 59. ஏப்பா ஒன்றும் புரியல எனக்கு. குவார்ட்டர் ஃபைனல்ஸ் நினச்சேன், ஆனால் பீதியை கலப்புதே. இன்னும் ஒரு குரூப் தான் தெரியல யார் யார் குவாலிஃபைடுன்ட்டு குவார்ட்டர்ஸ்க்கு. குளோபல் ஈஸ்போர்ட்ஸ் எட்ஜ் தான் ஆடுறாங்க. எங்கே எட்ஜ் பிடிச்சிருக்காங்க? எந்த எட்ஜில் ஆடிட்டு இருக்காங்க? இந்த எட்ஜ் ஓகே, இது நல்ல இதுதான். ஸ்லேயரா? ஓ ஸ்லேயர் ஐஜிஎலோ சாங் 1 டார்க் ஐகானிக் ஸ்லேயர். Unexpected move la. On the other hand, southern side we have two teams rotating in. Team Hyper is also Flare Angel பண்ணுவான், Dark Angel பண்ணுவான், Sang ஒன்னு பண்ணுவான். இது ஒரு வினோதமான டீம், ஐகானிக்கும் பண்ணுவான். ஆனா எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ்டு. யாரா அவன்? ஸ்கில்ஸ் சர்க்கார். TX ஸ்கில்ஸ் சர்க்கார். யாரால நீங்க அட்ரஸ் பண்றீங்களோ அவங்க தான் வாய் மேலேயே தருவாங்க. அமைதியா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. என்ன ப்ரோ டாப்ஸ் பண்றான் இவன்? சங்கவான் தான் ஐதல் பண்ணுவான். எக்ஸ்பீரியன்ஸ் டீம். ஆர்ஜிக்கு நாளைக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மேட்ச். OG. They have complete vision onto the players of team First Blood and First Blood. How you are going to survive?
Well, as far as Orangutan Gaming is concerned, if you do believe in yourself at this range, by all means go for those shots. And even if they have some smoke, you know, the hit markers, Shadow, they tend to give your position away. But unfortunately, for Believe here, that wasn't the case. But like you mentioned, they do have the upper ground. And again, have a look at Orangutan, how staggered they are. Because, you know, the enemy could come in from any direction. But they're going to make sure that each man holds down the fort and well has to be with one front. Once again, Believe spots a வெளிய போனாலும் போயிடுவாங்க போலயே என்னடா சாரது he is going to put a few shots down range elsewhere. It does look like Old Hood Esports are going to be coming under heavy fire. This time, our esports are doing all the damage. Well, our esports are finding picks here and there, picking multiple fires. ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ ஒரு எட்ஜ் புடிச்சி சூப்பரா விளையாடுறீங்க ப்ரோ ஸ்மோக்ஸ்லாம் போட்டு I'm not sure if it's a good idea, but on the other hand, Team OG is in a very good position. Ash is already ahead, scouting the per team 6 matches அதான் லைவ் இருக்கும். Intel as they can. In fact, they have too much intel of zone shift ஒன்னு சதர்ன் இல்ல நார்தன் சைடு தான் இருக்கும். about the enemies, but the circle is going to shift any minute, and it is in the favor of Global again. Well, only in their favor if they deal with all the opposition that lies ahead, because, well, we have Extinct Esports at one end, but for now, Orangutan Gaming, they're going to make sure they deal with whatever is where all that circle question is, which route do. Or northwestern side the route, because Few that teams, is yep. few teams are present But over they there. don't know that. No, on the eastern side they have to deal with Team OH over there. That's a good thing. But Ash, look at him. I think he has the intel that the path from the western side is pretty much clear. And you know, we were talking about action due north. We're going to wait on to that for a second, because our esports, they have gained default right where they want him, with the blue at one side and well, they're gone மேல போடா the other. But it's going to be enough. They have kind of let them get away, as Extreme Skills are going to be eliminated by First Blood Esports elsewhere. Global Esports வெறியா இடத்தை பிடிக்கறாங்க. They are taking the fight. That is a mighty throw. If that connects, I am going to be surprised. In fact, wait a second, Spray God over here showing that he is the god of grenades, and well, the answers are going to be coming in as well, because Iconic isn't having any of this. He's like, wait a second, you put my man down, I'm going to make sure you pay the price. But now, Extinct, they do have that little bit of cover to work with. Dark வெறியான நேடு போட்டுருக்கான். Making sure they make a mistake elsewhere. Dark is going to be conveying some damage. In fact, the grenade comes in. Wait a second, that's it. That grenade did find its way into that little shack, Shadow, and well, that is all she wrote for that team elsewhere. Again, it is going to be a display of grenades, ladies and gentlemen, but this time it does look like Afu is going to be brought down by a hail of bullets. But Gain still having the higher ground onto themselves, can fire few grenades in their direction, but looks like Global Esports is the one who is shooting in the direction of Team RE Esports, but they have moved towards safety. On the other hand, Orangutan Ash finds a knock onto the players of Team Hyper. RE is also falling down through the hands of Old Hood Esports. Well, this game has the making for the big dogs to lock horns at the end, because at one end it looks like Orangutan Gaming are pushing their way through. They are aggressing on the enemies. They only have Old Hood to pretty much contend with. On the other, Global Esports are wiping out anything in their path, but looks like Ash is going to be taken down elsewhere. Hyper King finally succumbing to their injuries as they exit the game in the 7th position. Songwon dangerously close to being knocked down. They still have the switch to work with, and have a look at that. The enemies are in the open. All they need is some precise shots. This is where I'm pretty sure Slayer was wishing he had a big F24 or an AWM. Well, Global Esports again having a very perfect positioning. In fact, the next circle is also in their favor, but Old Hood Esports have the position. Zone லட்டு மாதிரி they are already spotted down. The players of Global Esports already shooting in their direction. The moment they make the rotation, the moment when they come out. VT Sports match live இல்லல, லைவ் இருந்ததா என்ன? என்ன பாப்போம். In the open, Old Hood will start shooting in their direction, but Old Hood also have to go. Any news about சொல்லுங்க, இந்த மேட்ச் முடிஞ்சிட்டோம் bro, பாப்போம். I believe is of RE, is right on the periphery of the circle on each. Well, if you ask me who's in the circle, only one man is, and I was going to bring this up. If Global Esports want to win this game, they've got to make sure they have a makeshift fortification sooner or later, and that is where all those vehicles, ladies and gentlemen, come in really handy. Now, Slayer is going to be the first man to go and do just that, as he does park his buggy
But looks like the enemies are going to be a bit wary. I love this. They are going to deploy smoke, making sure they conceal their own positions. It is going to be a fight to the death, tooth and nails, as Global Esports are going to take on Old Hood right now, and Slayer could be the ace up their sleeves because his position is not going to put away as yet. And there you have it. They try taking cover, but now they are going to realize, wait a second, this guy is way too close for comfort. Well, Sultan has been spotted down and Slayer is already shooting in his direction, but Sultan has the free cover and the smoke to help him out. But Johnny find a drive-by onto the players. Hey, தலைவன் இன்னும் இருக்கான்டா. யார் bro அண்ணே? This stage finds a knock, will go for the confirmation as well, but Gold Leaf Esports is still looking decent in this situation, but they Team பேர பாருங்களா Gold Leaf Esports. The team at the top, that is OH, especially Sultan. Beautiful move coming in by Global because they have made sure that all their members are going to be. ஒராங்கிட்டன் ஒரு ஆள் அலைவு. Well, all they still have 2 members way back, so they can provide the crucial long distance engagements. There you have it. I was just going to bring it up. The sharpshooters are going to be holding back while Songwan and Slayer are going to be creeping and crawling their way closer to the enemy without them even knowing. Johnny is finally going to be taken down, and as we thought, it is going to be Dark from distance who is going to get that knock. For now, Old Hood, they know what's coming at them as Orangutan Gaming. Gold Leaf domination ame. With a decent 5 finishes to their name. 14 still alive, ladies and gentlemen. 11 players wanting to walk away with the chicken dinner, but for now, it looks like Global Esports are dictating all the terms. Well, OH also having the numbers advantage, in fact the good position as well, but they have to be careful of Sangwan because he has Slayer gets a grenade drop. but Slayer grenade finds Ayush over there. OH has been reduced to 3-man squad because a follow-up grenade might come in any second, and Crazy is also down on his knees. Slayer again going for the grenade. Can he find the confirmation? Will look like he can. Oh, he knows the enemy's behind the tree. There you have it. Crazy is going to be taken down, which means Sultan and Claws are now the only 2 members surviving from Old Hood. Now this could be problematic. Oh, the hit markers giving the position away as Dark is brought down, which means Iconic, the man next to him, could be in trouble, but again, the same thing is happening with him as Slayer through the smoke is going to find a position on the enemy. It is going to be a 3-on-3 situation, a 4-on-2 actually, as Global Esports are looking good. 11 finishes already. Can they make it? 14 as now close. 13, I beg your pardon, is the last man standing, and Slayer, oh, he knows where the enemy is. He knows someone's lurking in the smoke. Is it going to be a grenade? Boom goes the nade, and well, Global Esports, ladies and gentlemen, நல்ல கேம் டின்னர். என்ன உனக்கு கேம் பண்ணி. Good night. Best ones you can buy for the buck. I mean, Qualcomm Snap. நல்ல கேம். And yes, before going in there, I just want to reply to all your chats, guys. Quick-ஆ. Guys, live likes 2k likes போலாமா? Quick-ஆ. Quickly. Bye bye. Good night. உங்களுடைய comments ஒரு நிமிஷம் பார்த்துட்டு I'll just move and watch the 3 matches of VLT, how and what happened exactly அப்படின்றது தெரிஞ்சிக்கலாம். If big teams underestimates the underdog, they are going trouble in big. Yeah. Definitely. I think Soul will not qualify. அப்படிலாம் சொல்ல முடியாது. Anything could happen. Hold Hood நல்லா ஆடினாங்க. நைஸ். இன்னைக்கு ஃபுல் மேட்சஸ் எதுவுமே பார்க்கல ப்ரோ, வெளியே இருந்தேன் ப்ரோ. அப்படிலாம் நீங்கள் யாரையுமே சொல்லக்கூடிய எக்ஸோ ஸ்பிளிட் கேம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுதான் ப்ரோ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. தட் இஸ் வை தே ஆர் கன்சிஸ்டன்ட். மாயா டீம் சூப்பராக விளாட்றாங்க. யா ஐசா வணக்கம் பாய் வாங்க. VLT and the heroes மட்டும்தான் disqualified from today's invited teams. HH, EXO, Orangutan, Digma Galaxy, OG all got qualified. OG na Orangutan. Vadi நாளைக்கு வாட்ச் பார்ட்டி. Definitely I can't do any watch party bro. இந்த மாதிரி முடிச்சதுக்கு அப்புறம் we will definitely see. HH questions ஆச்சா bro. Like HH qualified bro. Slayer is not eye-gelling, he is filter. Yeah. I even saw like Sangwan was giving some interview or somewhere he said வேற level Johnny UP. You are a player. God, like what happened?
I don't think I don't think Godlike is playing tomorrow. But we have to watch. This match starts Global Esports 75, RE 47, Orangutan 31, OH 59. Nice la. Yeah. Router watch party. Maybe quarterfinals we will try, brother. Snacks மனவளைச்சல் கால ஐட்டம் ப்ரோ. ஓகே. கஷ்டம் தான் ப்ரோ, எல்லாருக்குமே கஷ்டம் தான் இருக்கும். Godal 29th is on Wednesday. அவன் சவுண்ட் ஆகுமா கேட்கும் எனக்கு. 29th நாளானிக்கு. ஓகே ப்ரோ, ஹாய். ஜஸ்ட் நான் உங்கள் லைவ் ஸ்டார்டிங்கில் இருந்து பார்க்குறேன். நீங்கள் ஒரு பாயிண்ட்ஸ் டேபிள் காமிச்சிங்கல்ல, அது 100% கரெக்டாக. நாளைக்கு எந்த 8 இன்வைட்டட் டீம்ஸ்க்கு மேட்ச்னு சொல்லுங்கள். நான் இது 100% கரெக்டா? ஏன் ப்ரோ, நீங்கள் ஏதாவது தப்புன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். நாளைக்கு எந்த 8 இன்வைட்டட் டீம்ஸ்க்கு மேட்ச் அது யாருக்கும் எனக்கு தெரியலப்பா. பட் ஒரு நிமிஷம், ஐ கேன் சே. ஐயோ, என்கிட்ட ஒரு டேட்டா ஒன்று அனுப்பிச்சாங்க, எங்க பார்த்தா தெரியும். டேட்டா இருங்க, அவன் பேர் என்ன? பாய்சன் லைவ்ல இருந்தேன்னா எனக்கு அந்த இது மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுறாங்கண்ணா. பிளைண்ட் இது இவன் மூமெண்ட் அமிச்சான், இவன் அமிச்சானே சூர்யா, அது மட்டும் கொஞ்சம். ஐயோ, எங்கடா இருக்கு? வாங்க பேசலாம். VLT 3 ப்ரோ. ஆக்சுவலாக வந்து VLT எவ்வளோ பாயிண்ட்ஸ்? ஏதோ ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட்ல எலிமினேட்டடா? உடனே எலிமினேட்டடா? லைக் ஈஸியாக எலிமினேட்டடா இல்லை டஃப் கொடுத்து அந்த மாதிரி ஏதாவது எலிமினேட் ஆனாங்களா? எனக்கு பார்த்தா தான் தெரியும். But let's have a look. 1300 damage done. Yes, the experience is definitely going to be something that's going to be handled. Careful. That memo, because no one. இதுதான் VLT. ஈஸி எலிமினேட்டா? அடேங்கப்பா. எப்போவுமே அது அப்படி தான் ப்ரோ இருக்கும், காலம் மாறிக்கிட்டே இருக்கும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் மேட்ச் தேவையில்லாத ரஷ் பண்ணிட்டு பார்ப்போம். ஜோன் இருந்திருக்கு, பட் எப்பா எத்தனை டீம். வியர்டோ இங்கே தான், இந்த மேட்ச் தானா கைஸ்? வியர்டோ வந்து விளையாடி இருக்காங்க போலயே. வியர்டு தானே? வியர்டோ இந்த குரூப் தான் போல இருக்கு. டீம் மாயாவி, அவங்க அண்டர்டாக்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. No one is going to be there to contest it, but looks like we are going to have some early skirmishes break out, ladies and gentlemen, all the way down south near the ferry pier. But for now, looks like it is going to be on the same coastline, but on the other side, because action is going to be aplenty at the farm as Sanit Biru. வெலாசிட்டி இது யாரு? ஓ, வெலாசிட்டி டீம் எக்ஸோ ஒரே குரூப். ஓகே, T10 eSportsஆ? இது யாருன்னு தெரில. வியர்ட் eSports, டீம் மாயாவி. ப்ரோ இது கொஞ்சம் நல்ல லாபியாக இருக்குது. அவுட் செட் இவங்களும் நல்லா தான் விளாடுவாங்க. இவங்க 2-3 10 லட்ச ரூபா டோர்னமெண்ட்டில் வந்திருக்காங்க. டீம் மாயாவி, வியர்டு, வெலாசிட்டி, டீம் எக்ஸோ, டீம் அவுட் செட்டு, இவங்களெல்லாம் முன்னாடியே பார்த்துருக்கேன். நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம் நிறையா டீம். Absolutely, these are going to be super scrappy fights early on. Everyone dropping. T10 வேற bro, team tenacity வேற இது வேற. For everyone to pick up, so we could see teams just fighting with a bunch of weapons that are not really meant for those sorts of engagements. You have to remember this early on, you kind of just want to make sure you kit it up fully and getting your choice of loot, but with all of these teams around the corner, the only way you're going to get better loot is by shooting your opponent in the head, and hopefully you're able to do that. But at the moment, it doesn't seem like they're choosing those. There's still that bit of a lull phase. I will do good for you. Are they too good for me? Well, we're about to find out. Oh, the team is super low and not even have weapons yet. I wonder if the
grenade went off at some point, and all three of them were in the vicinity. For now, it's going to be Team 12, San and Beetle. They are going to be, well, they cornered one of the boys from Imprint Esports, and Johnny is going to bid us adieu pretty early on. So we aren't going to see any where's Johnny, because, well, he's out. Absolutely. Well, he had a bunch of sugar in his mouth. His papa came by, did not like the fact, and in a very violent fashion, just killed him off. Well, there you go. That's a bit too dark, keeping in mind that, you know, Johnny's a kid. Yeah, well, Johnny supposed to be a kid, but எத்தனை ஜானிடா all fairy tales actually a really dark origin. why group 1 group 2 bro ஏதாவது ஒரு குரூப் தான் வந்து காட்ட முடியும்னு நினைக்கிறேன் இல்ல ஏதாவது ரெண்டு குரூப் தான் காட்ட முடியும் பட் ஐ அம் damn sure குவார்ட்டர் ஃபைனல்ஸ் எல்லார் மேட்சும் காட்டுவாங்க தானே You've bothered some time. Word Bedu. Mate. Back full way of saying it. Time losing to play. Basically. ஓட்றன்னு நினைச்சிக்காதீங்க ஐ அம் ஜஸ்ட் வாட்சிங் திஸ் ஃபார் VLT alone. Slow, and they pick and choose their battles. Mentally, even if you have points whatsoever, sure you might get a couple of finish points, but hey, if டுடே குவாலிஃபை ஆன 16 டீமும் ஒரே குரூப் வர வாய்ப்புகள் இருக்குது மேபி எஸ் வாட் யூ செட் இஸ் ட்ரூ பிரதர் மேபி வர வாய்ப்பு இருக்குப்பா டுமாரோ இன்வைட்டட் டீம்ஸ் வந்து ஓகே ஃபார் அவர் 8-bit ஸ்கைலைட்ஸ் டீன்கோ RGE Burnex TSM and 7-6 easy qualification bro RGE லாம் நல்ல செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க if there's something that we know better than others as Indians, that if you get something for free, take it. So those placement points like Wally talked about, you survive. அப்போ டாப் 6 டீம்ஸ்னா எக்ஸோ நம்ம குளோபல் esports இவங்கெல்லாம் ஒரே குரூப்ல வருமா And they are free. இப்போ இருக்கு பெரிய மேட்டர் இருக்குது Sometimes you do, depending on how action-packed the lobby is, but once again, it seems that we're back towards Team EXO in Malta, and they seem to be just having a good time. Team VLT just having the choice of loot. Both of the strong teams off to a good start, and that could be scary for the underdogs. Well, they did have a good time, but looks like VLT are going to be quick on the move with Kratos being the guy who's going to scout out him. நீங்க காமிச்ச டேபிள்ஸ் வந்து இருங்க ப்ரோ இவருக்கு மட்டும் நான் காமிச்சறேன் இவரு அப்படி இப்படி சொல்லுவாப்புல ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பார்த்துக்கோங்க மேட்ச் 1 மேட்ச் 2 மேட்ச் 3 அப்படின்ட்டு எல்லா மேட்சினுடைய பாயிண்ட்ஸ் டேபிளும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அவங்க ப்ளஸ் பண்ணி போடல நாங்கள் ப்ளஸ் மட்டும்தான் பண்ணோம் அவ்வளோதான் ப்ரோ அது கால்குலேட்டர் தான் கால்குலேட்டர் போட்டு அப்படியே ப்ளஸ் பண்ணிட்டோம் He's alone, by the way. Yeah, I was just going to bring that up. Mind you, again, the entirety of ஏஸ்க்கு ப்ரெஷரில் 6 ஸ்ப்ரே அதெல்லாம் நிறைய நடக்கும் while Kratos, the god of war himself, is going to make sure he goes out and scouts ahead. And by the look of things, he has spotted some movement in the distance, and well, it as well. So expect some early. They will send one man out to scout ahead. Yeah. If he doesn't return, well, they know that the enemy is pretty much in that direction. But for now, VLT is going to come in. Thunky is going to be joined by Diljit. Snacks is going to be coming in hard as well. Which means, well, the tables are turned as T10 Esports now just have one man fending off the attack. But he is going to get the better of Diljit. He goes down. Snacks with some fire trying to suppress him. It's only going to force him to go up. But now Thunky does have a couple of options. A grenade is going to be lobbed. Oh my goodness, that man is bobbing and weaving up against the enemies. But that grenade could be devastating. Fortunately for the boys from VLT, they were aware to that danger, but now looks like the remaining members of T10 are making their move. This could be massive. A very good molly drop by Snacks, making sure they cannot go in for the aggression over here. But two players knocked out. VLT have to take a 2v3. This could be very, very costly for VLT. They were going for the early aggression. Kratos did not get the memo. He's trying to cover from a long distance. Can he actually connect those shots? He's trying, but he's not connecting. He's disconnected as well. T10 Esports, well, they've got disconnect in the building, so that's no surprise. But in the meantime, they are getting those res up. I mean, Snacks, he's all by himself. He's alone. He's got himself an M4 carbine, but does he have the surprise factor? He does. He lands up one very good shot towards one of those members, but they're still standing and they're still getting those res back up. I wonder where that molly came from, because Snacks did get quite a lot of chunk out of his HP. Looks like Kratos is coming in. Like from behind, someone jumped out the window. Snack is going to be looking behind them. Have a look at that disconnect coming in, shooting bullets as he drops down. Question is he going to get the better of him? Well, short answer is
Yes, well now again, Snacks still on his feet. I think he's been dealt with. Uh-oh. He's been dealt with. Now Kratos is all by his lonesome. He is with the no. shag. This could be devastating. Little did Eska know that Kratos was inside, and now let's see if he is going to shoot with the hip. He needs to come out because all those bullets are hitting the woodwork, but now it is going to be T10 coming in for the kill, and looks like this could be it. Kratos does manage to take one down, but unfortunately, his life has been snuffed out. bro இந்த ஃபைட்டே தேவையே இல்லையா bro Ladies and gentlemen, it's all by get quite Carbine, but doesn't think those pressing. ஃபைட் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது Are giving precedence. அவங்க அப்ரோச்லாம் கிளியரா புரிஞ்சுது Early rotations. அவங்களுக்கு நல்லா தெரியுது ஆக்சுவலாக Oh, they know that the enemy is pretty much in. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு எனிமி தான் தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு ஓகேங்களா ஸோ புஷ் பண்ணுறாங்க 3 பேர் புஷ் பண்ணுறாங்க பட் தல்ஜித் வந்து Snacks is going to be coming in hard as well, but tables are turned as T10 Esports now just have one man fending off the attack, but he is going to get the better of Daljit. He goes down. Snacks with some fire trying to suppress him. It's only going to force him to go up, but now Atanki does have a couple of options. A grenade is going to be lobbed. Oh my goodness, that man is bobbing and weaving up against the enemies, but that grenade could be devastating. Fortunately for the boys from BLT, they were aware to that danger, but now it looks like the remaining members are going for the aggression over here, but T10 because that's clearly where they belong after taking out the side of Velocity early on. Velocity, well, அவங்களுடைய இன்டென்ஷன்லாம் கரெக்ட் தான் லைக் ஹவு தே கேம் இது பண்ணது லைக் தல்ஜித் நாக் ஆனது மேட்டர் இல்லை பட் ஆத்தங்கிஸ் நாக் மேட் தி ஆப்போனன்ட் டு புஷ் சிம்பிள் they wanted a taste of the தல்ஜித் ஓப்பனிங் கொடுத்து தான் ஆகணும் அவ்வளோ டேமேஜ் கொடுத்துட்டாரு டிபிபியில் இருக்கவங்களுக்கு எப்பயுமே அட்வான்டேஜ் அவ்வளோ கொடுத்தாங்க பட் செகண்ட் பிளேயர் உடனே அங்கே நாக் வச்சிருக்காங்க கவுண்டர் நாக்குக்கு இன்னொரு கவுண்டர் நாக் வச்சுட்டாங்க அதனால தான் வந்து பிரச்சனை ஜோன் இதுல இருந்து சென்டரா தான் போகுது ஹார்ட் ஷிஃப்ட்லாம் அடிக்கல Allowence as long I mean the longer we go a lot of space இது யாருப்பா இது டிடிஎஃப் Drew there's a rotation key make names a lot are able to more over here because I do think over here and then meanwhile on the other side just northwest of Bgmi imprint right where we left them. Absolutely, I mean imprint this was the wounded animal that we saw earlier but bro சின்ன மிஸ்டேக் கூட team will make us eliminate. Well, even though Johnny is back to mention enemy in the distance, strangers. Now keep one thing in mind. பா You do not want to mess with. You do not. யாரா அந்த தெய்வம் நீல கலர் அப்படியே ஜாலியா இருந்திருப்பான் தெய்வமே அப்படின்னு தலைவா சென்டர் ஜோன் போடு அங்க மீத இருக்கிற 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 டீம் அவுட் ஆஃப் ஜோன்ல இருக்காங்க ப்ரோ இதுதான் ஷிஃப்ட் எப்படின்னா லைக் இந்த கீழ் டைரக்ஷனில் ஃபுல்லாக எனிமீஸ் இருக்காங்க இங்கே ஜோன் போடலாம் அந்த மேல் டைரக்ஷனில் பாருங்களேன் அந்த அந்த அப்பர் கர்வில் பாருங்களேன் ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஜோனை வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் கர்வுக்கு தான் கொடுத்துச்சு ஐயோ நல்லா ஜாலியாக இருந்திருப்பான் அடி ஆத்தா டின்னரு ஆத்தா டின்னரு எக்ஸோடைய ஸ்பிளிட்டை பாருங்களேன் எக்ஸோ ஸ்பிளிட் ஐ கைஸ் நோட்டட் இவருங்க சென்சே ஸ்பங்க்கு ஓகேங்களா வாட்டர் சிட்டி பக்கத்தில் இருக்க மலை மேலே 2 பேர் 2 எட்ஜ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த சைடில் இருக்க ஃபியர்ஸ் ஒரு சைடில் பங்க் ஒரு சைடில் ஸோ அவங்களுக்கு கவர் வைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்சே இவர் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் பொச்சினிக்கு போட்டாங்கன்னா ஸோ பொச்சினிக்கி சைடில் போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கு இவர் இங்கே என்னடா இது என்ன ஸ்பிளிட்டு பாருங்களேன் இங்கே ப்ரோ ஆக்சுவலாக இது போடுறதுக்கு ரீசன் சிம்பிள் ப்ரோ ஸ்பிளிட் ஆர்னியும் வச்சுக்கோங்களேன் நீங்கள் எந்த ஜோனு போட்டாலும் டப்புன்னு அதுக்கேற்ற மாதிரி அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம்
mortality, but this now, is fun. again, they want to make sure they have the options. Now, since we've got a shift, Right, Exo spreading up. உடனே எல்லாம் குரூப் ரீக்ரூப் ஆறாங்க பாருங்களேன். Absolutely, I mean, you pointed this out wonderfully, right? Exo spreading out their resources, making sure they don't take those fights early on, making sure that the rotation is prioritized a bit more, but in the meantime, Rix looks like they can be driving their vehicles in, looking for some sort of engagement. Well, I guess we'll have to hold on to that because CMX official is actually taking an engagement against the side of Spaceman official. The two officials going at each other, seeing who the better official is. Let's see if CMX come out on top. Okay, Imprint is actually also going to be spotted, but Lightning not taking any shots. even though Spacemen were the first intended targets, I think they got a bit confused when they had a bunch of vehicles just coming up behind them. Just They're like, whiz "Whoa, past them." Wait a second, I thought this was our convoy. Now, the thing is, as far as CMX official is concerned, what I'm scared of is, yeah, they're letting all these vehicles move past, but sooner or later, they're going to have to come in as well. That could be problematic elsewhere. Too good for you. Stranger with a bit of a mishap is going to put up damage, but for now, For you in the meantime, they've lost one player, but they get Sandy back. But oh, the vehicle explodes! Deep party over here. Is on fire. This is going. buildings for cover are grenades. They are body as well, and Imprint are going to be in a world of trouble now. If Sandy gets a little bit of an angle, it could be problematic for the opposition as another one bites the dust. 15th position, 4 places, as T10, the eliminator of Velocity Esports, are going to bid us adieu. Absolutely. Well, Team Elson in the meantime, they are just holding, just looking for any sort of movement whatsoever. At this point, they're not looking for engagements because once again, they are like because. அடுத்த zone பாப்போம். But Moskov has purely for vision purposes. He was right in front of him for now, but looks like Moskov is going to be at hand. But Ali is going to drop to the ground. Imprint. And well, Emperor is going to breathe his last as the king has fallen. But for now, Ali's coming under heavy, heavy fire. And he just manages to make it on the other side of the burning vehicle. But it looks like an M762 is going to go off and drag it. Oh no! Is going to get the better of him. Forget it. It's all done. Evac is going to blow that. சப்போஸ் எதனா ஒரு டீம் ஸ்பாட் பண்ணி கஷ்டம் ப்ரோ. அந்த மாதிரிலாம் நடக்காது கஷ்டம். ஸ்பாட் அண்ட் புஷ் ஏன்னா இதில் யாருமே அந்த மாதிரிலாம் பண்ணிக்க மாட்டாங்க. Vehicle up, and with that, well, another team is going to bite the dust. இதெல்லாம் நடத்த அந்த மாதிரிலாம் நடக்காது. Sports are in a world of trouble. They are in a death valley situations. But now, on the other side, amongst the ruins, it's going to be Team EXO fending off Team Mayavi. Again, both heavy hitting teams. Absolutely, and both of these teams seem to love the ruins. Mayavi, how many times have we seen them in this position? I think every time. அவங்களே எப்படி ஸ்ப்ளிட் ஆயிருவாங்க டீம் மாயாவி. 2 பேர் அந்த மேல் டாப்ல கீழே 2 பேர். There on the sill and ruins is up in the mid. Is in play. These guys just snatch up that piece of real estate. Now, in the meantime, Sensei is alone. He needs his teammates to come in. He cannot be the one going in aggressively, and they are coming in on those vehicles. But elsewhere, CMX official, well, they're getting the players knocked over here. Garuda has to be a little bit careful. Look at those explosions coming in all around him. He has to be terrified. This has got to be some PTSD coming to. They're planning to join the party in. CMX official in the meantime is going to be popping up some energy drinks, trying to rotate the hell out of here, or at least take the aggression to the enemy team instead of being the one bombarded with nades. Man, the way Pirate from FPS was lobbing all those grenades kind of felt like, you know, he has a ship nearby, and well, the barrage came in and all the cannons. View in a point of view. Death and destruction was spewed around. இந்த மேட்ச் டீம் மாயாவி. Definitely bro. அவங்க கிட்ட தான் அப்பர் ஹேண்ட்ஸ் எல்லாமே. Weird. Okay. உள்ள வராங்க weird. எங்க இருந்து வந்தாங்க? Weird எங்க இருக்காங்க இப்ப? Weird. Okay. இந்த okay எட்ஜ்ல இருந்து வராங்க. Space இந்த டீம் கூட ஃபைட் எடுத்துருக்காங்க. They're worried about an engagement on IGL மட்டும் பின்னாடி இருக்காரு. They've got weird flanking them, and on the other there is FPS Gaming. Oh my goodness! How did you see that Pirate FPS? He's had enough. He's like, you know what? This is all wasting time. He went in for the finish, gets the finish, does get taken down instead. Well, looks like they are going to be happy with that trade-off. 11th position, finish 3 finishes to their next. Weird 2 பேர் தான் லைவ் இருக்காங்க. Not a bad outing. அந்த 5th zone முடியற. I like what Hidden Leaf are doing now. They do have that little slope to work with, so they don't have to make sure that they, you know, reach the summit just yet. I like the fact
that even though weird esports ரொம்ப toughest lobby பா இது. behind them, they want to make sure they deal with them. அது ஒரு HS குவாலிஃபை ஆனதுக்கு ஒரு டான்ஸ் ஆடா. In the back later on, before now, the குவார்ட்டர் ஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகட்டும் ப்ரோ. அதுதான் ப்ரோ இருக்கிறதுலே தி டஃப். இதெல்லாம் எல்லாமே டஃப் தான், பட் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் I like the position of Team Outset. Remember, they still have those ரொம்ப important. to work with. And let's see if the circle shifts their way, because if it does, lo and behold, Floki, we are going to have a mass migration down over there. But for now, Team EXO still in that stalemate with Team Miami. Yeah, this is a lot of attrition going on. ப்ரோ அவங்க எவ்வளோ பேசிவாக ஆடுறாங்க பாருங்களேன் எக்ஸோ. அந்த சின்ன ஜோன்லேயே வந்து அவங்க எதுவுமே ஷாட்ஸ் எடுக்கல, ஹோல்ட் பண்ணுறாங்க, பொறுமையாக ஆடுறாங்க. Move in and start taking these fights head on. ஐஜல் நாக்கு வச்சிருக்கு. Don't be reckless, but clearly அதுக்கப்புறம் ஐஜல் நாக்கு. Mr. IGL getting knocked down by the players, and he was trying to survive for as long as possible, but it doesn't seem like he's going to be able to do it for much longer. Ends up with just 1 point in 11th place. His team is it looks like his team is still in the mix over here, so it's not going to be the end of the world for them. Rix and Darko in the meantime lobbing a nade, doesn't find no Fierce. He's actually somewhat low, but the cover provided by those walls is going to keep him alive for now. Again, I love the fact that we are in the final few circles, the 6 to be precise, 10 teams still alive and kicking, 29 players alive. Looks like Darku wants to reduce that number by one more, but it is going to be unsuccessful. I like the position right now. They do have these cliffs to work with. They have that little bit of a dip so that, you know, they can have some cover from either side. But what you can't cover for is all these grenades that are lobbed at all these obscure angles. That looks like a good one. It could be devastating, but elsewhere, it's team to the top. They are finally giving Team Outset a run for the money, as they are going to be making sure they enter one of the buildings now. Shivam down on his knees. He's going to be taken down. Evac is going to let loose some lead. Before that, he makes sure he passes himself up. Kushal is going to come in as well, but Foxy Delta is going to make sure he keeps from outside is going to make sure he has that precision spray. And ladies and gentlemen, looks like Team Outset have thwarted the attack and are the winners in that skirmish. Meanwhile, on the other side, Rix are joining EXO and Team Miami. Absolutely, Team X, so they were getting pushed early on, but it looks like they have managed to sort of halt the aggression coming in from Miami. Just deal with it a little bit. இதே டைம்ல தான் நடந்தது. ஃபர்ஸ்ட் நடந்தது. You have to remember the backstab good still coming if they get a little bit. வாதி குவார்ட்டர் ஃபைனல்ல வாதி டாப் எவ்வளோ knocked on his knees. 70 points எடுக்கணும் bro. That's not like Miami. They're not used 70 points தான் குவாலிஃபை. Relax, get their forces 70 plus qualified quarter finals. Well, they can't 70 points is the average one. All sides by a bunch of teams. So 75 they want to change their position. 12 points, 13 points per match. Otherwise, this is all they can do. But தெரியல எந்த group எப்படி டஃபா இருக்குன்னு. So, you know, basically take Team Miami head on is the fact that we do have bricks. Oragotan சமாளக்காம. Because if they move out, well, they are going to be shot at from two directions. And right now, looks like one of them is. சமனேடா எப்பவே போய் முடிச்சிருக்கலாமேடா. Paying attention at Fierce is going to capitalize on that now. He is smoke போடுறான். To obscure their vision. Well, I think he realized that was the wrong projectile, and now the grenade is going to come in. Is it going to be a good one? It has the right bounce. Knuckle could be in the line of fire. Unfortunately, he's going to be out of the blast radius, as it does look Exo push பண்ணி எந்த Exo game ஆச்சு. Now this is where I do believe Fierce could actually drop down, go in for the flank, as his teammates are going to make quick work of Rix, and if they deal with Rix, Team Miami could be in a world of trouble. Team Miami still reading and licking their wounds. They need time to heal up, and Rix, this is all going to be about surviving for them as long as possible. With Rana only the only player standing over here, all he needs to do is make sure he stays alive. That's all he needs to do over here, because the rest on the other side, Team Miami will do all the work for him if he just manages to stay uptight. But just to add one point, now Team Miami waited in this position way too long. Have a look at EXO. They've already moved on further. They've already pretty much got the better of them. And now the thing is, I wonder if Team Miami knows that Team EXO is on their right flank, because they might still expect them to be at the ruins, and well, they could be in for a nasty surprise. They most certainly could, but in the meantime, Team Outside occupying the only compound, like you mentioned, still in the circle, are making good use of it. But now they need to get the hell out of here. They need to go out in the open into the world. Oh, Rana, look at this man just surviving at the moment. His legs out in the blue, but he's still standing strong, and finally he's going to have to start moving in the blue. Going to do some damage over towards him. Still dotting it. These will knock one in, trying to get the finish, but will be eliminated by fighting. Now this is a big problem for the side of Team Miami, because they're trying to take a fight against EXO in the meantime as well. And EXO, well, not sure what's happening with them, but I know Outside Esports are taking the fight with all three of the members still standing at the moment. Shivam
He's sitting behind the car at the moment. It could explode, so he has to be a little bit careful. Outside in a good position, making it even better for themselves as they pop those tires. But now, wait a second. Is that all she wrote? Is another team going to bid us adieu? Looks like War Esports were caught in the middle. They did have the center of the circle. இது நான் பார்த்தேன். இதுக்கப்புறம் It is going to be Team Outset versus Team Mayavi as the old guard has fallen, and now the fresh blood. Spot someone now. It sent the other direction, and Evac position has been spotted out. But look at that, making sure he's quick to the trigger, suppressing the enemy. Yeah, he is, but he's not quick enough. The moment he gets up, he's going to get shot in the head and be knocked back down on his feet, fighting Mayavi. I mean, Darko, they're just on it at the point. Team Outside with only 2 members standing, this most certainly should be them calling it quits and biting the dust over here, unless Shivam can pull some sort of miracle out of the bag over here. Look at that. Michelle, he's also about to just pop a couple of smokes and make it, try and go forward and maybe get some aggression going over here against the side of Team Mayavi. But Team Mayavi, well, this is the time to act proudly because they know they're in a 4v2, so they might as well go in, bait one out. Daku going from the outside. Question is he going to pull up a Shroud moment overhead? No, the Blaze Zone is going to break it down instead, and that is all. Again, it is going to be. The dogs got the spotlight, but again, Team Mayavi fighting 6 finishes to his name. Absolutely. You have to remember that the Goliath is still standing. There are still 2 more games to be played out. Very happy just picking up all that ammo for the match number 2. Moving on. இதுல என்ன ஆவாங்க VLT Jeez over here. I think I see. Oh, no, that is not the Evo Carmine, but I immediately and the action, but not just yet. Everyone still just wants to be kitted up fully and then take those fights. Again, you know, on a map like Miramar, you can do that because A, massive amount of space all around, and well, B, the circle isn't going to be too mean. But for now, I for some reason feel a bit out of breath because I just want them to stop running around and actually go and start knocking each other down. Yeah, absolutely. It's almost like you got a mental connection with them. Vera, I think they would much rather avoid those early fights. Now, usually they start moving it right. The action is wanting. Well, there's going to be a long fight with Esports. Well, looks like they're going to be the first ones to get a knock going for themselves. T10 Esports paying the price for it, but not really all that much. They've got a member around. They can rest them. 5-minute mark, and I'm sure a lot of us anticipate again in 5 minutes, but looks like the Pirates had a little bit of a misstep as we shot at the athlete. You know, give you your severed arm back, but again, you know, just a PSA angle. Let's just not see the it's all get those off-road kind of, you know, break we see in, and it doesn't. Now we okay. Looks like Damon from Standard Beauty. Now he's got an amazing outfit on. Forget okay. Looks like they are going to be seeing the enemy, and VLT once again are going to come under fire. Early on, our Thunky has been brought down to his knees, and in the split second, he is going to be taken out of his misery. But looks like VLT are going to make sure they reciprocate just a little bit. Again, Floki, this is looking dangerous for them now. They have lost 1 man. Another one of their members are going to be low on HP. Question is, do they stay here, fight for their pride, fight for the position, fight for the next round, or do they basically re-strategize, regroup, and, well, like I love saying, going to be in a very, very hard spot, and with 1 member already being knocked out, I'm sorry, just the buggy going, which just made me laugh out loud, but yeah, this is no laughing matter for the side of BLT. Having lost one of their members, they need to play a couple of spaces in their event to fill up their vehicles. Now, not in one else. Let me lose a few engagements, which means towards the end, utilities are going to be next to nothing. Absolutely. I mean, you have to remember the utility very, very important on this map. The circle closing in as well. Let's see who's going to shift. Care about the well-being of the teams, but the BGMI gods do, so they will be merciful. Again, you know, I mean, you're not doing what I do, so learn from your mistakes. I've stopped asking for things with still empty, but about today, because as the enemies are going to come in, as you can see on your spray, which you know. இவங்க வந்து லக்கோபரியாவை எடுக்கிறாங்க டிஎம் டீம் ஆயாவே அந்த டைரெக்ஷனில் வராங்க இல்லை வேறு ஏதாவதா கிரியேட்டர்ஸ்னாலும் நம்ம சைடு தானே அவங்க எங்கேயும் எடுக்கிறாங்க கோவா என்ன கேரி இன்டர்வியூ are going to be joining the fray, which, you know, could be a
a silver lining for teams towards the north of Los Leones. Now, Oh, I'm yeah. talking about Team 10, I'm talking about Bricks, because as the enemies are going to come in, as you can see on your screens, they are going to have a field day, pretty much taking their pick and disconnect. Is going to be disconnected from reality because vehicles don't usually do that, but for now, looks like he's going to make the safety. Oh my god, we saw him in the last game as well. This is one lucky camper. Absolutely disconnect. So lucky. Just, you know, his car completely flipping, but still survives to tell the tale. Fun இருக்குது. That's the one thing I would really want from Bgmi in real life. You know, just have an energy drink and all of a sudden you have a fracture. No more. Just wait 5 minutes and it's all gone. Now I'm compelled to tell you guys, do not try this in real life. It does not work. It is for promotional purposes in the game only. But for now, it looks like Kraken is going to be blown to smithereens as the bandit himself, Daku, is going to come out and do some damage. And there you have it. That is where that little mishap took place. Adavadi, thank you so much for 25 rupees. Is that burning pile of rubber and metal, and well, somewhere amongst that, we're going to have a twisted body right next to it. Absolutely. And look at that. I mean, Daku is just having a field day, you know, riding that minibus around, just try and see if he can, you know, maybe just bait out a couple of shots. Why are they using the boost? I actually don't get it. When it's hilly terrain like this, it's so easy to crash. Just accelerate instead. It saves fuel. No. In this economy? No, we're going to be making sure we have the boosters on 24/7. Yeah, speed thrills, it might kill, but again, you want to make sure you get to your destination as quickly as என்னென்ன பேசுறாங்க பாருங்க. இது இவனுங்க வேகமா பக்கில போறாங்க. இந்த எக்கானமில இவர் வந்து இவ்வளோ பூஸ்ட் போட்டு போகணுமா, பொறுமையா சில்லுன்னு போலாமே, வேற ஆக்சிலரேட் பண்ணி அப்படின்னு அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நோ நாங்கள் வந்து வேகம் தான், நைட்ரோ போட்டு நாங்கள் போவோம், ஸ்பீட் த்ரில்ஸ் பட் இட் கில்ஸ். என்னென்ன சொல்கிறாங்க. 4 heroes, Nigma is at 40 points and Iron side 38. Over 30. Nice. What it also does is, it makes sure you lose fuel, you run out of fuel in the most precarious of situations, as it seems like Andy is going to find himself in. But the only thing is, not enough enemies around. At the moment I say that, Knuckle has the right idea. There you have it. Some more burning wreckage over there. He's going to spot the enemy. He gets that scar out, lays down a few shots. But it is going to be Andy who's going to be a bit quicker to the trigger. But again, மாப்பிள எப்படி சுத்து போடுறாங்க பாருங்களேன். when I say that, Knuckle has the right idea. There you have it. Some more burning wreckage over there, and Knuckle is going to spot the enemy. He gets that scar out, lays down a few shots. But it is going to be Andy who's going to be. அங்க மேப்பை பாருங்களேன், ரைட் சைடில் ஒருத்தவங்க 4 பேர் 4 டைரக்ஷனில் தான் போய் என்ன பண்ணுவாங்க. But again, taking a fight on 2 fronts isn't the best idea. அங்கே பாரு. 3 fronts almost. As fighting is going to come and make sure he is put 6 feet under. Fighting once again. Ayana Vijay, thank you so much for the It does look like Team Miyavi. Good start to the game, 2 finishes. I love this. I love this group looting coming out. They know the blues closing in. Most probably Sachikumar. Get the hell out of here. But look at Daku just chilling in the minibus. Not sure what he's getting out for. I think he's trying to see if there's some loot available. Well, a little bit more. This was the third one. Oh, okay. So this. Well, you talked about a well-placed shot at that. லாஸ் அடி தூக்கி இருக்கு. வியர்டுக்கு சூப்பராக ஜோன் போட்டிருக்காங்களேப்பா இந்த மேட்ச்சு. பட் அந்த 5 பில்டிங் எடுக்கலாம் அவங்க, இது எடுத்திருக்காங்க, பரவாயில்ல. Let me tell you something. This is going to be exciting. Now the question is, we did see a few teams, Floki. Yeah, you best hold on to your butts and just make sure you stay put. Just glue yourself to the seat. I'll hold on to that question when Bhavna comes on, because she apparently has a little bit of connection with them. Can have a vehicle each trying to go around. I love the scouting out coming from War Esports. So no, they have no need whatsoever of taking this engagement. It's not going to do them any good whatsoever. நாளைக்குலாம் ஹிந்தி தான் கைஸ், ஹிந்தி தான் நாளைக்கு பார்க்குறோம், இன்னைக்கு இதை பார்க்கலாம். Also, one of the most interesting things to look out for is the fact 16 teams are still alive, 61 players still in this game. Guys, that is what Miramar does. ஒரு ஸ்மால் ஐயோ லைக் பண்ணாமல் பார்க்குறீங்களா, கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ 2.5k லைக்ஸ்க்கு லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பா. Thanks in advance, guys. The circle is towards Los Leones. Thank you. Because, all right, you've got a massive city, multiple levels, multiple floors. Yeah, you can take some solace in one of the buildings. புரியுது ஸ்கவுட்டி, I got it. Surrounded on either side by இந்தியில் ஓசிஎஸ்எம் எல்லாம் வெரி பண்ணுவோம். tons of bridges, nooks and crannies in. So, you know, every single team can find a little niche for themselves, but sooner or later, they are going to have to pretty much face each other head on, as FPS Gaming are making sure they make the most of their surroundings as they have control of this warehouse. Now, the thing is, ooh, that's a nice little spot. Wow. Pirate FPS up top, just making sure he gets as much information as he can.
Absolutely, information is key. I mean, that's what you need to take successful fights over here, and looks like he is going to be needing that information because once again, they're about to get sandwiched between two teams. Rigs on one side, and they've got themselves FPS Gaming on the other, so they need to be a little bit careful to your license. Oh, Nippling bumper, careful, they could be taken out. It looks like that is exactly what's happening as Rana is going to be brought down by his teammate Chiku, and now it could be FPS Gaming's move as they are going to be moving in. They are going to make sure the left flank is going to be theirs for the taking. Pirate with a nade. He wants another one. He knows where the enemy is. கொஞ்சம் தமிழ் பண்ணா நல்லா இருக்கும். தமிழ் இருக்காதுடா நண்பா. Unfortunately, Rambo or damn bro. Wait a second. Damn bro. He is still going to be in the game, but this grenade could be it. Now he is going to patch himself up. The grenade goes boom. Lucky for him. எத்தனை? Almost half his HP. Now Pirate FPS again. I called it earlier. This guy is calling in for an artillery strike, but looks like it's going to be Joker who is going to take down damn bro from another team. Absolutely, and Rick's Gaming, well, this is not the kind of fight they were hoping for. They started off really, really strong, but now with two players gone, they've got a decision to make. Do they want to stick around, or do they want to tuck tail and run instead? Circle has hard shifted towards these teams closing in. They're going to have to get smart about their positioning. Free one is going to be hit. That is when, well, teams are going to start toppling over one another like dominoes. But for now, CM official. ஏழு சூப்பரா zone இருக்கு. 14. Trying to rattle off a few shots in the distance, unfortunately. VLT fight வருது. Oh no. Once again, Mr. Sniper himself, the Jeet is going to be down on his knees. That means Snacks has all his work cut out. Now Snacks is going to be near his fallen comrade, but keep an eye on Kratos. Thank you so much for 20 rupees watch. Behind the enemy. Question is, can they communicate? Can they do something? Can they sync up to take down War Esports? Yeah, this is going to be a little bit hard for them to try and coordinate. They need one of the players going and scouting out ahead when one player is already on your knees. You can't really take that risk. You have to remember there's only two members standing. I love the initiative from Marduk. Even though he's going to get knocked down, Amaran, யாரா அவன் அவன முடிக்க பார்க்கறான். War can now start bouncing, can start taking the fight one front. Render Kratos completely ineffective, but in the meantime it is Snacks. Oh my goodness! Completely ineffective. Spooky Boy is going to get spooked as Snacks is in the house. And now the Gypsies are also going to be taking the fight. Oh no, he gets him! Oh, he gets him! A 3K coming in from the side of Snacks. What the hell is this man eating for breakfast? He only needs to take a one sandwich. He goes still standing, and Kratos is coming in from the flank as well. Kratos just needs to go forward, lay out a bait for his teammates so Snacks can finish up the job. But the blue, it's starting to close in. They also need to worry about that. And this blue is going to deal a fair amount of damage. Savagery will be spotted out, and Kratos will clean him up. Snacks with the 1v3 clutch. There you have it, making sure that he is going to be snacking on the enemy and not the other way around, as Kratos and Snacks are going to be the last members left for VLT. Now this is the kind of gaming we came to expect from these gentlemen, and let me tell you one thing, Snacks, if you saw his moves, the duck and weave, the bob and weave, he ducked under fire, came back up again. That is what experience is all about. But for now, yes, they are still a two-man squad. Unfortunately for them, Basement Official have spotted some movement in the distance. Shots have been fired. Kratos, in fact, did take a little bit of damage. But for now, ரெண்டு சைடும் லாக். Meanwhile, can patch himself back up, but he is exposed and looks like he could be taken down. There you have it. The king has fallen as Kratos is now going to be the last man standing for his team. The thing is, he is going up against the enemy. Damon from Sanadino is right in front of his face, but he goes down. He couldn't keep up with the hip fire. Now Kratos is going up against two members, but unfortunately Sanadino once again are going to get the better of him, and there you have it. The big boys are going out. VLT exiting in the 14th position with 4 finishes to their name. Elsewhere, it does look like Team Outset are taking the fight to CM Official. In fact, only a thin wall separates the two, as Garuda's got to be careful with that grenade. That grenade could go boom. It could spell trouble, but for now, Team Outset on the receiving end of things. Shivam is going to be the last man standing. Can he go up against a two-man squad? No, he cannot, as he's brought down. Wait a second. He wasn't the last man standing here, Floki. Korshal is nowhere near his team. Oh yeah, I mean, this is the reverse bait sort of coming in. The reverse side where 3 members end up, giving up their lives. But there's one. We already get a zone இருந்திருக்கு. And look at that. Joker's going to be reviving. அந்த pink dark pink அவங்கதான். Over here, trying to get them back up on their feet. TT match முடிஞ்சு bro, live காட்டல. ஆஃப்லைன் தான் எல்லாமே நடந்தது. Leads out slowly but surely. Imprint in the meantime, trying to take a fight up against the side of Spaceman Official. I see only 2 members from Spaceman over here. This could be problematic, and that is because one of the members is knocked and the other one is already long gone. This means only Vision VLT unexpected in the mix. Let's see if they can take this fight. Right now, Addy will take out Pirate FPS, but that was almost a self-nade there. Oh, it was almost a self-nade coming in. That's what I didn't notice. Thank you for pointing that out. But ஒரே நேடு தான் 4 பேரும் காலி ஆயிடுவாங்க. Back up on their feet. They want to make sure that they 4 people to the late game. It is very, very important to just have the numbers advantage. It is stupidly powerful to just have 4 members alive.
alive, no matter what your positioning is. But those nades pouring in from the high ground, making it impossible for the side of Imprint to rotate out until Moscow starts taking matters into his own hands. He's hearing the top being rattled off. Look at him trying to Veriya போட்டு வந்தா பாத்தீங்களா நேட. Yet he's still not confident about this. Instead, prepping a nade. This is gonna do it, but no, he misses. And now he's been revealed. He's gonna get the UMP up, trying to take a fight. Where's the gate? Good headshot coming in by him, but he is at half HP. Will he push forward or will he go back? Space with trying to circle around the side of carry Veriya பண்றா பாருங்க. என்னடா ஃபைட் இது? He's gonna get knocked down his feet as well, leaving one member standing. And Adi will also be taken out. And Muka solved to die for it with a sliver of HP. Space உடனே டீம் உள்ள வந்துட்டாங்க. have been eliminated. Imprint Esports making sure they imprint themselves on the brains of everyone else, but just as I டீம் மாயாவி சட்டன போந்தாங்க well, தூக்குனாங்க. the woes are going to catch up as Team Miami, the heavy hitters, are going to come up and mop up anything that's left elsewhere. We are going to have another fight breakout between Team XO and FPS Gaming. Of course, we have CM Okay. thereby as well. If you missed First any match of this பாப்போம். action, we got you covered because எக்ஸோ இருக்குறடமே தெரியலையே bro. எக்ஸோ look at that, in the blink of an eye, one team wipes out another, but their lives are snuffed out. There you go. Addy is going to try and go on the side. He's making sure he's got that right flank secure, and there you have it now. He has that little ditch. He is going to try and patch up his teammates near that little buggy, but from behind, it's going to be the hungry team of Team Miami. There you have it. One boom, dead smack sent to all the players, and well, that is all she wrote. My goodness, I mean, that is just coming in after the fight is over and pretending you did all of the heavy lifting there. Well, it looks like Imprint might have imprinted something onto our minds and the players' minds as well, but Miami imprinting their foot on the backsides of Imprint Esports. And now Rick's gonna get that same treatment, but by the side of FPS Gaming, that second nade coming in so close, but it does not find them, and Team Miami in the meantime still standing strong. Look at that distance, this man is an absolute mad lad, spraying with the M4 at this distance. Come on, fighting, show them some semblance of respect. Well, as fighting gets the better of lightning, looks like another team that's been quiet this time as T10 still all 4 members alive, but they are going to have to come out from their little haven at some point or the other. Till then, Adnino from Team Miami almost slipping through the map is going to make sure he dishes out damage, and Bricks are going to be up receiving into things. In fact, I think they've been taken out. There you have it, FPS Gaming's Pirate coming in as well, making sure another one bites the dust. That's what we told you, boys and girls. A domino effect as suddenly we find ourselves with half the number of teams. We started out with 19 to life, 29 still in this game, but Team Miami, Floki, they are looking good. Still a 4-man squad, dishing out death and destruction in every direction. Weird. It's going to be Weird Esports holding on against Team Top. Yes, there you go. Dark Robe is going to be taking the brunt of the fire over here. Does get one knock, but gets knocked into. Now needs to wait for his teammates to come and trade him out. But is Kali actually going to load that? Oh boy, look at that beautiful single shot coming in from the AK, just hitting him straight in the head, cracking his skull, putting him down on his knees. And now Foxy Delta is looking to clean things up over here. It's weird, they've only got 1 member standing. Foxy Delta's confused. Should he go behind the rock or should he actually just go up towards the enemy? Because again, if he closes the distance, it could be in his favor. But for now, Cabby is going to be taking down Mr. IGL. It's going to be the last man standing in the smoke. Oh, his silhouette is going to be spotted. Looks like shots are going to be fired. Let's see what happens. No, it's Mr. IGL who's going to get the better of Dark OP, but he is finally going to be taken down by the Foxy man himself as well. XO are going to be joining the fray as well with 3 finishes today, and they're making sure they make quick work of whoever was left there. Now, looks like Punk does spot somebody else in the distance, and well, Team 3 CMX officials could be losing their loss. Absolutely, Exo not going for a Delta split this time around, blowing their own vehicles up for cover, trying to play the late game, trying to play it smart, using their own 2 feet to try and rotate out. Instead, the CMX official, or the members, Joker for the win, playing for the win, standing behind that rock, but has been knocked on his feet. Needs to wait for some of his team members to come and get him back up. Too good for you in the meantime. Also find a knock elsewhere. Look at Joker, just moving around, just teasing the side effects. So he's like, but eventually he will go down, lead out to the blue, and Exo will get credit for that. Well, the blue will snuff his life out, and Exo shall get the finish point. Don't worry, the play zone doesn't walk away with any finishes here, my dear friend. I thought even they wanted to part in the BGIS 2021. They are the 17th team, as we've been joking around, but now Team Exo, they are going to be forced out. Well, not at this moment, however. All eyes are going to be on them because yes, they do have their backs against a wall, but sooner or later, if the circle shifts away from them, which it hasn't, by the way, they still are at the edge. Now, they could set up a little bit of a killing field because have a look at all the teams to the left of your screens. I'm talking about Team Miami. I'm talking about, well,
anyone else on the other side of the road, they are going to have to come in. But Team XO are making the first move again. They have a little dip. Oh, no, They've got to be careful because CM Official is going to be nearby, but Fierce is going to be fierce enough. He does take a few shots, unfortunately. His teammates are going to be nearby. He's still standing. He's still standing, even though he was left in that buggy. CMX Official, in the blink of an eye, eliminated by Team Mayavi, who came in to help as well. Before now, Sensei and the boys do have the upper hand. Yeah, EXO really being helped out over here by the fact that, you know, they were in a good position. They had all 4 of the members standing over here, but T10 Esports... இந்த டீம் சரியான அட்வான்டேஜ்ல இருக்காங்கயா T10. 4 members in this race right now. Mayavi down 1 member. Too good for you. Also down 1 member. Team to the top with only 1 member standing. So it's really... It's the game of T10 or EXO at this point, and EXO looking very, very comfortable. The fact that it is Miramar and no one has played it before really coming in handy. Now T10, they do have the compounds, they do have the circle, and well, EXO are going to be on their flank, which isn't going to be a problem. But there is one foxy man out there, and if Delta does something, well, spectacular, it could be a thorn in the side, but looks like Punk. He knows what he wants to do. He does have a crate over here for, you know, a bit of looting, but if he is too careful here, they're giving all the sound cues out to Foxy Delta, and there you have it. The clothes have come off, the backpack might come off sooner or later as well, and if Punk is not careful, he might just get shot in the back as Knuckle is going to find out, but again, that is superhuman reaction. That is just brilliant. That is what all these champions are made of. He switches his attention to the enemy, puts down a few shots down range, gets the better of him. That is why Team Miami were the winners in the last game. Knuckle making sure he has that lightning fast reflex. That knock not only just worth 1 point, but actually 3 points in this situation because he gets the point from the knock and the placement points as a result. Great stuff coming out by him, and he's still standing. Potentially, he could just stay here for the longest possible time. Let T10 and Team EXO play it out. Come on, when it's all over. Well, now we are down to a final 3 teams. It is going to be forward side for T10 and EXO. Only 1 man standing for Team Mayavi. Now, we've seen this team do some impossible things at the end. As Floki mentioned, if the other 2 teams do mop each other up, he just could come in and finish everything to the left. But for now, Punk is going to get the better of Siru, which means they might actually just start off in the assault. There you have it. The second knock comes in. Courtesy Knuckle, which is something they are going to pay attention to, and looks like Punk wants to capitalize on that finish. However, since they are zoned in, they got to be careful. I was just going to bring this up. Amit is going to get that flank on them. Since they were scoped in, their peripheral vision was lost, and well, Amit took advantage, bringing them down. Again, Floki, it can go either way. Absolutely, and you have to remember Knuckle is just snickering throughout all this, like, yes, please, go ahead, take these fights. I'm going to come in towards the end and claim those sweet placement points for myself. And T10 actually losing an arm in a limb over here. One of the players being knocked out, not sure if he's in a position where he can be revived up. So Team EXO making Team Mayavi's work easier over here. They could potentially get 2 more points as a result of this, and Knuckle would not have even fired a bullet. But in the meantime, look at that, you do have Punku, or rather Punk, however you want to call it, watching the flank, making sure Knuckle does not get away with a bit too much. Brilliant mind by Knuckle over here. He's making sure his left flank is secure, courtesy that smoke grenade to, you know, make sure that T10 don't push him on his position as he focuses solely on EXO. But for now, Punk is going to lay down a few shots with that AK as Fierce is going to be ready with his M4. Now expect a bit of a rush to come in. There you have it. Fierce is going to be the fearless leader, leads the charge. He goes in, has the teammates come around. Knuckle is going to be the last man standing. It is going to be a 4-1-1 situation, and looks like the old guard, ladies and gentlemen, are going to prove to us why they keeping taken out, caught out in the open. This is VLT just have a chance of coming out on top. I'm going to predict something for the next game as far as velocity gain. But Team VLT, well, when it rains, it pours. Oh, yeah. I can only... Not soon enough, because it does seem that VLT... when it rains, it pours. நான் மழை பெய்யும்போது என்ன சுருன்னு வெயில் அடிக்கும். இல்லை எனக்கு புரியல. இந்த டைலாக் புயல் அடிச்சு பொழைச்ச கூட இருக்காண்டா. பூபதி அடிச்சு தவிர்த்துருக்கலாம் அவங்க. பரவாயில்ல. டுமாரோ ஸ்கெடியூல் போட்டாங்களா? இதோ பார்க்குறேன். நீங்கள் இதெல்லாம் இந்த மேட்ச் பார்த்துருவோம் வரீங்க கைஸ். லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பா. பாட்ஸ் நான் பார்த்துட்டு இருக்க போது நீங்கள் தான் சொல்லணும் அதெல்லாம் ப்ளீஸ். லெட்ஸ் கோ 2.5k likes guys. फटाफट. Speaking of action, well, right, stop you shot. I made a mistake again. It's Sunit Bedu, not Saint Bedu. As cool as that may sound, unfortunately, the place in a little
bit different place. Knuckle அங்க இருந்து looks like War Esports can be in a world of trouble. மாட்டிட்டாங்க. Got out over here, surrounded by the members of Team Miami. They did not get the memo. You do not contest the side of Team Miami. Get the awareness coming in from this man. Fighting knew exactly the two players are going to be coming in and trying back. Get the Team Miami. Well, they dot their I's, they cross their T's, they finish off the players, and now War Esports them towards the house of the front were. Well, they've done their job, and that's true. Mess with this. But like all is going to be happy. Circle is already up to hold them because that is the come up at all. On the other hand, team number 3 ஹெல் தேடிட்டு வரா பாரு டிஸ்கனெக்ட் and that is going to a very big problem. Weird esports people are running like a bunny in the open field area and disconnect. Why are you not shooting? He doesn't have some information. Yeah, he doesn't have he doesn't have a gun, just a couple of bandages. Can he walk up to them. He finishes in front of him and he doesn't have the weapon. But he still gets information. I guess that should have gone for something over here. And Imprint Esports, Manya, well, pulls out the Uzi at this point. That is ambitious, but okay, he does actually connect with the Uzi. Go forward and get going up against side of Imprint. Imprint, he's split up over here. How many times have we seen Johnny caught out in the open? Once they managed to make a good team military at the receiving end of both the egg, but quite just yet. FPS games use some unconventional routes, some super late rotations as well, just to try and make sure they're able to get in. Oh, that is a flashbang being popped. Let's see if it actually does connect over here. Eska, well, he's still right there in the net. Here, is he going to consider throwing it? No, he's waiting it out. Oh, but he gets shot right there in the net. Looks like War Esports. Tomorrow Soul yeah playing bro. VLT fight தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். லைக் நிறைய டீம் வந்து சூப்பரா ஃபைட் எடுக்கறாங்க ப்ரோ. லைக் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துக்கு பெரிய ஃபைட்ஸ்லாம் இல்ல. சின்ன சின்ன ரொட்டேஷன் ஃபைட் தான். ஏன்னா சொஸ்னோகால ஜோன் போட்டுருக்கான்னு ஃபைட் இது. மத்தபடி look at the position of the two teams. They are right at the shorelines of southern shorelines of the military base island, but team VLT has already changed their position and have moved towards the eastern side of the map, but we are still at the receiving end. No, I'm sorry, dishing out damage on team. Actually அந்த டீமை இவங்க முடிச்சே ஆவணும் இப்போ இமிடியேட்டா. Having that caught in between this can keep them a little bit more, but they're still inside the circle. That's VLT காணோம் இந்த மேட்ச் எங்க காணோம்? They're going to go up and take a fighting. And if is he going to get spotted straight through? Good penetrate. Or I'm not even sure. Farmuk is going to need a Nate facial and bit through that hole. Is he going to find someone? No, it does not. But elsewhere in the house itself, you see Spaceman and facial and bit of trouble over here. It looks like Ricks. They're going to be the ones eliminated over here. Spacemen, they're the ones who come out. Two of the players of teams take over round. But team Too Good For You is literally at a good position to take shots in. Are also falling down, but this is a perfect shot that was coming in. T10 qualify ஆடல bro. Coming in from Too Good For You. weird qualify ஆவல. Quite in the open area, the race is already coming in, but looks like Emperor is going pretty aggressive onto Spaceman. Will the race come in? Yes, it will come in, but Too Good For You has to keep one towards the head, and he's going to fall down. Absolutely, you have to be very, very careful over here, especially because they only have 3 members standing and they're trying to go and take a 4v3 fight. Could backfire like you mentioned over here, but in the meantime, you can turn attention towards Weird Esports instead, where they're hounding the side of Infinite Esports. Only 2 members standing and they can smell blood in the water. Look at Mr. IGL going forward, but oh no, he's going to get shot in the shoulder. Gets knocked down, we have another knock coming in. Kobe is also going to go down, making it a 2v2. All of a sudden, Beyond caught in a bit of an awkward position here. Hell, also eating a little bit of shots over here. Zero trying to come in from the flank, trying to be the savior for a C, but he will succeed, making sure Zero flank போல they will be rest back up. சோலி முடிஞ்சிருக்கு. பரவாயில்லை, நல்லா விளையாடி இருக்கீங்க. இந்த மேட்ச் 5 கில் எடுத்துருக்காங்க. மிலிட்டரி பேஸ்ல இருந்திருக்காங்க. Are we going to see a finish with Chinky, or is it going to stay towards Sosnoka? Chances are it is going to go further down south. And drum roll, the verdict is okay. It is going to stay in Sosnoka military base with a little bit of the bridge coming in from Milton Harbor. Look at the position of Team Exo. They are right at the bridge area, and towards the farm area we have Team Mayavi. Are we going to see these teams clashing into each other? I'm very sure they are going to do that exactly. And you know what? If
one of the team gets an early elimination, that is a very good news. Or that somehow that they lost one of the player, they are in a good spot towards the shoreline, but nearby them there are some of the teams hold on to it. And well, they've got themselves good weapons to fight at those long distances with the DB28, but let's see if they actually going to take those fights or not. Exo in the meantime very, very happy to keep the side of Mayavi or outside from coming in over here, but look at Team Mayavi. Very long rotation on the map. You can quickly put up the mini map. நாளைக்கு participate பண்ற team names bro. All the way around to put chatல போடுவாங்க. Moderators are even please share the details. Well, never mind. You know what? It's not a matter of being up on his feet now. They certainly have their work cut out. Bonex, RG, Team Incognito, Soul. But that's where the good news ends. They do not எனக்கு தெரிஞ்ச டீம்ஸ்லாம் சொல்றேன். fights at the moment because they kind of just put here in the spot where they're surrounded by too good as well as the side of Sanat Viru, so they have to be a little bit careful with how they approach this. Spaceman in fact have not got a 2-2 split over here, so maybe they can bait the side of Too Good For You into taking a bad fight, and it looks like Sanat Viru instead are going to jump on the trigger. well, he certainly pulling the trigger, and see they predict they are where they are reasonable split though nearby the players of team outset over the from team joining themselves recombine. எக்ஸோ ஸ்ப்ளிட் மறுபடியும் ஒருத்தன bridge மீதி பேர் Writing going to make it. No, but try and go for some being and so snow cover and super going to be super bridge, but in the meantime elsewhere on the map it looks like Team Hidden is going to be Team 2 Good For You and Team 2 Good For You with 2 members down. I've only try and get the rest and heal back up. In the meantime Leaf probably going to get 16 நிமிஷம் வரைக்கும் ஃபைட் எடுக்கல. Due diligence going to be going forward and getting, well, not the knocks, but actually the rest for his teammates, making sure that they're still in the game over here. We'll see if the priorities change, but in the meantime, Emperor, this fact they're going to get turned up back in, and Kraken will go down. Looks like the launch will be cut short, but okay, Too Good For You, not going to let them run away. They've got the weapons to try and take them out over here. They've also could be taken down. Bullet stock yesterday, and now he's one member's team, but And he was going no to wait, hit him. but look at CMX. Oh no, this, oh no. யாரா இது? No, I have seen how the story Please, ends. There's someone even a bike. throw a grenade. Throw a grenade, please, someone. Wait, what the hell? What the hell is happening? What are EXO doing? There's a player right below you. Look at that. I have seen Bro, அத பாருங்க bro. even a bike. யாரு bro Throw a அவன்? grenade, please, someone. What the hell is happening? What are EXO doing? There's a player right below you. Look at that. அங்க What the smoke hell is நினைக்கிறேன். going on, EXO? Oh my god, they've got bullets for eyes. They're gonna be eliminated. bro What the hell just happened? Who இம்மார்டல் அழுத்தியே முடிச்சிட்டான் bro. died? Was it EXO? Yeah, they dealt with the enemy, Okay, but they lost one of the players. Yeah, they lost one of them. Oh my god, they do not look where they're stepping. And the Vaadhiyaar. wiper, it bounces, and the poison, it's dangerous. EXO, they're gonna lose one of their members now, but they're still in this race. The 3 ponies in the mix. VLT oh VLT weird ah. Gonna be looking to do some action in the meantime. Snacks, the man of the match from the last game himself, trying to carry his team and his teams for victory. There's 4 players still standing from the side of Team BLT over here. 2 of them getting in a car, possibly also watching, waiting for a misstep. He's gonna patch it back up. Elsewhere on the map, he's looking back towards the side of FPS Gaming, who trying to take out the side of Mayavi, and Mayavi might end up getting squad wiped over here. 2 players taking down Knuckles. Once, but the boat, he hasn't been spotted, so he's got that working in his favor. Away, and hopefully he can carry his team's dreams forward, because elsewhere he can just survive in there in the water, make sure that he does not get spotted. Crew work. Well, Team EXO still very strong stand. VLT க்குலாம் zone போட்டுருந்தாங்கன்னா டாமினேஷன் பண்ணிருப்பாங்க bro. Team EXO still very Check. strong. Much been down beside the Zone இல்ல. They have deployed so much smoke to deny the vision towards the players of Team EXO, but will that be enough? That is a question. Team EXO pretty much very clear path to move inside the circle, but Team Atos finally chimes in, but Players Kalsi knocked goes down. down. There's only 1 player still standing for BLT over here. Also, they've got 3 members. Team EXO pretty much very என்ன clear பண்றாங்க VLT? inside the circle, but என்ன bro ரஷ்ஷா அப்படி புஷ் பண்றாங்க blind push. set, and will they be able to BLT. Kratos finally chimes in, but 3 Kalsi players goes knocked down. down. There's only 1 player still standing for BLT over here. Also, they've got 3 members up and running. BLT have been done for. They have been eliminated over here. Unfortunately, they are not able to put up the performance everyone was expecting, and Team Outset gonna be smiling with their teeth for that one, showing their entire 32 team
Yeah, well, it doesn't look like the side of Weird Esports are going to be having much fun either. Kabi going to be in a world of trouble over here. Look at those nades being hurled in. That smoke does prevent the void from spreading, and it allows them to stand over there, making sure that they are able to stay alive for a little bit longer over here. But Mr. IGL in the meantime is going to be elsewhere, and he's going to try and make sure he's going to heal back up and get himself back into the fight. Well, he has to heal himself because the players of Team Spacemen are already closing in. Mr. IGL, can he find the pick? He almost did, but he goes down. Vision is a little far away. Mortis will do the job. Can he find another pick onto the players of Team Weird, who are pretty much dominating the lobby? Vision is reuniting with his player. Mortis, calm down for some time. Backup is coming in. On the other hand, Shivam is going for the raise onto his player, and with that, Weird players are falling down and getting elimination at the 8th position. And Team Weird Esports, but they have finish points to back them up. They have pretty much good finish points, but Team Spacemen are still in the picture, still fighting with Team Outside, who are in a 2v2 split. Yeah, and you have to remember, Team Outside have put up a good performance so far in these games. They've found themselves in top 8 consistently into the quarters, and that is where they come in. Look at that switches coming in, come in, or is that a smoke? I'm going to be in a from the side of Outside. In the other house are also going to be in a world of trouble. One of them has been knocked up. Vision XP, that nade being hurled in slightly off the mark, is not going to connect, but maybe that Molly can do the work. No, it cannot either. Team Outside, even on his due to situation, he cannot risk his team. One rock is sinking. Sensei is not problematic at this point, but they haven't spotted this. If X will get eliminated over here, it's going to be 2 points going. It's going to be 3v. But still, making sure they see Kushal has been knocked, but at this point, if he goes back to revive his teammate, he too is going to end up going down over here. So the smarter choice is to do what he's doing, to stay there in the grass, not be spotted, and wait for a good opportunity. Exo 3 match consistent. Shadow, Exo, they might not have that same luxury, or do they? Oh my god! A single spray comes in from Fierce, and he eliminates them both. Well, he eliminates Spaceman, but they have to be careful of Team Outset because Team Exo is right now not aware of Team FPS also. 2 enemies right in their territory, and the way Fierce is moving around, jumping like a bunny. The problem is right there. Please, Evac, shoot in their direction. He missed the boat. He could have earned 1 finish point. He could have earned 1 finish point if he took out both of them. He could have gotten 4 points for himself as well, and now he's going to smell blood in the water. He sees one of the players down on his knees. He's going to steal that finish right out of the mouths of the side of Team 2. Good for you, and they're going to be pissed. Standing behind that rock does not have hard cover. Protecting him though, so he has not been spotted just yet, but too good for you. In the meantime, still standing strong, and so are FPS Gaming. No one really has a 4-man roster in this. 3-2 good for you with 2. And now to the next war with 1 each. 1 pony in the race with both of these teams. But Exo with 11 finishes, they are looking good. They are looking poised for that next quarterfinal. In the meantime, look at FPS, due diligence, clearing out the smoke, spamming bullets through it, making sure there's no one in there. And well, if you can't see a direct line of sight, you can prevent them from moving away. They do not have the option of running away from the fight now with the buggy styles being popped out. And FPS Gaming, in the meantime, going to continue peppering everyone with bullets. They've got ammo for days, they've got bandages, they've got medkits, they've got smokes, they've got the whole kit caboodle, and we'll see them put it to use. In the meantime, the circle once again shifting towards where the side of, I believe, Team Outset member, or the Team Outset member is. But with 3 members standing, FPS Gaming can strong arm their way through this. Let's see if they go for that round. Well, they are going for it, and Wag, what a perfect shot coming in, takes down Pirate, takes down another player also. Emperor is going to the last player standing in back, is going for the finish point, confirmation onto the players of Team F. Standing with 2 men. They are going to get their praise, and Evac is in the perfect position to deny entry to so many teams inside the circle. Can they? Oh, that grenade for Fierce! My goodness, Fierce, he's got that perfect coverage. He's going to go for the second one as well, Emperor. Just a little bit away from that is going to make him. Is going to make sure he stays alive. But that supply drop is so sweet. It's so beautiful. And okay, Emperor is going to avoid that second nade as well. Third nade going his way. He should be done for. It's not for me. It is. என்ன ப்ரோ அவன் ஹெல்த் ஏப்பா அதாவது மச்சம் நேரம் அவ்வளோதான் அவன் விட்டான் நேடு போடுறது அந்த சைடு அடப்பா வீங்களா ஈஸியா தூக்கி இருக்கலாமே அவனை. Oh boy, they're not going to be too happy about that as there's still 4 teams remaining in the mix over here. FPS Gaming, they've got all of the members back up. They're going towards a supply drop. Emperor could be in a world of trouble. Too good for you.
probably going to be eliminated in the fourth place unless he can heal himself back up. Medkits being popped, bandages not available. Well, they are available, but they're not going to be of much help at this point. But it feels gaming, they don't check for it just yet. They know when they're running out. அவன் விட்டனால இவன் ஒரு நாக்கு and he's going to capitalize on it. Emperor takes down one. Fierceல ஒரு ஆளு அங்க ஒரு ஆளு 2v1v1 Everyone in a bit for 1v1v1 It's the good, the bad, the ugly, and the hideous over here. Let's see who actually ends up coming out on top. FPS Gaming, of course, prime contenders to do so. They've got one member to beat out and feel out the position of Emperor. finish பண்றதுக்கு இப்படி பயப்படுறான் Standing is going to try and அவ்வளவு bounce on கவருக்கு this போய்ட்டான் one or not. Well, Chiku, he's got his work cut out for him, but it's not going to be easy. கொரட்ட வயசு தூங்குறேன் உடம்பு டயர்டா இருக்கும் வெளியில சுத்தி இருந்தோம்ல Yeah, absolutely. I mean, Zod. Well, we'll see if he justifies his name, and he does! Right as I say that, the nade comes right underneath his feet, blows his limbs off, and he is done for. 1v1 A bit of a rampage over here, but he will be eliminated. However, thanks to his efforts and his shenanigans, they will find the fourth place finish. என்ன மாதிரியே பண்றான் நான் இங்க ஒரு கேஸ் கேன் திறந்து விடுவேன் மாலி அவனாச்சு தூக்கி ஸ்பாட் ஆக மாட்டியாடா தம்பி இவன் லக்கு ப்ரோ எங்க இருந்து எங்கிட்ட டீமை கொண்டு வந்தா பாத்தீங்களா எக்ஸோ ரெண்டு பேரையும் தூக்கி விட்டதா வந்தான் 1v1 and now a 1v1. Who is it going to be? Outside esports or the side of FPS Gaming? They both want this really bad. Evac once again dotting his eyes. ஓடிக்கிட்டே இருக்கான் to make sure he clears out நேடு தேடுறான் angle. Doesn't leave any sort of room open for the side of Zod Chiku to try. Okay, and Mali and the Barthakalam போடுறான். Reveal where he is. We'll see if Evac tries to capitalize on it. He's running back towards the flames, but you have to be careful. அங்க தான் நேடு வருது. Close to the fire doesn't get burnt. ப்ரோ லக்கு பாத்தீங்களா உனக்கு Might just end up being off the mark. Oh, it almost actually connects. I do think it shaved off a couple of points of HP from Evac's health bar. So இந்த ட்ரிங்க்ஸ் போடுறா in the meantime, Zod Chiku still standing in the cross. Evac has an idea of where he is. His crosshair is perfectly trained. ப்ரோ எவ்வளவு கை நடுங்க தெரியுமா அப்படியே டிக்கு டிக்கு டிக்குன்னு இருக்கும் Now he knows where Evac is. But Evac playing the smarter. He's not going to push this yet. He's going to wait this one out. The blue is going to start closing in, and he's going to let the pressure start mounting up. Those energy drinks coming in handy at this point, popping a couple of pills as well, making sure he's topped up on HP. He doesn't have much to worry about. Well, let's see if he can get close enough to get that perfect shot. Once again, he's going from the high ground to the low ground, so Chiku is going to see more of him before Evac spots out the entirety of Chiku. He's going to just see a gun battle sticking out. That could probably be தலைவன் மொரட்டு பவர்ல ஃபார்ம்ல இருக்கறாங்க போல இருக்கு This is well the 8th circle and the final circle. Everybody hit the like button first. Who ends up coming out on top is the tension just rising. I cannot wait for one of these players to take a shot, but they're both so patient. They both know what this means. Outset and FPS Gaming, they both want those extra 3 points. This is quarterfinals, life on the line. Perhaps the only chance they'll ever have of earning so much money. I mean, this is it for them. Chiku still standing, still just proning. He's not even standing at this point. He's proning. He's just waiting for them to come through. And I have to say, I mean, at this point, the blue is going to start doing the work. It's going to want to be a part of the Battlegrounds India series of 2021. See if he can maybe get that lone ranger title for himself. Take an extra 50,000 rupees home, because it doesn't seem like Evac or Chiku are feeling a bit too up at the moment. But the blue is going to force them to, and Evac is going to have to start moving first. Does he have an idea of where he is? No, he's looking around. He seems to be completely blind at the moment. இவன் ஒரே இடத்துல இருக்கான் அவன் ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கான் தலைவன் 29 நிமிஷம் He has got 3 first aids. The other one, Chiku has got 2 first aids, and Evac has a good push around himself, and in fact he has the height advantage. என்னடா பண்றாங்க First aids are coming into the picture. He's popping in. And he's already done for. Well, yeah. Hi guys, I was a little bit unprepared, but here we are anyway. So இங்க பாருங்க first aids are coming into the picture. He's popping in. அங்க பாருங்க எல்லாம் ரெடி ஆவறாங்க அங்க இதுதான் ஹீலிட் இல்ல தல கொஞ்சம் இப்படி நவுந்தா நீ சோன்றா அங்க பாருங்க அவங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க அவங்க சாஞ்சிட்டு இருக்காங்க அங்க வந்த உடனே அவன் பேப்பரை போட்டான் ஐயோ காமிச்சிட்டானுங்களே ஸ்கிரீன்ல காமிச்சிட்டானுங்களே
அப்படின்னு ஃபோன் எடுத்து இப்படி காமிச்சிட்டான். Yeah. I guess I was a bit underprepared, but you. வாவ் செம. ஐயோ நைஸ் ப்ரோ. யார் ப்ரோ அவரு? சொல்றதுக்கு இல்லை. குட் நைஸ் ஃபென்டாஸ்டிக் ஐஸ். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லைக்ஸ் 2456. லெட்ஸ் மேக் 2500. அவன் டீம்மேட்ஸ் பச்சை கேட்டிருப்பாங்களா? நானாக இருந்ததுன்னா பொங்குன்னு குத்து நீ ரிட்டையர் ஆகிற அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் தட் கை டுக் த டீம் டில் #2. அந்த #2 அவன் வந்து எவ்வளோ நேரமாக ப்ரெஷரில் ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கடைசி ஒரு 4 ஜோனாக அவன் ப்ரெஷரில் ஆடிட்டு இருக்கான். ஏன்னா ஹி வாஸ் த ஒன்லி பர்சன் லெஃப்ட். அதாவது எக்ஸோவில் 2 பேர் வந்து இப்படி போயிட்டு இருக்கிறப்ப அவன் ஒருத்தவன் தான் இருந்தான். ஸோ அவன் 4 ஜோன் வந்து அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணிவிட்டு கடைசியிலலாம் சத்தியமாக முடியாது, அது கஷ்டம்தான். பட் மேபி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, பட் கஷ்டம். குட். பிஜேஎஸ் வின்னிங் டீம் டைரக்ட்லி குவாலிஃபைட் ஃபார் பப்ஜி குளோபல். ஆமாம், நாளைக்கான மேட்ச்க்கான ஸ்கெடியூலை போட்டாங்களா என்ன? எதுவும் ஸ்கெடியூல்லாம் வரலையே இப்போ. இன்னும் வரலையே. எங்கே வந்திருக்கு நண்பர்களே? ஸ்கெடியூல் போடல. எனிவேஸ் ஃபைன், ஆல் வெல் அண்ட் குட். குட் 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 குட். நல்லா அருமையாக போச்சு. என்ன கேமிங் ரூம் என்ன நடத்துகிறாங்க இவங்க? கடல் இலைகள் ஓய்ந்தாலும் இவங்க ஒரு ஈவெண்ட் நடத்திக்கிட்டே இருப்பாங்கடா இவங்க சேனலில் மட்டும். கேமிங் ரூம் வின்டர் சீசன், வின்டர் ரம்பிள், ராயல் ரம்பிள் மாதிரி போட்டாங்க. ஐயோ அதுலேயே இருக்கா? நார்மலுக்குவா ப்ளீடு டைக்கோ ப்ளீடு கெய்டு. ஓகே, என்டையர் கேரளாவுக்கு நடத்துகிற ஒரு ஈவெண்ட்டு. ஏன் மூச்சு வாங்குது? ரொம்ப அலைச்சல் ப்ரோ, சளி பிடிச்சிருக்கு, செம்ம சளி வந்துட்டு. ஹோமில் வச்சு பாருங்க இருக்குது ப்ரோ. ஓகே போட்டாங்க வாதி சப்ஸ்கிரிப்ஷனில் பாருங்களா? எனக்கு எதுவுமே வரலையேடா. எனக்கு பை த வே இவங்களுடைய இது நோட்டிஃபிகேஷனே புஷ் பண்ணல. அது இருக்குடா, இந்த இருக்குடா ஸ்கெடியூலு. வைப்பரு வாய்ஸு யாரோ போட்டிருக்காங்க. குரூப் 5 and 13 இராங்கல் மிராமர் இராங்கல். ஸோ சேம் லைக் டுடே. நாளைக்கு பார்ப்போம். பரவாயில்ல, ஃபைன், வெல் அண்ட் குட். 2 நாளைக்கு முன்னாடி போட்டேன் லைவ், அதான் அதோட லைவ் போடல. நாளைக்கு தான் வரணும். சர்ப்ரைஸ் ஸ்ட்ரீமர் சர்ப்ரைஸாகவே பிரேக் விட்டார். எனிவேஸ் சளிக்கு நட்டுமா உங்களை பிடிச்சிருக்கு, எங்களுக்கும் பிடிச்சிருக்கு. நான் உங்களை ஐயோ எம்என்சி ஸ்பார்க் ரொம்ப நல்லா மெசேஜ் போடும். நைக்கா ஸ்வாதி மாட் போடுங்க, மெசேஜ் பார்க்க மாட்டீங்க. நீ ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? ஒரிஜினல்லாம் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடு, கன்ஃபர்மேஷன். இல்லைனா மெம்பர்ஷிப் போடு. ஷோ யுவாக்கு தான் டுமாரோ சப்போர்ட், சோலுக்கு சப்போர்ட், யுவாக்கு தனியாக சப்போர்ட். அப்படியா? நைஸ்ரா. நீங்கள் குரூப் 5 to 8 தானே வாதி? தெரியலைங்களா? தெரியங்களே. ஒய் நோ ஷானாக் அண்ட் வீக்கெண்டு. மேபி குவார்ட்டர் ஃபைனல்ஸில் ஷானாக் வரும். ஒரு நாளைக்கு 6 மேட்சுன்றப்ப ஷானாக் வரும். அதில் 3 எராங்கல் 2 மிராமர் 1 ஷானாக் வரும் ப்ரோ. எராங்கல் எப்பயுமே நிறையா போடுவாங்க. ஸோ மேட்ச் 1 எராங்கல், மேட்ச் 2 மிராமர், மேட்ச் 3 ஷானாக், மேட்ச் 4 எய்தர் எராங்கல் ஆர் மிராமர், அண்ட் மேட்ச் 6 எய்தர் எராங்கல் ஆர் மிராமர். அப்படி தான் இருக்கும்.
ஃபேக் நைக்காஸ் அங்கிள் ஆர்ஜி மேட்ச் டைம் எனக்கு தெரியல. மேபி யூ ஹாவ் டு ஃபாலோ சம் ஒன் லைக் ஸ்ப்ரேயோ மேக்ஸியோ ஸ்க்ரிலக்ஸோ அப்ராரோ அவங்களோட இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிங்கன்னா தே வுட் சே. ஸ்நாக்ஸ் பாவம் ப்ரோ ஒரு ஆளாக போராடுறான். இட்ஸ் நாட் லைக் தட். அப்படி நம்ம சொல்ல முடியாது ப்ரோ. எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பிளே. தல்ஜித்லாம் எவ்வளோ கேம் விளையாடிருக்காரு. ஸ்நாக்ஸு ஆட்டங்கி he is the winner of PMPL. ஸோ எல்லோரும் அம்மோ அடி மோட்ரு விட்ற வாதி ப்ரோ வாட்ஸ் அன்னெசரி அண்ட் கமெண்ட்டை டெலிட் பண்ணுறாங்க. ஓகே ப்ரோ சொல்லிடுறேன் கைஸ், அன்னெசரியாக கமெண்ட்ஸ் டெலிட் பண்ணாதீங்க கைஸ் சொல்லிட்டேன் தலைவா. பேட் வேர்ட்ஸாக இருந்தால் ஹைட் போட்டுருங்க, டெலிட்லாம் இல்லை. ஃபேக் நைக்காஸ் ப்ரோ நீங்கள் தான் டான் 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 டான். ஸ்ட்ரைக்கர் லைவில் ஹெச்எஸ் ஃபஸ்ட் மேட்ச் ரெக்கார்டிங் ஹீ ஷோட் செக் இட் அவுட். ஓ நான் ஸ்ட்ரைக்கர் ஓகே பார்க்குறேன், பார்த்துட்டா போச்சு. ஸ்ட்ரைக்கர் என்னடா இது ஸ்ட்ரைக்கரை நம்ம அதில் தேடி போகிறதுக்குள்ளே எனக்கு நோட்டிஃபிகேஷனே வந்திருக்கும். எங்கே காமிச்சிருக்கான்? $4K ஆர் வாட் தானா ஸ்ட்ரைக்கர்லாம்? அடிக்க பார்ப்போம். ஆனால் அவனுக்கு வந்து கொடுக்க மாட்டானுங்க. நம்மளுக்கு வந்து ஒரு சரி ஏறி செத்து போய் எதுக்கு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன். அடிச்சு விட்டுருவானுங்க நம்மள. நேடு இருந்தா எடுத்துருவாங்க. நாளைக்கு தான் கங்கரா ஸ்ட்ரைக்கர் குவாலிஃபை அடிச்சு ஓகே தேங்க்ஸ். என்ன பண்ணுறான் அவன்? தேர்ட் மேட்ச் 10 பாயிண்ட் இருந்தா 10 பாயிண்ட் காணும். பட் அதுவும் மிலிட்டரி பேஸ் ஒன்று அதுலேயும் பேக் அடிக்கணும். எப்படி அடிக்கணும்? டைம் இல்லை. 7 பாயிண்ட்ஸ் போட்டு வர அடிக்கணும். கேட்டஸ் ஆமாம் போயிடலாமா? நம்மள பார்க்கலாம். இப்போதான் ஸ்டண்ட்டை பாருங்க இப்போ. சரி இங்கேருந்து ஜோனில் இருக்கும் நம்மளுக்கு. சரி இங்கேருந்து ஜோனில் இருக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோனில் இருக்கா? நார்த் ஜோனில் இருக்கா? சரி இது செகண்ட் ஜோனும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து உள்ளே போய் லூட் பண்ணலாம் சொல்லி ஒரு ஐடியாவில் எடுத்துட்டு ஆனால் கார் நிற்கிதே அப்படின்னு பார்த்தா எனிமி. அது செக் பண்ணுறேன் பேஸ் ப்ரோ, அது செக் பண்ணு. இப்போ பாருங்க ஸ்டண்ட்டு லெஃப்ட் கராஜ். ஏதோ நிற்கிது, ஆனால் என்ன நிற்கிதுன்னு தெரியலையே. 3 பேர் நாக் ஆயிருப்போம். சீப்டா எனிமி. சரியான ஸ்ப்ரே அடிப்பானு. எதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா கோபால்? சரியான ஸ்ப்ரே அடிப்பானுங்க இதெல்லாம். ஆன்டிக்ல ரெண்டுமே 8 விழும். என்ன பிக் பண்ணோம்? ஏசி ப்ரோ. ஒன் செகண்ட் இருங்க. பிக் பண்ணலாம். ஸ்மோக் முடிக்கிறதுக்குள்ள சரி பின்னாடி போகுறதா? அங்க ஒரு பாக்கி ப்ரிப்பரேஷனே இல்லை இந்த மேட்ச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பண்ணியிருக்கிறானுங்க பைத்தியம் மாரி.
ஃபர்ஸ்ட் வச்சு இது நாத்துறேன் போறேன் போவாங்க அப்படியே லெஃப்ட்ல போய் பார்த்தேன் சார் இருக்கா எல்லாம் Bgmi தான் போறோம் ரூயின்ஸ் மலைலாம் ஃப்ரீயாக தான் இருந்திருக்கும். இந்த பிரிட்ஜு அப்படிக்கா சுற்றிட்டு இந்த பிரிட்ஜை எடுத்துகிட்டு நானாக இருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க எனக்கு. அப்படியே ஜார்க்கில் வந்தீங்களா, அப்படியே அந்த ஜாஜபால் தேர்ட் ரேக் வழியாக அப்படியே வந்து இந்த ஜோன் வழியாக வந்து இது ஹாஸ்பிட்டலுக்காக இருக்கா, ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி அந்த 3 வேரஸ் இருக்கா இந்த ரைட் சைடில், அப்படியே ஏறி அப்படியே மலை சைடுக்கு நான் போயிருப்பேன். நானாக இருந்தேன்னா பிரெயின் இல்லாத பாய்ஸ். நான் 28 வேலையை காமிச்சுன்னுறான். எத்தனை காலி ஆல்ரெடி 60 அலைவு ரைட் எனிமி ப்ரோ. நானா போய் தான் உச்ச ஓப்பனே தேவையே இல்லை. அந்த மேல் ரிட்ஜு தான் எப்பயுமே அப்பர். இந்த பள்ளம் கஷ்டம், என்ட்ரி கொடுத்துடலாம் ஈஸியாக. ஐம்பத்தெட்டு அலைவா? ஃபுல் ஸ்குவாட் ஃபுல் ஸ்மோக் போடுறேன். யூவே இல்லடா ஸ்மோக் போட்ட வண்டியை தான் ஃப்ரெண்ட்ல இருக்கும் 180 ப்ரோ. ஹாரா நீங்களா அப்படி கிளம்பா என் பக்கிய நைஸ்ரா செக்யூர் போடாவனா. சரி ஜிபேடி வா. ஜிபி இருக்கு சில் பண்ணுங்க. அந்த டிப்போ போய் குட்டிலாம் ப்ரோ. இது ஆஃப்லைன் கேம் எல்லாம் கட் பண்ணி தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம். சில் பண்ணுங்க. எது அந்த டிப்போ கரெக்ட்டா மார்க் பண்ணு. மேப்ல வச்சிருக்காரு. ஆரோ டேமேஜ் தான். எல்லாம்
ரைட்ல ஃபுல்லா ஸ்மோக் போடுங்க லெஃப்ட் வாட்ச் அவுட் ரெண்டு நாள் வச்சு வாங்க ஸ்மோக்கே வரலையே, யாருமே ஸ்மோக் போடல. स्ट्राइकर चो ஸ்மோக் போடுங்க நான் சொல்லிட்டான். இவன் சொல்லிட்டா ஸ்மோக் போடுன்ட்டு. எல்லாம் ஸ்மோக் போடுன்னா எவனுமே போடலையடா. டேய் கடைசியா ஸ்மோக்கே போடலையடா. எங்கடா ஸ்மோக்கு? நைஸ், பட் பரவாயில்ல. சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ், சிக் மேக்ஸ், ஸ்க்ரீமிங் இஸ் நீடட். அந்த அலைவு வந்து 58 குறையில. கஷ்டம்தான், பட் ப்ரோ நர்வஸ் தான் ப்ரோ. தட்ஸ் வை தே ஆர் பீயிங் பெய்டு ஃபார் வாட் தே ஆர் டூயிங். கரெக்டுங்களா? அப்போது கஷ்டம் நம்ம சொல்கிறது தப்பல்ல. கரெக்டா? கஷ்டம் நம்ம சொல்கிறது தப்பல்ல. கரெக்டு நண்பர்களே. ஜானத்தன் கேமிங் பாய்க்கோ 180 ரிஃப்ளெக்ஸ் ஆமே சவித்தாரு. என்ன பண்ணுறான் தலைவன்? 180 ரிஃப்ளெக்ஸு. வண்டி வெடிவே மாட்டேங்குது. நல்ல ரிஃப்ளெக்ஸ் தான். குட் நைட் மிஸ்டர் எஸ் ப்ரோ. बगी लेके आ रहा मार नहीं रहने अरे वैम चढ़ेंगे इस पे। अच्छा 1v1 ले लियो। एक एम निकाल के लियो। अरे रिवाइव दे रहा है इधर रिवाइव दे रहा है नीड कर सकते। इधर रिवाइव दे रहा है। अरे तू யார் ப்ரோ மேலே பயந்தா இவன் டொப்புன்னு அடிச்சு விட்டான். ஆல் குட் அப்படின்ட்டு நல்லா அடித்தான். நல்லா ஆடுறான். ஸ்ட்ரைக்கர் ஸ்க்ரீமிங் ஆஃப்டர் டின்னர் கூட அந்த லைவில். அது நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு அவங்க வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண அப்புறம் பார்க்கலாம் நண்பா நைட்டு. பட் எனக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்க. பட் இருந்தாலும் நான் தனியாக பார்ப்பேன். அது வேறு விஷயம். நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் இந்த கஷ்டம் தான் ரைட் பண்ணிங்க இருக்கட்டும். இதில் என்ன இருக்குது? நோட்டிஃபிகேஷன் வருதோ இல்லையோ 9 o'clock நீங்கள் வந்துடுங்க, அவ்வளோதான். காற்று கிழிஞ்சிருச்சு வாதி ப்ரோ. மிராமர் மேட்ச் டின்னர் லாஸ்ட்டில் இப்போ தான் ஹெட்செட் ரிமூவ் பண்ணு. கிளச் கார்டு கிடச்சிட்டாப்பா. எது சரி. எனிவேஸ் பேட்ரி கவுன்ஸ் மொபைல் இந்தியாவில் இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குது? 7 solo kill finishes, 14 finishes, dinner in match. இது நம்மளுக்கு வெறும் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணியிருக்குங்க. ஃபீலிங் சேட் ஃபார் ஸ்நாக்ஸ். கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. ஸ்நாக்ஸ் விஎல்டி அப்படின்றத விட ஸ்நாக்ஸ் வெரி குட் பாய். எனிவேஸ் ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் சேயிங். வி கான்ட் சே ஹூ வில் குவாலிஃபை. Quarter finals the most toughest in all. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம டீம் குவார்டர் ஃபைனல் குவாலிஃபை ஆகணும்னா they have to work a lot, but they will be doing it. Trust, that's it. நம்பிக்கை, வேறு எதுவும் கிடையாது. இன்றைக்கி அந்த மிராமர் மேட்ச் மற்ற 2 மேட்ச் தான் பார்க்கணும். லக் இல்லை, பட் a lot of mistakes. ரொம்ப ப்ரெஷர்டாக ஆன மாதிரி இருந்தது மேட்ச் நம்பர் 1. சைனீஸ் பிளேயர்ஸ் கூட அங்கிட்டில் இட்ஸ் ஓகே ப்ரோ. நீங்கள் இப்போ பிஜேஎஸ் சேனலில் ஸ்கெடியூல் பார்த்தீங்களா? லைவ் இன் 40 hours போட்டிருக்கு. செக் இட் ப்ரோ.
14 hours தானே. Go boot camp. Going soon, brother. Wife க்கு இன்னும் ஒரு செக்கப் அதை மட்டும் கூடணும். போகணும் ஒய்ஃப் செக்கப்பு, அதுக்கப்புறம் பூட் கேம்ப் போகணும். பட் நான் இங்கே இருந்தால் நல்லா இருக்குமோன்னு தோணுது பூட் கேம்பில் இருக்கிறத விட. பூட் கேம்பில் இருந்தால் எனக்கு ஐ டோன்ட் நோன்னு பயமாக வேறு இருக்குது. பூட் கேம்ப் போனால் எதுவுமே வாயே திறக்க மாட்டேன், சைலண்ட்டாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணட்டும் அப்படின்ட்டு தான். ஒர்க் மட்டும் தான். அக்காவுக்கு டேட் எப்போ கொடுத்துருக்காங்க? Jan 30, 29 ஸ்கெடியூல் போட்டிருக்காங்க. அப்போ நாளைக்கு வேறு குரூப்ஸ்க்கு லைவ் இருக்கும் மோஸ்ட்லி. சோலுக்கு நாளைக்கு மேட்ச்ன்னு இருக்குது சொல்லியிருக்காங்க. பிளைண்ட் பியட் பாபா வெரி குட் பிளேயர் ப்ரோ. வாதி ப்ளீஸ் இங்கே இருங்க. ஏன் ப்ரோ? ஆமாம், ஃபுல் ப்ரெஷர். வாதி ஹேட் எவர் தாட் ஆஃப் TN பிளேயர் பேயிங் ஃபார் சோல் அண்ட் ஜாயினிங் இஸ் ஈக்குவல் டேலண்ட்ஸ்? அது டிஎன்னில் டேலண்ட் எங்கே இருந்தாலும் எங்கே வேணாலும் போய் ஜாயின் பண்ண முடியும். தட்ஸ் இட். VLDக்கு இப்போ இன்வைட் வருமா அஃபிஷியல் அண்ட் அன்அஃபிஷியல்ஸ் டோர்னமெண்ட்க்கு? குட் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 ஃபேமஸ் அண்ட் நோன் டீம்ஸ் எலிமினேட் ஆகிறப்ப தெரியல. we have to wait and watch. காலம் பதில் சொல்லும். பார்ப்போம். அது இங்கே இருங்க. ஹேவ் டு பி எல்லாருக்குமே இருக்கலாம். பட் நீங்கள் இருக்கணும். கரெக்டு தான் ப்ரோ. பட் எல்லாருமே எனக்கு ஃபஸ்ட்டு இதுதான். பட் என்னுடைய இது பசங்க சவுத்தில் அவ்வளோ ஸ்போர்ட்ஸ் க்ரோ ஆகலை. க்ரோ ஆகியிருக்குது ப்ரோ, நல்லாவே க்ரோ ஆகுது. க்ரோ ஆகலைன்னா சொல்லவே மாட்டேன். எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டடாக பார்க்குறீங்க? க்ரோ ஆகலைன்ட்டு சான்ஸே இல்லை ப்ரோ. ஐ ஹேவ் பீன் வாட்சிங் இட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் ப்ரோ. ஸ்க்ராட்சில் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் தேர் இஸ் a huge difference. ஸோ it's growing. It's growing. To be frank, it's growing. Yeah. It's growing, buddy. அழகு மலராட கூட ஸ்டார்டிங்கில் இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் தெரியுமா? ஒன்றுமே புரியாது. இப்போ எவ்வளோ நிறைய பேருக்கு தெரியுது. இன்னும் நல்லா க்ரோ. அன்அஃபிஷியல் டோர்னமெண்ட் இன்வைட் பண்ணுவாங்க. பட் ப்ரிஃபரன்ஸ் வில் பி ஃபார் தி ஃபைனல் 16s. பார்ப்போம் ப்ரோ. சோல் இல்லாமல் எந்த அன்அஃபிஷியல் ஈவெண்ட் இருக்குது? அப்போ சோல் நான் சப்போஸ் ஆயிடுச்சுன்னா கிடைக்காம இருக்குமா? ஆர்ஜி மேட்ச் லைவ் ஆகாது. 100 பாய் செலண்ட் ஸ்பெக்டேட்டரா? நவீன் ப்ரோ நீங்களும் இங்கேயே இருங்க. யூ ஹாவ் டு பி ஹியர் ப்ரோ. நாளைக்கு காட் லைக் மேட்சா? ஹவு மேட்ச் ப்ரோ? அவங்களுக்கு ட்ரைனிங் அவங்க அசால்ட்டாக ஆடுவாங்க. பட் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஆடணும் ப்ரோ. இவ்வளோ அலைவ் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேயே 1 or 2 டீம்ஸ் வைப் பண்ணுறது பெஸ்ட்டு. எட்ஜ் கேம் தான் மோஸ்ட்லி காடல் வில் ப்ரிஃபர். சென்ட்ரி கேம் ஆட மாட்டாங்க. கிளியர் பண்ணி தான் பார்ப்பாங்க. 40 hour தான் ப்ரோ. செக் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. வாட் டு டூ ப்ரோ? நான் என்ன பண்ண முடியும்? நாளைக்கு ஆர்ஜிக்கு மேட்ச் இருக்குன்னு தானே சொன்னாங்க. நாளைக்கு தான் மேட்ச்னு சொன்னான் பாவா. அதே நாளைக்கு சோல்க்கு மேட்சா? எஸ், அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. லொனாட்டிக் ஸ்போர்ட்ஸ் ரவுண்ட் 3. மை டியர் லொனாட்டிக் ஸ்போர்ட்ஸ், தயவு செஞ்சு ஃபோக்கஸ்டாக ஆடுங்க. மேட்ச் 1ல் இருக்குது. எவ்ரி மேட்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்களே பார்த்துருப்பீங்க. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஏம் ஃபார் 40 points. யூ ஆர் குவாலிஃபைட். கரெக்டாக யாராக இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? ஹரிபிரசாத். சும்மா அப்படியே யோசிச்சுப்பேன். என் ரூமில் வந்து என்னை தவிர்த்து வேறு யார் இருப்பேன்? என் ஒய்ஃப் தான். சிம்பிள். அஃபிஷியல் ஈவெண்ட்ஸ்க்கு இன்வைட் வராதுன்னு சொல்லிடலாம். பட் நட் இதெல்லாம் பியூர்லி பேஸ்ட் ஆன் பாப்புலரிட்டி.
அப்போ அன்அஃபிஷியலில் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுவீங்களா? சரி, அன்அஃபிஷியல் ஈவெண்ட்டில் 32 டீம் வந்து இது பண்ணாங்க. அப்போ செமிஃபைனல்ஸ் போகிற எல்லா டீம்ஸும் வந்து குவாலிஃபை ஃபார் த நெக்ஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாமா? ஃபேமஸ் எவ்ரி திங் படி அப்படின்னு சொல்ல முடியாது. பார்ப்போம், நிறைய அண்டர்டாக் வருவாங்க ப்ரோ. 5 டீம் இதெல்லாம் நடக்கும். ஸோ நான் போய் தான் ஆகணும். அது சரி ஜி, அபவுட் எக்ஸ்பார்க் யுவர் வியூஸ். ஃபென்டாஸ்டிக் டீம் ப்ரோ. பார்ப்போம், எல்லாமே நல்ல டீம் தான் ப்ரோ. ஜஸ்ட் இன் அப்கமிங் மேட்சஸ் நமக்கும் சோல்க்கும் ட்ராப் கிளாஷ் ஆகுமா? பார்ப்போம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிளாக் ஷிவர் ஸ்கோர் வருது. தேங்க்யூ படி. ஆமாம், நான் பூட் கேம்ப் போகாதீங்க, டென்ஷனில் பசங்க மரியாதைலாம் பேசுகிறாங்க. அது சரி. வாட்ஸ் யுவர் கெஸ்? ஹவு மெனி T1 டீம்ஸ் வில் என்டர் ஃபைனல்ஸ்? 7 to 10. 10 teams. 7 to 10 teams. 7 to 12 we can say. நாடல் குவாலிஃபை ஆகணும்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன், மண்டை வெடிச்சிடும் எனக்குலாம். இப்போ ஒரு ரூம் மேட்ச் போடுங்களா தலைவா? கஷ்டம் தலைவா, மன்னிச்சுக்க தலைவா. ஆமாம் ப்ரோ, நீங்கள் போய் தான் ஆகணும். RG மேட்ச் லைவ் ஆகும் ப்ரோ, டெஃபினெட்லி. சாய் ஆகாது. பிஎஸ் ரூட் எக்ஸ்பிளைன் பண்ண ப்ரோ, ஒன்றுமே புரியல ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா மேட்சஸ்ஸு. சரி கைஸ், எவ்ரிடே 12 o'clock அப்போ வந்து கண்டென்ட் வீடியோ. ஓகே, என்ஜாய். தெரிலப்பா, அவ்வளோ மாதிரி இருக்கு. 2800 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் ஆனால் டோட்டல் லைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2600 தான். ஓட்டு போட்ட எவனும் லைக் பண்ண ஷிட் கைஸ் ஆர் சீட்டர் கைஸ். அட் த சேம் டைம் நம்ம கப்பை வின் பண்ணுறோம். நீங்கள் குட்டி அதிகம் பெற்று எடுத்தால் எப்படி இருக்கும்? வேறு மாதிரி இருக்கும். அவள் தான் நலம் பறந்துடும். இங்கேருந்து 6th பிளேயருக்கு வேலை வந்துடும். உட்காந்து ஃபுல் கிரைண்டிங்ஸில் இறங்கிடணும். பிஜேஸ்லாம் பண்ணுறேன். 6th பிளேயர் ஃபுல் கிரைண்டிங்ஸ் தான். நிறையா முதல்ல குவார்டர் ஃபைனல்ஸ் முடிக்கிட்டுண்டா. மோஸ்ட்லி ஆல் TN டீம்ஸ் கண்டிப்பாக கார்டன்லாம் அடிச்சிருவாங்க ப்ரோ. வெயிட்டேஜ் டீம் எலிமினேட் ஆகும்ன்ட்டு பார்ப்போம். மினி டேப்ஸ் நீடட் ப்ரோ. யுவர் ப்ளே காட் ப்ரோ. ஸ்ட்ரைக்கர் டின்னர் மேட்ச் அப்போ கற்றுனது கேளு ஸ்டைலர். நாளைக்கு வீடியோ அப்லோட் ஆகட்டுங்க, இப்போ பார்க்குறேன். நாளைக்கு நைட்டு பார்ப்போம். குவாலிஃபை ஆகிட்டோம் ப்ரோ. பிளாக் மாம்பா ப்ரோ. ஐம் ஜஸ்ட் வாட்சிங் ஃபார் சோல் டீம். ரியல்டிக்கே இந்த நேரம் முடிஞ்சு. பெஸ்ட் ஐஜிஎல் ரேட் பண்ண முடியாது ப்ரோ. நல்லா இருக்கும். காடல் சோலு டிஎக்ஸ் எல்லாம் குவாலிஃபை ஆகலைன்னா நல்லாயிருக்கும். வன்மம் நிறைந்த மனுஷன் நீ வன்மம் நிறைந்த மனுஷன் தான்யா பாவம். அன்றைக்கி ஹெச்ஹெச்சே கிரவுண்ட் 3 ஆவாங்களான்னு கேட்டவர் தானே நீங்கள். ஆசைப்படுறதுன்னு முடிவாயிருச்சு. அது ஏன் விஜய் ஸ்டப்னு சுருக்குறீங்க? பிஎம்ஜிசின்னு அதுதான். பெரிடிக்ட் 5 ஃபைனலிஸ்ட்.
எதுவும் நான் இப்போதைக்கு சொல்ல விரும்பல. பட் டீம் வித் இமென்ஸ் ப்ரெஷர் வில் டெஃபினெட்லி கான்ட் பி இன் தி டாப் 16. ஒரு ஸ்டெப்பு தாண்டலாம், இன்னொரு ஸ்டெப் தாண்டலாம். எல்லா ஸ்டெப்பும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ டீம் வித் பிளான் அண்ட் எக்ஸிக்யூஷன் அண்ட் டீம்ஸ் வித் வித்தவுட் ப்ரெஷர் வில் டெஃபினெட்லி பி இன் டாப் 16. அதாவது அவங்க மேலே ரொம்ப பேகேஜ் இருக்கக்கூடாது, சாரி ரொம்ப போட்ட அழுத்தங்கள் இருக்கு, பார்த்துக்கலாம் அப்படின்ற டீம்ஸ்க்கெலாம் வந்து ஆல்வேஸ் தே வில் பி இன் டாப் 16. நாளைக்கு அங்கே பிஜிஎம்ஐ சேனல் சேட்டில் ஒரு கலவரம் இருக்குது, கண்டிப்பாக பார்ப்போம். ப்ரோ இஸ் ஃபினாட்டிக் பிளேயிங்? ஃபினாட்டிக் டீமே இல்லை இந்தியா. ஜோன் இஸ் மேட்டர், ஆல் த டீம்ஸ் ஆர் பெஸ்ட். டெஃபினெட் ஜோன் ப்ரெடிக்ட் பண்ணுறதும் டீமுடைய வேலை தானே ப்ரோ. டு யூ பிலீவ் தட் அவர் பாய்ஸ் வில் குவாலிஃபை for this? ஐ ஆம் நாட் பிலீவிங் இட் ப்ரோ. என்ன ப்ரோ நீங்கள்? ஐ நோ தே வில் பி இன் டாப் in finals. Why should I believe? I know definitely. Simple. Underdog teams changing the things, invited teams are struggling. Your thoughts? அப்படிலாம் எதுவும் நான் பார்க்கல. ஒரு 16 பேர் கூட்டத்தில் ரெண்டு அண்டர்டாக் டீம்ஸை போட்டுட்டு நீங்கள் வந்து அண்டர்டாக் டீம்ஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங்னு சொன்னோன்னா, இன்வைட்டட் டீம்ஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங், அண்டர்டாக் டீம் ஆர் டாமினேட்டிங், யூ கான்ட் சே. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த இத்தனை இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 out of 8 6 teams, which means around 80% of the teams have qualified. கரெக்டா? கரெக்ட் தானே? 8 ஆமாம், அரௌண்ட் 60-70% டீம்ஸ் குவாலிஃபைட். அப்படி யோசிச்சு பாருங்கள் ப்ரோ. இப்போ தான் சொன்னேன் பெஸ்ட் ஐஜிஎல்னு கேட்காதீங்கன்ட்டு. பெஸ்ட் ஐஜிஎல் இன் தமிழ் நீங்கள் ரேட் பண்ணாதீங்க, முதல்ல இந்த நம்பரை போடுறது நிறுத்துங்க. பெஸ்ட் T10 லாஸ்ட் மேட்சை சர்வே பண்ணியிருந்தா டாப் 4 போயிருப்பாங்க, மிஸ் பண்ணிட்டேன் மேபி. இன்னைக்கு ஜிக்கு 3 மேட்சஸ் லட்டு மாதிரி ஜோன் வாயிலே தூக்கி போட்டாங்க பார்த்தேன். பிஜேஎஸ் ஃபைன் போகிற டீமுக்கு நெக்ஸ்ட் அஃபிஷியல் ஈவெண்ட் டைரக்ட் 100% கிடைக்கும். கண்டிப்பாக கொடுத்தாகணும் ப்ரோ. டாப் 16 டீம்ஸ்க்கு அடுத்த ஈவெண்ட்டு 100% வந்துடும் இன்வைட். 100 இல்லை 200% நானே சொல்கிறேன். 16 teams who are qualifying to the finals will get the invite for the next event, whatsoever it is. 16 teams லாவி இருக்கிற வரைக்கும் ஹெச்ஹெச் டீம் மேலே எனக்கு ஹோப் இருக்குது, நல்லா பண்ணுவோம். லெட்ஸ் see. Lunatic Esports தமிழ் டீம், எஸ் மக்கி டீம் ஃப்ளஃபி ஃபைனல் போகிற டீமுக்கு நெக்ஸ்ட் அஃபிஷியல் ஈவெண்ட் டைரக்ட் கிடைக்கும். 100% இல்லை ப்ரோ, 200% இல்லை. பிஎம்சிஓனா பபுஜி மொபைல் பிஎம்சிஓக்கு போகிறோம் அந்த மாதிரியா? பாவம் குழந்த, நம்ம பப்ஜியோ விளாட்ல பிஜிஎம்ஐ வந்து அப்படின்றது மறந்துவிட்டாங்க. யூனோ வாட் ஐ மீன் ப்ரோ. ஆர்ஜி மேட்ச் லைவ் ஆகாது. வாட் நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்? பிஜிசிஓ பேட்டில் கிரவுண்ட் சாம்பியன்ஸ் அது மாதிரியா? ஃபைனல் 16 தான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு ராஜா. அப்படின்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. இன்வைட் வரும், அதுலேயும் 6 ப்ரோ. 16 டீமுக்கு டாப் 16 டீம்ஸ்க்கெலாம் அப்படியே 6க்குலாம் அப்படியே ஜாலி தான். குவார்ட்டர் ஃபைனல்ஸ் எவ்வளோ? 6 மேட்ச் ப்ரோ. ஃபினாட்டிக் இருந்தாலே லைக் ஃபினாட்டிக் ஸ்கவுட் அது இல்லை ப்ரோ, இப்போ இல்லை. பேட்டில் கிரவுண்ட் கிளப் ஓப்பன் ஸ்ப்ரிங் ஸ்பிளிட் 2022 எதிர்பார்க்கலாம். கார்டரில் 4 பேரும் கார்டாக இருக்காங்க. மதி ஆமாம் மதி ஒரு பெரிய டவுட். பிஜிஎம்ஐயில் வின் பண்ணுற டீம் எப்படி ப்ரோ பிஎம்ஜிசி ஆட முடியும்? பிகாஸ் அது பப்ஜி, இது பிஜிஎம்ஐ. அதுக்கு ஒரு வழி இருக்கும் ப்ரோ. வேர் இஸ் அ வே டெஃபினெட்லி. யூ நீட் டு வரி. அனௌன்ஸ்மெண்ட் வரும், வெயிட் பண்ணுங்கள். இன்கோக்கு மேட்ச் நாளைக்கு அவங்க குவாலிஃபை ஆகிட்டா வேற லெவல், கண்டிப்பாக குவாலிஃபை ஆகும் ப்ரோ. நீ ஸ்ரீசுதன், நீ இந்த மாதிரி கேரக்டர் தானே. எந்த ஒரு படத்துலையும் வந்து ஹீரோ ஹீரோயின் சேரக்கூடாது, அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு கொண்டு வரணும். என்ன ஒரு வன்மம் தலைவனுக்கு. கார்டலி டிஎக்ஸு சோல் எல்லாம் எலிமினேட் ஆகிடணும். டோன்ட் நீட் டூ மச், ஆல் வி நீட் சென்சிட்டிவ். பார்ப்போம் ப்ரோ. அண்டர்டாக் டீம் ஃபைனல்ஸ் வந்துச்சுன்னா T1 டீம் ஆயிடுவாங்களா? ஆல்ரெடி இப்போ எனக்கு தெரிஞ்சு இருக்கிற
T1 teams அப்படின்றது வந்து கம்பீட் பண்ணுறதை பொறுத்தே முடிஞ்சிருச்சு ப்ரோ. When they are competing the T1 teams, then we can call them as a T1 team, but they have to be consistent. Elixis instant rush நிறைய பேர் ஐஜிஎன்ல டீம் நேம் இல்லாமல் கண்ணா பின்னான்னு பேர் வச்சு ஆடுறாங்க. எப்படி அலோவ் பண்ணாங்க தெரியல ப்ரோ. அதெல்லாம் தப்பு. 6 match 72 points ப்ரோ, குவார்டர் ஃபைனல்ஸ். டோன்ட் யூ திங்க் இட்ஸ் ஈஸி? டாப் 6க்கு போனோம் அப்படின்னா 70 to 80 பாயிண்ட்ஸ் சேஃப் ஜோன். 70 to 80 பாயிண்ட்ஸு, 80 பாயிண்ட்ஸ் சேஃப் ஜோன். 80 பாயிண்ட்ஸ் தான் குவாலிஃபை எல்லாம் ப்ரோ. ஆராம்சி டாப் 6 matches 80 points, cool, you are qualified brother. 100% இல்லை 200%. 6 matches நல்லா டாமினேட் பண்ணுற டீம் will be getting around 100 plus points. 100 max. டாமினேட் பண்ணுற டீம் டெஃபினட்டாக 100 பாயிண்ட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் டாமினேட் பண்ணாத டீம்ஸ் 60 அந்த மாதிரி எடுக்கலாம். பட் 80 எடுத்தால் சேஃப் ஜோன். 70 to 80 எடுத்தால் சேஃப் ஜோன். ப்ரோ ஆக்சுவலி நான் எப்படின்னா கேதார் ஜாதவ் 100 அடிக்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். அண்ட் RR அண்ட் பஞ்சாப் ஐபிஎல் அடிக்கணும்னு ஆசைப்படும். நைஸ் ப்ரோ. 3 matches 72 points. அதான் ப்ரோ ஒருவனுக்கு அது வந்து இது ப்ரோ. ரவுண்ட் 3 குவார்டர் ஃபைனல்ஸ் வரப்போ ரவுண்ட் 3லேருந்து டாப் 4 எடுத்த டீம் தான் வந்து குவார்டர் ஃபைனல்ஸ் விளாட போகுது. அப்போ எல்லாருமே வந்து ரொம்ப அந்த சர்வைவல் ஸ்கில்ஸ், கன் ஸ்கில்ஸ் எல்லாமே காமிச்ச டீம்ஸ் விளாடுவாங்க. ஸோ அதுதான். Why are you so sad bro? I am not sad, I am tired. Blind quite டெஃபினட்டாக ஆகும் ப்ரோ. நல்லா விளாட்றேன் ப்ரோ. ஆர்ஜி குவாலிஃபை ஆகிறது, பிளைண்ட் குவாலிஃபை ஆகிறது அப்போல்லாம் கேட்காதீங்க. அவன் சூப்பராக விளாட்றேன். ஆர்ஜியெல்லாம் சரியான ப்ரைம் ஃபார்மில் இருக்கு. நல்ல ஒரு அக்ரெசிவான ஃபார்ம். அது நாளைக்கு அவங்களுடைய டேவாக இருந்தால் ஆர்ஜியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 matches we can expect them scoring around 65 to 70 points easily. 65 to 70, yeah, 70 points easy are qualify. If they have a bad time, they will end up in getting 40 plus points. So definitely RG will qualify. ஒரு மேட்ச் அடிச்சு கன்ஃபார்ம், 3த்துல கன்ஃபார்ம் we can expect 1 or 2 dinners from RG. If Anmam has a fair okay, yeah. Bro, still now PMA 2020 ஆடிட்டு டீம்ஸ் தான் அஃபிஷியல் ஈவெண்ட்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பிஜேஎஸ் மாதிரி ஸ்மால் ஈவெண்ட்ஸ் வச்சு இன்வைட் ப்ரெஃபரன்ஸ் மாறுமா? யூ ஆர் ரைட், கரெக்ட் தான். ஏன்னா பிஎம்பிஎல் ஸ்டேஜ் வேறு அண்ட் பட் பிஜேஎஸ் வேறு. பட் இனிமேல் வந்து இதுதான் நம்மளுக்கு அப்படின்றப்ப எப்படி மாற்றுவாங்கன்னே தெரில ப்ரோ. எனக்கு டாப் 16 டீம்ஸ் இன்வைட் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிற இப்போ இந்த விஎல்டி இவங்கெல்லாம் மிஸ் அவுட் ஆனாங்களா, அந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் அகைன் வந்து இன்வைட் பண்ணுவாங்க ப்ரோ. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல இவங்களுக்கெல்லாம் இன்வைட் போயிருக்கு. வெல் யாருக்கு சொல்கிறது, இப்போ டீம் குயிங்கோ அவங்களாம் வந்து நியூலி ஃபார்ம் டீம், அவங்களுக்குலாம் இன்வைட் போகிறப்ப டெஃபினட்டாக நெக்ஸ்ட் டைம் வந்து டாப் 16 அதை தாண்டி விஎல்டிக்கெலாம் இன்வைட் வந்தோம். டோன்ட் வரி. 6 matches அட்லீஸ்ட் 1 dinner with good kills and other match top 6 முடிக்கணும். Consistency is the key for all these and the 6 matches. கார்டெல்லாம் வந்து பெஸ்ட்டு அப்படிலாம் பெஸ்ட்டுன்ட்டு ரேட் பண்ண முடியாது, பார்ப்போம். 7C ஸ்ப்ரிங்ஸ் ட்ராப் லொக்கேஷன்லேயே ஸ்டோரி போட்டு ஆள் சொல்கிறான். எதுக்குன்னா தயவு செஞ்சு என்னோடய இடத்துக்கு வந்துடாதீங்கன்னா இது எங்கள் ட்ராப்டா அப்படின்ட்டு சொல்லாமல் சொல்கிறான். Why HH did play center zone game play but edge game play? ப்ராப்பர் ஜோன் என்ன சொல்கிறீங்கன்னே புரியல. பட் புரிஞ்சுக்கிறேன் என்ன அப்படின்னா எட்ஜ் ஜோனில் ஏன் விளாட்றாங்க. சென்டர் தான் ப்ரோ ப்ரிஃபர் பண்ணி விளாட சொல்லியிருக்கோம். எட்ஜெலாம் நாங்கள் ப்ரிஃபர் பண்ண சொல்கிறதே கிடையாது. அண்ட் we are not advising to do it in this stage. But definitely you can see Godel playing edge game tomorrow. அப்படியே தட்டிட்டு அப்படியே வருவாங்க பாரு.
சப்போஸ் லைவ் இருந்ததுன்னா தட்டிகிட்டே வருவாங்க. பார்ப்போம் நாளைக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு யாருக்கு தெரியும். ஆடல் தான் பிஜிஎஸ் வின் பண்ணுவாங்க வித் ஃபுல் டாமினேஷன். ரிமெம்பர் தானே நைஸ். அது கான்ஃபிடென்ஸாக ஓவர் கான்ஃபிடென்ஸாக தெரியும். பட் அதான் கான்ஃபிடென்ஸ் வரல. வாட் ஆர் தி சேலஞ்சஸ் ஹேஸ் யூ கோயிங் டு ஃபேஸ் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு அவங்க கன் பவர்லாம் அடிச்சிக்க முடியாது. பட் அந்த தே ப்ரிஃபர் ஜோன் சென்டர். மேபி அந்த ஜோன் சென்டர் எடுக்கிறதுல சின்ன ஒரு கிளாஷ் வர வாய்ப்புகள் இருக்குது. பட் அதர் தென் தட் தே டு வண்டர்ஸ். சிம்பிள். அவங்களுக்கு ஜோன் இல்லைன்னா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அடித்து உடச்சிட்டு வருவாங்க. அது நல்லா பண்ணுவாங்க. அவங்க டஃப்பாக இருந்தாலும் ஜோன் சூப்பராக மேக் பண்ணிடுவாங்க. அது நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு. பார்த்தேன் 2-3 நல்லா இருந்தது. சார்ஜ் 5% பெட்டர் கோ படி. செமிஸ்க்கு 24 டீம் தான். ஆமாம், குவார்டர் ஃபைனல்ஸ்லேருந்து டாப் 6 டீம்ஸ் ப்ரோ. 4 குரூப்பு, டாப் 6 டீம்ஸ். 4 நாள் 4மே லைவ் ஓடும். அதெல்லாம் கடவுளை 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 கடவுளை. அவுட் ஆஃப் 32 invited teams, I bet at least 10 will not get qualified cause the teams in round 3 are giving a good competition. Your views on this? What you said is correct. எப்போ மாதிரி நான் கேட்டிருக்கேன். அவ்வளோ ரீப்பர் எக்ஸ் ஸ்ட்ராங் டீமா? ஸ்ட்ராங் டீம், நல்ல டீம். இல்லைப்பா, ஆல் ஏரியா கில்லி ராபின் ரவுண்டாக இருக்குமா? அப்படிதான். 3 குரூப்பு, 8-8-8. 3 groups in semis and top 16 will qualify. சரி நண்பர்களே, நான் அப்படியே முடிச்சுக்கிறேன். ரீக்ஸர் நல்ல ஓரளவுக்கு நல்ல டீம் தான். பார்ப்போம். யூ ஹேவ் டு சி. ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு இந்த என் கேம் செஷன் நல்லா போச்சுன்னு நம்புகிறேன். டுமாரோ வில் மீட் யூ ஆல் அட் 9 PM. Until then, this is me, Vaadhi. Bye-bye. See you. Good night, guys. ப்ரிஃபர் பண்ணுவாங்க வாதி. கஷ்டம் ப்ரோ. எட்ஜில் ப்ரிஃபர் பண்ணுறது கஷ்டம். அடுத்த ஜோன் நீ மேக் போய் பண்ண முடியாது. 4 பேரும் கோஆர்டினேட் பண்ணி ஆடணும். எக்ஸோலாம் இப்படி எப்படி ஆடினாங்க? ஜோனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தனால தான் அவங்க 4 பேர் இருந்தாங்க. ஜோன் மேக் பண்ண முடியாது. அவங்க ஸ்ப்ளிட் ஆனதுக்கு ரீசனே அதான். ஜோன் மேக் பண்ணுறதுக்கு தான். They didn't go for kills. They just holded that position to get the zone, to be in the zone, to make the team to come inside the zone. That's it. They didn't do the split for anything else. அந்த ஒரு பொசிஷன் நானே கவர் பண்ணிக்கணும், இந்த ஏரியாவில் யாரும் வரக்கூடாது அப்படின்றதுக்கெலாம் இல்லை. அடுத்த ஜோன் நான் மேக் பண்ணேன். ஏன்னா வந்து அவங்க அப்படி நினச்சிருந்தாங்கன்னா கில்ஸ் பார்த்துருப்பாங்க. அவங்க அந்த ஜோனுக்காக தான் அங்கே இருந்தாங்க. ஸோ தட் இஸ் த ஒன்லி திங். ஸோ லெட்ஸ் ஹோப் நாளைக்கு 12 மணிக்கு கண்டென்ட் வீடியோ இருக்கும். நைட்டு அப்லோட் பண்ணிட்டு படுத்துட்றேன். ஸ்கெடியூல் போட்டுறேன். ஐயோ வேணாம் யாரும் போகாது, இங்கே இருங்க. இருந்தால் தான் இருந்துட்டீங்க. நம்ம கண்டென்ட் வீடியோ வந்து லிங்கை கொடுத்துட்றேன். இருங்க 2 minutes. போயிடாதீங்கடா, சரிங்கடா. லாஸ்ட் திடீர்னு பாடி எந்திரிச்சு மூமெண்ட் அடி இடி தான் டாப் 10ல். அப்படி தான் ப்ரோ விளையாட முடியும். யூ கேன் ப்ளே ஒன்லி லைக் தட் பிரதர். அவங்க வந்து ஸ்ப்ளிட் ஆடி வந்து என்ன பண்ணாங்க? அவங்க என்ன கில்ஸ் நான் வந்து 30-40 கில்ல எடுக்கிறேன். அவங்க வந்து எட்ஜ் ஆடுற ரீசனே வந்து ப்ரெட்டி சிம்பிள். அவங்க எட்ஜ் ஆடுற ஒரே ரீசன், அதாவது அந்த 4 பேர் ஸ்ப்ளிட் ஆகி ஆடுற ஒரே ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கில்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தவிர்த்து வேறு எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. தேர் இஸ் நோ அதர் ரீசன். ஓகேங்களா? ஸோ எக்ஸோமேட்டர் கேம்பர் ஸ்னேக் கிட்ட அடி வாங்கினதை பார்த்தியா அப்புறம் பார்த்தேன். இம்மார்டல் படுத்திக்கிட்டு இருக்காங்க முடி முன்னாடி டிக்கெட்டு அழுத்தி முடிச்சு விட்றான். 4 பேர் இங்கிட்ட அங்கிட்டு நிற்கிறானுங்க. ஏப்பா சிக்கோ
அப்புறம் நான் உங்களுக்கு ஒன்று காட்டணுன்னு இருந்தேன். ஒருத்தவர் யாரோ குவாலிஃபை ஆகிருக்கார், கிரவுண்ட் 3 குவாலிஃபை ஆகிருக்கு ஒரு டீமினுடைய நபர். அவர் வந்து எனக்கு டேக் பண்ணியிருந்தார். திங்க் கோகுல், இஃப் ஐ எம் நாட் ராங் ஹிஸ் நேம் இஸ் கோகுல். அந்த வீடியோ இப்போ லக்கியாக கிடச்சதுன்னா வி வில் சி. ஒரு MVP ஆகியிருக்கார் கோகுல். லெட்ஸ் சி இஃப் யூ ஆர் லக்கி படி ப்ரோ. பார்ப்போம் ப்ரோ, 1 செகண்ட் நண்பா, ஒரே நிமிஷம். சே, அவர் நிறைய பேர் டேக் பண்ணுவாங்க ப்ரோ, பட் ஐ டோன்ட் நோ, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு see with you guys. அப்படிங்கப்பா, என்ன கேமிங் தமிழில் பெரிய நபர்கள்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டார்டட் ஃபாலோயிங்னு வருது. ஒரிஜினலா? ஆமாப்பா, ஒரிஜினல் தான்ப்பா. நைஸ், குட் பாய். நம்மளெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களே. ஓட்டில் பார்த்துருப்பாப்புல who the hell he is அப்படின்ட்டு. It's just qualifier round, so EXO just did it. Yeah. அவங்க bro, EXO is a very good team, brother. I admire watching their gameplay, to be frank. Let's follow this guy first and let's watch out. empty நைஸ் ஜங்கினா அவர்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் கேண்டஸ் போட்டு M6 நாமோ இல்லையா கொடுத்துட்டேன் பாரு. I need a weapon. புல்லட்ஸ் இல்ல அது 1 ரிவைவ் பண்றதுக்கே போட்டுச்சு. 4 வச்சிருக்கேன். நைஸ் ஏர் ப்ரோ. 1 மரம் இத டின்னர் நைஸ் डबल डिनर அவங்க டீம் அவருக்கு விட்டு கொடுத்தாங்க இந்த தருணம். अगर उनके फोन के साथ कुछ होता है या फिर उनके नेटवर्क के साथ कुछ होता है तो मुझे लगता है पछतावे के अलावा और कुछ उनके पास बचने नहीं वाला। बड़ा अभी भी आप देखें फाइनल सर्कल आ चुका है, गोकू हिलने को इस वक्त तैयार नहीं। ओके लेट्स सी यहाँ पर क्या होता है। आप देखिए गोकू के पास अब बूस्टर्स भी नहीं है और ना ही बूस्टर्स है मोहित ओपी के पास, यानी कि इन दोनों ही जो खिलाड़ी हैं उनकी 75 एचपी से ऊपर जो हेल्थ है वो नहीं होगी। गोकू स्पॉट कर लेंगे। मोहित की जो पोजीशन है वो ऑलरेडी यहाँ पर रिपीट है। क्या कुछ करामात दिखा पाएंगे? जी नहीं। एक बढ़िया गेम प्ले हमें देखने को मिलता हुआ टीम MTGG की साइड से एक और बैक टू बैक बेहतरीन जो है वो MVP की तरफ देखेंगे कि वो कौन सा एक खिलाड़ी है जिसने सबसे ज्यादा प्रभावित किया इस मैच में, और वो होने वाले हैं गोकुल WNL। 5 फिनिशेस उन्होंने निकाले, डैमेज 692 का। I got supplies. பிளான் பண்ணிருக்காங்க. கீழ இருக்கணும் மட்டும் பாருங்க. ஸோ லைக் சம்திங் டீம் சப்போர்ட் பண்ணுறாங்க. புல்லட் இல்லாமல் அவரை ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க ப்ரோ. ஆமாம், வென் கிளப் ஓப்பன் ரிட்டர்ன்ஸ் இன்வைட்டட் டீம்ஸ் வில் ஹாவ் மோர் மேட்சஸ் அண்ட் வில் பெட்டர் சான்ஸ் ஃபார் குவாலிஃபைங். அதை வச்சு அன்அஃபிஷியல் ஈவெண்ட்க்கு இன்வைட் பண்ணுறது தான் ஃபேர் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அப்போ இந்த டீம்ஸ் எல்லாம் என்ன ப்ரோ பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அட் த எண்ட் இட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட் படி. இட்ஸ் அபவுட் them who is inviting. ஓகேங்களா, நம்ம கையில் எதுவும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம், நேரம் உட்காந்துக்கிட்டு யார் இது பண்ணுவா அதை பண்ணுவான்ட்டு. செக் ரவுண்ட் 2 யார் மேட்ச்சு?
ரொம்ப நாள் கழிச்சு வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேன்னா அதான் அது மறந்தே போயிடுச்சு என்னென்ன பண்ணணும் அப்படின்றது. ஹெச்ஹெச்ஐஸ் இன்வைட் பண்ணலை நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க நீங்கள். அதுக்கு முன்னாடி மேலே மெசேஜ் ஐல் ரெண்டே மெம்பர்ஷிப் இட்ஸ் ஆஸ்கிங் சிவிவி கோட். ஓகே ப்ரோ, நோ இஷ்யூஸ் ப்ரோ. அது ஏன் ப்ரோ சொல்கிறீங்க தலைவா, இதெல்லாம் டூ மச் தலைவா. ப்ரோ உன் ப்ரெடிஷன் அனாலிசிஸ்லாம் பார்த்தா நீ தான் பெஸ்ட் கோச் போல். உன்னை தான் இந்தியா டீமுக்கு கோச்சாக போடணும் போல். இந்தியன் டீமுக்கு கோச்சா க்ரோ பண்ணுற தம்பி. இந்தியன் டீமுக்கே இந்தியன் டீம்லாம் எதுவும் கிடையாது இங்கே. இந்தியன் டீம் ஆம்ல தலைவன். ஆதி அந்த 25 RP கிவ்அவே. ஏய் அது எவ்வளோடா முடிச்சிருக்கோம்? 10 11 முடிச்சிருக்கோம். பேலன்ஸ் ஆரம்பிச்சிடலாங்கண்ணா, இந்த வீக்கில் முடிச்சிடலாம். நான் இங்கே இருக்கிறப்ப முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? வில் பிளான். ஓகே செம்ம ப்ரோ, நல்ல வேலை என்ன பார்த்துனேன். ஹெச்எஸ் ஸ்கை ஸ்போர்ட்ஸ் இன்வைட் பண்ணலை. நீங்கள் எதுவும் கேட்டிங்களா? அது நான் ஒரு வார்த்தை கேட்கல ப்ரோ. அது அவங்க ஈவெண்ட்டு, அவங்க இன்வைட் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க, அது அவங்க இஷ்டம். ஓஷன் அண்ட் மாவி குட் அனாலிசிஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ, நான் என்ன பண்ணலாம் அதுக்கு? டிராவிட் எங்கே போவார்? டிராவிட் எங்கே போவார்? அவுட் ஆனால் பெவிலியன் போவார், சாப்பிட்டு முடித்தா பாத்ரூம் போவார், கை கழுவு போவார். இல்லை எனக்கு புரியல, சப்பையாக முடியுது என்னால். அபி பிஎம்ஜிசி யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? பிஜிஐஎஸ்னுடைய வின்னர் போவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. பட் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள், சஜஷன்ஸ் ஐல் சி. தலைவா இல்லை நைட்டு 12 1:30 ஆகிடுச்சா? கோலர் ஆகிடுறாங்களே. ப்ரோ ஏதோ நாய்ஸ் வருது. இல்லைங்க ப்ரோ, அது வந்து சின்ன குரட்டை சத்தம், அது சரவுண்டு. இது என்னன்னே தெரில. நான் பேசுகிறது கேட்குதில்ல? இதுக்கப்புறம் என் ஒய்ஃப் வந்து தூங்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்தியாவுக்கு நீங்கள் கோச்சா? ஆனால் டிராவிட் எங்க? ஓ அப்படி கேட்டியா? அந்த பையன் வந்து ஏதோ ஃபன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தான், வேற ஒன்றும் இல்லை. டிஎன்ல எவ்வளோ டீம் செலக்டட் ப்ரோ? ரவுண்ட் 3 எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 டீம் மேபி. லிஸ்ட்டெலாம் என்கிட்ட இல்லை, என்னன்னா என்ன சிகரெட் அட்டை வச்சு எழுதியாக வச்சுருக்கிறேன். தம்பி படம் நிறையா பார்ப்பார் போல, கிரிக்கெட்டில் கூட இந்தியன் டீம் இஸ் ப்ரைவேட் டீம் தான். ஒய்ஃப் டயர்டா, இன்னைக்கு காலிலேருந்து வெளியே சுற்றுனாங்க, அதனால் தூங்குறாங்க ஹெவியா. பாப்பா ஆமாம் ப்ரோ, நான் போயிட்டு 2 மணி 2:15 ஆகிடும் தூங்குறதுக்கு. பிக் பாஸ் பார்த்து தான் தூங்குவேன். ஸோ அதனால் நோ மர்சி ஸ்போர்ட்ஸ் எப்போ மேட்ச்? நாளைக்கு நோ மர்சி ஆடுறாங்க, மினிமல் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன், என்னன்னே தெரில. பட் நான் விசாரிச்சு நான் சொல்கிறேன் ப்ரோ. நாளைக்கு நைட் நான் உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக அப்டேட் பண்ணுறேன். ஒரு 3 நாளாக ஃப்ரம் சாட்டர்டே சண்டே நேற்று இன்னைக்கு 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த எதுவுமே எட்டி பார்க்கல. இன்றைக்கி 4 மணிக்கு தான் நான் வந்து மேட்சுக்காக உக்காந்தேன். ஃபேமிலி எதையுமே கண்டுக்காமல் என்ன நடக்குது அப்படின்ட்டு ஃபோன் காலில் பேசிக்கிட்டு இருந்தேன் அங்கே நாசர்கிட்ட. மற்றபடி இன்றைக்கி என்டையர் டே நான் எதுவுமே ஒர்க் அதாவது 3 நாள் நான் எதுவுமே பண்ணல. ராஜு நாமினேட்டடா? அப்போ ராஜுக்கு ஓட் பண்ணுறேங்கப்பா. என் தலைவன் தான் வின் பண்ணோம், ராஜு தான். அன்றைக்கி எப்போ டெலிவரியா? இன்னும் 1 மந்த்துக்கா? 1 மந்த்து டேட்டு கொடுத்துருக்காங்க, 1 மந்த் இருக்கு. உங்களுக்கு பிபியில் பிக் பாஸில் யார் ப்ரோ? ராஜு ப்ரோ, ராஜு தலைவன் ஜாடு ப்ரோ. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ லிங்க்கை பின் பண்ணுவேன், இல்லை அது பண்ணிங்கன்னா நாளைக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு ப்ரீமியர் ஆகும்.
ஸோ நீங்கள் லைக் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு லைக்கு, அப்புறம் அந்த ரிமைண்டரை செட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே சில் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் புஷ் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? 330 பேர் இருக்கீங்க. எத்தனை பேர் எனக்காக டப்புன்னு போய் அங்கே பார்க்குறீங்க அப்படின்னு பார்ப்போம். 21 பேர் தெரியும் போயிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் தட் 21 பீப்புள். ஸ்மால் வாதி ஆன் தி வேவா தெரில. அம்மா தாயே அடியே கொரட்டை விட்றாள். நல்ல கேள்வி ஹரிஷ் ஹாம்டு ப்ரோ. கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அது நல்ல கேள்வி. ஹரிஷ் ஹமீத் ப்ரோ கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஹரிஷ் ஹமீத் ப்ரோ கேள்வி எங்கே இருக்குது? பிஎன்ஜிசி எக்ஸ்ட்ரா 2 பிளேயர்ஸ் நீங்கள் யார் எடுப்பீங்க? ஹெச்ஹெச் பிஜேஎஸ் வின் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ரோ டிசைட் பண்ணணும். இவங்களை எடுக்கணும் அவங்கள எடுக்கணும்னா எதுவும் பண்ண மாட்டேன். பட் வின் பண்ணதுக்கப்புறம் தான் டிசைட். குவார்ட்டர் ஃபைனல்ஸ் முடிக்கிட்டுண்டா. குவார்ட்டர்ஸ் இருக்குது, செமிஸ் இருக்குது, ஃபைனல்ஸ். அதில் #1 தலை லைக்கை போட்டு அப்படியே அந்த ரிமைண்டர்னு ஒரு பட்டன் இருக்கும் பாரு ப்ரோ, அதை அழுத்தி இது பண்ணு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் இருப்பீங்க. 280 பேர் இருக்கீங்க பார்க்குறீங்க லைவை. இந்நேரத்துக்கு 1:30 மணிக்கு கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 10 பேராச்சும் இருப்பீங்க. அந்த ஒரு 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை. ஃபாக்ஸ் அண்ட் நைக்காஷா, வாட் டு யூ மீன்? நைக்காஷ் நல்ல பிளேயர் தான். ஃபாக்ஸ் நிறைய பேர் தான். பாப்பா உங்கள் தன்னம்பிக்கை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ரோ ஃபெயிலியருக்கு ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணு ப்ரோ. என்ன ரொம்ப கெட்டு போயிருக்கிறாங்க இந்த யூடியூப் பக்கம் வந்துட்டு. இந்த கேமிங் சேனலில் கேமிங் கண்டென்ட் தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் ப்ரோ. என்ன ஏஜ் ஆகுது உனக்கு லவ் ஃபெயிலியருக்கு? பேரை பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறப்ப ஒரு ப்ராப்பராக ஒருத்தவங்கிட்ட, ஏன்னா நான் வந்து மூஞ்சை காமிச்சிட்டு தான் வந்து லைவ் போடுறேன். நீங்கள் மூஞ்சை பார்க்குறீங்க, என் கேமரா பார்க்குறீங்க, என் சோஃபா பார்க்குறீங்க, அது பார்க்குறீங்க, தனியாக பார்க்குறீங்க, ஃபோனை பார்க்குறீங்க, என் ஒய்ஃப் அங்கே தூங்குறாங்க, அதை பார்க்க முடியாது. ஸ்க்ரீன் போட்டுருக்குறேன். எல்லாமே வந்து நாங்கள் இதாக இருக்கிறப்ப நீங்கள் உங்கள் பேர், உங்களுடைய பேர் வச்சுக்கோங்க, உங்களுடைய மூஞ்சை வச்சுக்கோங்க. ஒளிவு மறை இல்லாமல் நீங்கள் தாராளமாக கேளுங்க. புரியுதுங்களா? என்ன நீங்கள் என்கிட்ட வந்து லவ் ஃபெயிலியர் இருக்குது கேட்டீங்க ப்ரோ. லவ்னு இருந்தால் ஃபெயிலியருன்னு இருக்க தான் ப்ரோ செய்யணும். ஆல்வேஸ் சக்ஸஸ். என்னையும் இப்படி பேச வச்சுட்டீங்களா நிறைய தம்பிகளா? என்னுடைய சின்ன ஒரு இன்புட் மட்டும் சொல்கிறேன் ப்ரோ. ஒரு விஷயத்தில் வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும். அது ரெண்டுத்தையும் வந்து ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருந்தால் அதில் வந்து போட்டியில் பங்கிடுங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யுங்க. அந்த எடுக்கிறதுக்கு பக்குவம் இல்லைன்னா அதை செய்யாதீங்க. அடுத்தவங்கிட்ட முதல்ல இந்த மாதிரி அட்வைஸ் கேட்குறத நிறுத்துங்க. இருக்கிறதுலையே கேடு கட்டத்தனம் அதுதான். உங்களுக்கு இல்லை இந்த மாதிரி சொல்கிறேன் பாருங்க. ஊருக்கு உபதேசம் பண்ணும் வந்த 4 பேர்கள் எதுக்கு இருக்கிறார்கள்? சரி, உனக்கு மூளை இல்லை, லவ் பண்ணுற அளவுக்கு மூளை இருக்குது. ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா வந்து இங்கே யோசி ப்ரோ. புரியல ப்ரோ. புசுக்கள் வந்து 1:30 மணிக்கு சைக்காகிறேன் ப்ரோ. என்ன இல்லை ப்ரோ, அதெல்லாம் இல்லை. நீங்கள் சொன்னால் ஒரு ஆறுதலாக இருக்கும் ப்ரோ, அதான் கேட்டேன். வேறு எதுவும் இல்லை ப்ரோ. சிம்பிள். சில் பண்ணுங்கள், போய் படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்ச படத்தை ஏதாவது பாருங்கள். லைஃப் இஸ் என்ஜாய் படி. கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த ஒரு கஷ்டத்தை வந்து அதையுமே என்ஜாய் பண்ணு. கஷ்டம் ஓகே, ஃபோக்கஸ் பண்ணிக்கோ. இன்றைக்கி ஃபுல்லாக நான் கஷ்டப்பட போகிறேன், பட் நாளைக்கு நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீ வந்து எழுதி வச்சுக்கோ. இருந்தாலும் அது ஐயோ வேறு லெவல் ப்ரோ. 1 மினிட்ல சில் பண்ணிட்டீங்க. என்னடா சில் ஆகிட்டு அதுக்குள்ளே? பவு ப்ரோ திரும்ப நீ தப்பு. சபரி விஸ்வா ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஸ்மால் வாதியாரி. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் 180 rupees சூப்பர் சேட் படி. -1 rupees. என்ன டானி ப்ரோ 1:30 தூங்க என்ன பண்ணுறீங்க? இவர் தான் எங்கேயோ வாங்கியிருக்காரு போல். இது அதில் நோ தலைவர் பிளாக் ஷிப் ஷோக்கு கூட்டிகிட்டு போங்க. வாங்க ப்ரோ, நானே இந்த வாட்டி போனால் தான் ப்ரோ போவேன்.
வேறு கோச் ஐஃப்ளிக்ஸ் வில் கம் வருவார் ப்ரோ. இருந்தால் ஊருக்கு இல்லாட்டி சாமிக்கு அவ்வளோதான். அது ப்ரோ என் ப்ரொஃபைலில் மை பிக் தான் இருக்குது. நான் பிட் கொஷின் கேளு ப்ரோ. அப்ரார் பிபிடி ப்ரோ, நீ கேட்காத கேள்வியாக இப்போ கேட்க போகிற. கேளு தலை. ப்ளே பிஜிஎம்ஐ அண்ட் ஃபர்காட் அபவுட் தி ஃபெயிலியர்ஸ். இவர் பிஜிஎம் விளம்பரம் பண்ணிருக்கிற தலைவர். கைஸ் ஸ்பின் பண்ணியிருக்கிற நாளைக்கு கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு லைக்கை போட்டுருங்க. அடுத்து ரிமைண்டர் செட் பண்ணுங்கள். ஒரு 100 லைக்ஸ் வராமல் நான் இங்கிட்டேருந்து போக மாட்டேன். தயவு செஞ்சு கிளிக் பண்ணி பண்ணிவிடுங்க. புது படம்லாம் பார்க்கல ப்ரோ. இன்னும் ஸ்பைடர்மேன் பார்க்கல ப்ரோ. ப்ரோ கரும்பு முடித்தவனே எல்லாத்தையும் சொல்லிட்டானுங்க ப்ரோ. இதுக்கப்புறம் அந்த படத்தை போய் பார்த்தா என்ன பார்க்கலன்னா நான் இருந்தாலும் சும்மா எல்லாத்தையும் ரிவீல் பண்ணி விட்றானுங்க. 23 ஏஜ். என் ஏஜ் 6 இயர்ஸ் லவ் ப்ரோ. ஹேங் ஓவர் ஆகிடுச்சு. ஸ்ட்ரிக்டாக லைக் வந்துட்டேன். மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணுங்க ப்ரோ. அமைதியாக படுத்துங்க ப்ரோ. ஐயோ சில் பண்ணு படி. சில் கோ அண்ட் ஸ்லீப். நல்லா வயிறு நிறைய கஷ்டம் வந்துச்சுன்னா நல்லா குண்டா சோறு தின்னுட்டு தூங்கு. ஸ்லீப் ஸ்கெடியூல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் எதாவது சொன்னால் எனக்கு சொல்லுங்கண்ணா. தூக்கம் கருமுடிச்ச தூக்கமே வர மாட்டேங்குது. இப்படி எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் எனக்கு தூக்குற மாதிரி வரும் ப்ரோ. முடிச்சுட்டு பிஸ் அடிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படி போய் படுத்த வைங்களேன். பிக் பாஸ் துப்பிச்சிக்குன்னு ஒரு 1 hour ஒரு 25 minutesல முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் அப்படியே நெட்ஃப்ளிக்ஸு, அப்புறம் ப்ரைமு, அப்படியே ஹாட்ஸ்டார், அப்படியே போகிறதுக்குள்ள மணி 4 ஆகிடுது. அதுக்கப்புறம் எங்கே தூக்குறது? சிச்சி சர்ஸ் குவாலிஃபிகேஷன் இதில் குவாலிஃபை ஆனாங்க. மின்னல் முரளி பார்த்துட்டேன்டா. நீங்கள் சொல்லியே போய் பார்த்தேன்டா. சூப்பராக இருந்துச்சு படம். லைக் சம்திங் டிஃப்ரெண்ட். நல்லா இருந்தது. இல்லை இந்த கொரோனாவில் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். இவனுக்கு லவ் ஃபெயிலியர். ஒரு சில டீம்ஸ் இல்லை, அவங்க டிஎன் குவாலிஃபைட் லிஸ்ட்டில் இருக்கு. அது அவங்க போட்டுக்கிறது ப்ரோ. சும்மா கொஞ்சம் சேஞ்சஸ். வாட்ச் அண்ட் ஷேர் தி வாதியார் லைவ். யூ வில் ஃபர்கெட் எவ்ரி திங். நைஸ். வாதி கைஸ் லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா செத்து ஃபீல் ஆகாமலே டைம் வேஸ்ட்டு. எதுக்குடா சாகணும்? ஏன்டா லூஸ் இப்போ மாதிரி கமெண்ட் பண்ணுறானுங்க பாரு. அந்த கமெண்ட்லாம் ரிமூவ் பண்ணுங்க ப்ரோ. சி கடவுள் கொடுத்த உயிர் வாழ்ந்து என்ஜாய் பண்ணுவேன். அதை விட்டுட்டு அதெல்லாம் முட்டாள்தான். 10 minute லைவ் பார்க்கலான்னு வந்தேன். 3 hour ஆயிடுச்சு. இன்னும் லாக் ஆஃப் கூட பண்ணலை. வாதி ஷார்ப் சைஸ் ஷார்ப்பு கிஸ் கொடுப்பா. இப்படி தான். இனிங்க சவுண்டு கம்மியாக வருது. எக்ஸாம் ஃபுல் டயர்டாக இருந்தாலும் ஆஃப்டர் ஸ்ட்ரெஸ்ஸிங் டியூஷன்ஸ் அண்ட் கிளாஸஸ் தூக்கம் மட்டும் வரல. பட் ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓமைக்ரான் கம்மிங் சூனில் இருக்குது. இதில் லவ்லாம் 3 Spider-Man 2 போஸ்ட் கிரெடிட்ஸ். கம்முன்னுடுறா ப்ரோ. வில்லன் கேமிங் ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. அம்மா அப்பாவை பார்க்குறேன். இல்லைன்னா வேறு மாதிரி ப்ரோ. அவ்வளோ இப்படிலாம் பேசுறது நிறுத்துக்கடா. படுத்துங்களா? நீங்கள் கிஸ் கொடுக்கறது பார்த்து அக்கா ஸ்லிப்பர் சார் கொடுக்குறவங்க ஒய்ஃப் எழுந்து 2 விட போகிறாங்க. வாதி சார் எல்லோரும் 2022 லாக்டவுனுக்கு வெயிட்டிங் ப்ரோ. 2022 லாக்டவுனுக்கு வேணாம் ப்ரோ. போதும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நிறையா பேரே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க லாக்டவுனில். அன்றாட கூலிக்கு போகிறவங்க, கடை வச்சுருங்க ப்ரோ. என்னோட தெரிஞ்ச ஒரு அங்கிள் ஹோட்டல் வச்சுருக்காரு. அவரு எவ்வளோ நஷ்டம் தெரியுமா? பாவம். லவ் ஃபெயிலியரா வாதி வாங்க வாதிலை. லவ் ஃபெயிலியரா வாங்க வாதிலை. ஆமாம் வாங்க. இங்கே வந்து லவ் ஃபெயிலியர் வரவங்களுக்குலாம் வந்து தரிசனம் கொடுக்குறோம். நீ பைத்தியம் பிடிக்க வைக்காதீங்கப்பா. முதல்ல அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஒரே விஷயந்தான் ப்ரோ. இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் எனி திங். ஒரு எக்ஸாம் நீ எழுதுகிறேன் அப்படின்னா ஒன்று நீ பாஸ் ஆக இல்லை ஃபெயில் ஆகும். அவ்வளோதான். கரெக்டாக? அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே. வாட் எவர் யூ சிம்பிள்.
டுமாரோ ப்ரோ இன்றைக்கி தான் மெக்கானிக் எக்ஸ்போர்ட். அது ஏற்றுக்கிறதுக்கு உனக்கு பக்குவம் இல்லைன்னா அதை பண்ணாத. லைவ் பார்த்தா 3 ஹவர்ஸில் எனக்கு 3 ஹவர்ஸ் சேல்ரி ஓட்டி பெய்டு வரும், அதை வர சந்தோஷம். ஓ அடா பாவி, அப்போ எனக்கு பங்குண்டு அந்த ஓட்டிலையும் இதுலேயும். பிக் பாஸில் யார் பிடிக்குமா? எல்லாருமே பிடிக்கும், பட் ராஜு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரியாது, ஏன்னுலாம் கேட்காதீங்க ப்ரோ. ஜாலியாக இருக்கும் ப்ரோ அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா. இதில் நல்லா உளுந்து சிரிச்சேன். அந்த பிரியக்காக வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த அட்டையை வச்சு படிப்பாங்களா, அதாவது ஃப்ரீஸ் லூப் அப்படின்னு சொல்கிறப்ப அக்ஷரா வந்து அழுதுகிட்டே இருப்பாளா. அப்போ ராஜு நடுவில் இருப்பான், நிரூப்பிங்கிறது அக்ஷரா இப்படி கை கொடுப்பாளா. ராஜு அல்டிமேட்டு. அதெல்லாம் எனக்குலாம் பார்த்து சிரிக்கிறேன். அது பூட் கேம்பில் இருக்கிறப்ப அதை பார்த்து சிரிக்கிறேன். ஸ்ட்ரைக்கர் வந்து யார் ப்ரோ நீ லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு. அது அப்புறம் வந்து பாவனி சீரியஸாக சொல்லிகிட்டு இருப்பாங்க, குளிச்சுட்டு வந்துடுறேன், குளிச்சுட்டு வந்துடுறேன். இந்த இதெல்லாம் அடுத்தவனை பற்றி கேரே பண்ணுவேன், சில் பண்ணிட்டு பண்ணுவோம். அதுதான் 2 பேர் இப்படி அவன் வந்து கன்சோல் பண்ணிருப்பான் அக்ஷராவை. யார் நிரூப்பு பார்ப்பாக்கா அல்டிமேட்டா அதெல்லாம். அம்மா கத்துற சத்தம் ஏதோ கொடுத்தீங்க. பிரியங்கா தேஷ்பாண்டேவா இன்னும் ஒரு 2 ஹார்ஸ் போட்டிங்கன்னா பார்த்துட்டு போட்டுருவேன். அப்ரார் விட்டு என்ன தக் லைஃபா? 60% சேலரி கொடுத்தீங்களாமே. நல்லது ப்ரோ. ஓகே ப்ரோ. நவீன் ஃபெட்ரிக் ப்ரோ, நீங்களாம் பிக் பாஸ் பார்க்க மாட்டீங்களா கைஸ்? எனிவேஸ் கைஸ், லைக்கை போட்டிங்களா? நாளைக்கு 12 மணி பின் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பார்த்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இமான் அண்ணாச்சி பிரச்சாரம் பண்ணுறப்போ ஃப்ளாக் மாற்றி கொடுக்குறோம்ட்டு. ஆமாம், மாதிரி மெம்பர் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 29 rupees. மினிமம் எவ்வளவோ அது நான் வச்சுருக்கேன் ப்ரோ. மெம்பர்ஸில் மேக்ஸிமம் 8000 இருக்குது, அதெல்லாம் நான் செட் பண்ணல. 1100 ரூபாயோடு முடிச்சிட்டேன். மினிமம் 29 rupees தான் யூடியூப் கொடுத்துருக்கேன். அந்த 29 rupees நான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஐ தாட் ஆஃப் டூயிங் இட் ஃபார் 89 மினிமம், பட் மெம்பர்ஷிப் அவனே 29 rupees வந்து மினிமம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். அதை நம்ம எடுத்துக்கிட்டு கொடுத்து விட்டேன். பிக் பாஸ் ஒரு எபிசோடு அது உங்கள் விருப்பம். ஐ எம் நாட் ப்ரொமோட்டிங் இட், ஐ ஜஸ்ட் see that ஃபார் ஃபன், சம் மைண்ட் ரிலாக்ஸேஷன், ஒரு ஃபன்னு, அவ்வளோதான். அதாவது நம்மளுக்கு டிப்பிக்கல், அதாவது நம்மளுக்கு ஒரு இது இருக்கும்ல, அது நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கான்னு நான் சொல்லலை, அதுக்காக சாரி. அந்த நம்மளுக்கு நியூஸ் பண்ணுது. அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்றது எட்டி பார்க்கறதுன்னு பிடிக்கும்ல, பேசிக் திங். ஸோ சேம் மென்டாலிட்டி, என்ன நடக்குது அப்படின்றது ஜஸ்ட் வாண்டட் டு கியூரியாசிட்டி, அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. எம்என்சி ஸ்பார்க் ப்ளீஸ் டோன்ட் ஸ்பேம், ஐ டோன்ட் வாண்ட் டு ரீட் இட். அது விடுங்க, அதில் என்ன இருக்குது, அது பாவி பயல் இல்லை, விடுங்க, அவ்வளோதான். அது மறுபடியும் போட்டுட்ருக்கீங்க. நான் படிச்சிட்டேன் அப்போவே, தப்பாக எடுத்துக்காதீங்க, விடுங்க. அது இதுக்கு எல்லா சீசன் பிக் பாஸும் பார்ப்பேன். நான் பார்த்ததில் எனக்கு ஆல் டைம் த மோஸ்ட் என்ஜாய்டு பிக் பாஸ்னால் அந்த சாண்டி சீசன். நீங்கள் சொல்கிற மாதிரி சாண்டி சீசன் செம்ம ஃபன்னு. எல்லாருமே அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க. நல்ல இது. பார்த்தேன் ப்ரோ, பார்த்தேன்.
சரி கைஸ், குட் நைட் எல்லாருக்கும். சந்திர மோடீஸ்வரன் இதோ கிளம்பிட்டு போ. குட் நைட். டுமாரோஸ் கண்டென்ட் வீடியோ கவினர் ராஜு. கவின் கூட நான் நிறைய கோவப்பட்டலாம் பார்த்துருக்கேன் ரொம்ப. பட் ராஜு இஸ் மாஸ். ஓகே ஃபைன் கைஸ். அது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நாளைக்கு 12 மணிக்கு ஒரு லிங்க் வீடியோ போடுறேன். அந்த வீடியோ வந்து அதனுடைய ரிமைண்டர் செட் பண்ணிக்கோங்க. ஓகே குட் நைட் கைஸ். டைம் ஆயிடுச்சு. It's 1:48. I have to go and sleep right now. This is me Vaadhi signing off from this live. Until tomorrow, take care, love you, tata, bye bye. We'll meet you all tomorrow at 9 p.m. Ganam with no talaganam ungal Vaadhi, tata, bye bye, see you guys. Hold me close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on